அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8 முதல் 10 வரை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்விகளுக்கு நேரலை மூலமாக பதில் சொல்லப்பட்டு வருகிறது. 10 மணி முதல் சமகால நிகழ்வுகள் குறித்து விளக்கங்கள் தேவைப்படுமானால் 10 மணியிலிருந்து அந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கிற கேள்விகளுக்கு செல்வோம். இந்த கேள்விகளில் நம்ம வரிசை பிரகாரம் கேள்வி கேட்ட வரிசை பிரகாரம் தான் கேள்விகள் எடுத்தாலும் சில கேள்விகள் நம்ம ஏற்கனவே சொன்ன செய்திகளில் ஆட்சேபனை எழுப்பும் விதமாக, கூடுதல் விளக்கங்களை கேட்கும் விதமாக, சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக இருந்தால், அது சமீபத்தில் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம அதை முதல்ல தெளிவுபடுத்திடுவோம். ஏன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சொன்ன விளக்கத்தில் ஒரு சந்தேகம் வரும் பொழுது அதனுடைய தீர்வும் உடனடியாக கிடைத்தால்தான் அந்த விளக்கம் முழுமை பெறும் என்ற அடிப்படையில் ஒரு 5-6 கேள்விகள் ஏற்கனவே சொன்னது சம்பந்தமாக சில கூடுதல் விளக்கங்கள், சில ஆட்சேபனைகள் இருக்கிறதுனால் அதை பார்த்துட்டு மற்ற கேள்விகளுக்கு போவோம். முதலாவது என்னென்னு கேட்டால், நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது, நபித்தோழர்கள் மிகச்சிறந்த, இந்த உம்மத்திலே மிகச்சிறந்தவர்கள் என்று நம்முடைய நம்பிக்கையாக இருந்தாலும் அவங்களும் மனிதர்கள், அவர்களிடமும் தவறுகள் வரும், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹி வராது, அவங்கள பின்பற்றுவது மார்க்கத்தில் கிடையாது என்று நம்ம சொல்லி இருக்கிறோம். அது குறித்து மறுப்பாக ஒரு சகோதரர் பேசிய சின்ன வீடியோ துணுக்கை இலங்கையைச் சேர்ந்த அல்தாஃப் என்கிற சகோதரர் அனுப்பி, இதுக்கு என்ன பதில், இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று கேட்டிருக்கிறார். அது என்ன கேள்வி என்று கேட்டால், அவர் கேட்குற சாராம்சம், தொழுகையில் நம்ம வரிசையாக நிற்கும் பொழுது ஒரு ஹதீஸ் இருக்கிறது, காலோடு கால் ஒட்டி நிற்க வேண்டும், தோளோடு தோள் ஒட்டி நிற்க வேண்டும், முட்டுக்கால்களோடு முட்டுக்கால் ஒட்டி நிற்க வேண்டும். இந்த கருத்துப்பட ஹதீஸுகள் இருக்கிறது. இந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். அந்த விளக்கத்தை தான் அவர் கேள்வியாக கேட்குறாரு. சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுங்கிறீங்க, ஒரு சஹாபி இப்படி சொல்லுகிறாரு, காலோடு கால் தோளோடு தோள் முட்டுக்காலோட முட்டுக்கால் நிற்க வேண்டும் என்று ஒரு சஹாபி சொல்கிறாரு. அவர் விளங்குனது சரியாக இருக்குமா, இப்போ பிஜே விளங்குனது சரியாக இருக்குமா? சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களின் விளக்கத்தை எடுக்க மாட்டோம், இவருடைய விளக்கத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் இது இந்த வகையில் சரி. இப்போ சஹாபாக்கள் விளக்கம் கூடாது என்றால் இவர் விளக்கத்தையும் தான் எடுக்கக்கூடாது என்று ஒரு பெரிய அறிவார்ந்த வாதத்தை போல ஒரு வாதத்தை வைக்கிறார். இதில் என்ன விஷயம்னு கேட்டால், நம்ம ஒரு வாதத்தை வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த வாதம் என்னன்னு விளங்கி கொண்டு அதுக்கு அவர் பதில் சொல்லணும். நம்ம என்ன வாதம் சொல்கிறோம், சஹாபாக்களுடைய விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எந்த இடத்துல சொல்வோம் என்றால், சஹாபாக்கள் சொல்லுகிற அந்த விளக்கம் அந்த ஆதாரத்தில் இருக்கணும், இல்லாமல் சொல்லியிருந்தாங்கன்னா எடுத்துக்கிற மாட்டோம். அதுக்கு கேள்வி கேட்டால் யார் அதை பின்பற்றணும்னு சொல்லுகிறாரோ அவர் பதில் சொல்லணும். நாம் யாருடைய விளக்கத்தை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பிஜே விளக்கம் சஹாபி விளக்கம்னு கிடையாது. இந்த வீடியோவில் பேசுகிறார அவருடைய விளக்கத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொள்ளணும், அந்த விளக்கம் அந்த வசனத்தில் இருக்கணும், அந்த விளக்கம் அந்த ஹதீஸில் இருக்கணும், இருக்குது என்று எனக்கும் படணும். அவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக ஏற்றுக்கொண்டால் குருட்டு நம்பிக்கை ஆயிரும். ஒரு சஹாபியே சொல்கிறாரு, அந்த ஒரு ஹதீஸிலிருந்து விளக்கம் சொல்கிறாரு, அந்த ஹதீஸில் அந்த விளக்கம் இல்லை,
நமக்கு நல்லா தெரிகிறது. அப்போ நம்ம எதனால் பின்பற்ற வேணாங்கிறோம்? சஹாபியுடைய விளக்கமாக இருந்தாலும் அந்த விளக்கம் அந்த ஹதீஸிலிருந்து ஒரு அறிவாளியால் பெற முடியுமா, கிடைக்குமா என்று பார்க்குறோம். இந்த அடிப்படையில் தான் நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். நான் சொல்லுகிற விளக்கம் அந்த ஹதீஸில் இருந்தால், அந்த ஆயத்தில் இருந்தால், நான் இல்லை வேறு எவரோ ஒருத்தர் சஹாபி அல்லாத நம்ம சமகாலத்தில் வாழ்கிற யாரோ ஒருத்தர் ஒரு ஆயத்தை சொல்லி இந்த ஆயத்தில் இந்த கருத்து இருக்குன்னு சொல்கிறார், நீங்களும் சிந்திக்கிறீங்க அந்த கருத்து இருக்கிறது சரியாகத்தானே இருக்குது என்று பட்டால், அப்போ நம்ம ஏற்றுக்கொள்வது சிந்தித்து ஏற்றுக்கொள்வது, கண்மூடி ஏற்றுக்கொள்வது கிடையாது. இதை புரிந்து கொள்வதற்கு, இவர் என்னத்தை சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி நான் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கிக்கணும். என்ன உதாரணம்னு கேட்டால், முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்னா, அபூ ஹுரைராட்ட போய் கேட்குறாங்க, அதாவது அல்ஹம்து சூரா ஓதாவிட்டால் தொழுகை செல்லாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அபூ ஹுரைராட்ட போய் கேள்வி கேட்டவர் இப்படி சொல்கிறார். அப்போ அல்ஹம்து சூரா மஸ்ட்டு நம்ம ஓதி ஆக வேண்டும். இப்போ நாங்கள் இமாமை பின்பற்றி தொழுகிறோம், அப்பவும் ஓதணுமா? இது கேள்வி. அபூ ஹுரைராட்ட என்ன கேட்குறாங்க, அல்ஹம்து சூரா ஓதுவதை வலியுறுத்தி நிறைய ஹதீஸ் இருக்குது, கண்டிப்பாக ஓதி ஆகணும், ஓதலைன்னா அந்த தொழுகை செல்லாது, அப்படியானால் நாங்கள் ஜமாத்தில் தொழுகிறோம் இமாமை பின்பற்றி, அந்த நேரத்தில் நாங்கள் ஓதணுமா அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. அப்போ அபூ ஹுரைரா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஓதத்தான் வேணும், நீ இமாமை பின்பற்றினாலும் ஓதத்தான் வேணும்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கு ஆதாரமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸை எடுத்து ஆதாரம் காட்டுறார். யார்? அபூ ஹுரைரா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த தொழுகையை எனக்கும் எனது அடியானுக்கு மத்தியில் இரு பாகமாக கசம்து சலாத்த பைனி பைன் அபுதி நிஸ்பைனி, இந்த தொழுகையை எனக்கும் அடியானுக்கும் உரிய சரிபாதியாக நான் பிரிச்சிருக்கிறேன். என்ன சரிபாதியாக பிரிச்சிருக்கிறேன் என்று கேட்டால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று என்னை அவன் புகழும் பொழுது என்னை அவன் சரியான முறையில் புகழுகிறான், அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று புகழும் பொழுது என்னை புகழுகிறான், மாலிக் யௌமிதீன் என்று சொல்லும் பொழுது புகழுகிறான், புகழ்ந்து விட்டு இதெல்லாம் அடியானுக்கு உரிய, அடியான் எனக்கு செய்கிற விஷயம். அடுத்து இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று அவன் சொல்லும் பொழுது என்னிடத்தில் அவன் பிரார்த்தனை செய்கிறான், ஒன்று புகழுகிறான், இன்னொன்று என்ற கோரிக்கை வைக்கிறான். இந்த மாதிரியான முறையில் இந்த அல்ஹம்து சூராவை நான் பிரித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அபூ ஹுரைரா அந்த ஹதீஸை போட்டு, இதனால் நீங்கள் இமாமை பின்பற்றினாலும் ஓதணுங்கிறார். இமாமை பின்பற்றினால் ஓதணுங்கிறதுக்கு ஒரு உரிய ஆதாரத்தை அவர் காட்டினா அது ஒரு விஷயம். அவர் காட்டுற ஆதாரம் என்னென்னு கேட்டால், அல்ஹம்து சூரா சிறப்பான சூரா, சிறப்பான சூறாவாக இருப்பதால் நீ அது ஓதணும், இமாமுக்கு பின்னாடி ஓதணுங்கிறார். ஒரு சூரா சிறப்பு என்று வந்துவிட்டால் அதை இமாமுக்கு பின்னாடி ஓதணுங்கிற அர்த்தம் வருமா? அபூ ஹுரைரா சொல்கிற இந்த அர்த்தம், இந்த வாதம் இந்த ஹதீஸில் வருமா? அப்படி சிந்திக்கிறதா? அபூ ஹுரைரா சொல்லிட்டார் என்பதா? அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தால் அப்போ 4 கருத்து இமாம் பின்னாடி ஓதுகிற விஷயத்தை நீங்கள் எதுக்கு 4 குரூப் ஆகிட்டீங்க? ஓதணும் சில பேர், ஓதக்கூடாதுன்னு சில பேர் ஏன் பிரிஞ்சிங்க? அப்போ அபூ ஹுரைரா அவர்கள் இமாமை பின்பற்றினாலும் ஓதணும்னு சொல்வதற்கு அந்த மாதிரி கருத்துள்ள ஹதீஸ் ஆதாரம் காட்டினார்னா, ஓ இதிலிருந்து அது புரிகிறதுன்னு சொல்லலாம். யார்கிட்டையாவது போய் அல்ஹம்து சூராவுடைய சிறப்பெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சிறப்பான சூறாவாக இருக்கிற காரணத்தினால் நீ இமாமுக்கு பின்னாடி ஓது அப்படின்னா, சிறப்பாக இருப்பதற்கு இமாமு பின்னாடி ஓதுறதுக்கு என்னப்பா இருக்குது? குல்ஹுவல்லா சூறாவுக்கு 3/4 பங்குன்னு சிறப்பு இருக்கிறது. குல்ஹுவல்லா எப்படி சூறா தெரியுமா? அதனால் நீ ஒவ்வொரு தொழில் ஓதுன்னு சொல்ல முடியுமா? குல்ஹுவல்லாவுடைய சிறப்பை சொன்னால் குல்ஹுவல்லா சிறப்பு, அவ்வளோதான். அதிலிருந்து அந்த சூறாவின் சிறப்பு விளங்குமா? அபூ ஹுரைரா விளங்கின சட்டம் விளங்குமா? நம்ம இவங்க என்ன செய்கிறாங்க, அபூ ஹுரைரா விளங்குறது நீங்கள் விளங்கி விடுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்படி கேட்பது மடமை. அபூ ஹுரைராவையா நாமளா இவரா நீங்கள் பார்க்காதீங்க. எப்படி பார்க்கணும்? யாரோ சொல்லியிருந்தாலும் குர்ஆன் வசனத்தில் இது கிடைக்குதுன்னு ஒருத்தர் சொல்வாரையானால் அந்த வசனத்தில் அது கிடைக்குதான்னு மூளையை செலவு பண்ணணும். அந்த வசனத்தில் அது கிடைச்சா தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் சஹாபி சொல்கிறாரு, நீங்களும் பார்க்குறீங்க, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. சஹாபி அந்த விளக்கத்தை சொல்கிறாரு, அந்த ஹதீஸை உன்னிப்பாக பார்க்குறீங்க, திருப்பி திருப்பி பார்க்குறீங்க, சிந்திச்சு பார்க்குறீங்க, பல வகையிலையும் பார்க்குறீங்க. இவர் சொன்ன கருத்து இந்த ஹதீஸில் இல்லையே அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? இதை தான் மேட்ரு. அபூ ஹுரைரா சஹாபியுடைய விளக்கத்தை ஏற்பதா மற்றவங்களோட விளக்கத்தை ஏற்பதா என்கிற வாதம் அறிவீனமான வாதம். நம்ம என்ன சொல்கிறோம்? சஹாபி விளக்கத்தை ஏற்காத எங்கள் விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சொல்லவே இல்லை. நாம் சொல்கிற என்னென்னு கேட்டால், யாருடைய விளக்கத்தை நீ ஏற்றுக்க,
எப்படி ஏற்றுக்கிறனே அந்த விளக்கம் அதில் உள்ளது என்று புரிந்து ஏற்றுக்கொள்ளணும். அந்த விளக்கம் அதில் இருக்கத்தான் செய்கிறது. ஒருத்தர் சுட்டி காட்டுவார், யாராவது ஒரு ஆள் சுட்டி காட்டினவன நீனும் பார்க்கணும். அதை இந்த இதில் இந்த அர்த்தம் வரலையே விட்டுரு, இது வருது. எவன் சுட்டிக்கார நமக்கு என்ன? ஒரு எதிரியே சுட்டிக்கார, ஒரு காபியரை சுட்டி காட்டுட்டுமே அந்த ஹதீஸில் அந்த அர்த்தம் இருக்குதா? ஆமாங்க, கரெக்டாக தானே இருக்கான், அவன் சுட்டி காட்டினாலும் அதில் அந்த அர்த்தம் தருது என்று உங்களுக்கு படுமையானால் அந்த குரானையோ ஹதீஸையோ நீங்கள் விளங்கி பின்பற்றின வருமே தவிர எந்த ஒரு மனுஷனையும் பின்பற்றினது ஆகாது. இது இந்த அடிப்படை விளங்காமல் என்ன செய்கிறாரு? சஹாபாக்கள் விளக்கத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்களாம், பிஜே விளக்கத்தை ஏற்றுக்கொள்வார்களாம். சஹாபி விளக்கத்தை விட உங்கள் விளக்கம் பெருசா இப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு அறிவார்ந்த வாதம் மாதிரி வைக்கிறார். அவர் சுட்டி காட்டுற அந்த ஹதீஸுக்கே நான் வர்றேன். எந்த சுட்டி காட்டுறது? தொழுகையில் நிற்கும் பொழுது ஒரு ஹதீஸ் இருக்கிறது, 2-3 ஹதீஸ் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், வரிசையாக நிற்கிறோம்ல, வரிசையாக நிற்கும் பொழுது தோளோடு தோள் வந்து நிற்கணும் ஆனால் சொன்னார்னு அவர் சொல்கிறார். தோளோடு தோள் நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? தோளோடு தோள் வந்து நிற்க இயலுமா? தோளோடு தோள்னு சொன்னால் ஒருத்தருடைய தோல் புஜம் இன்னொருத்தருடைய தோல் புஜத்தில் ஒட்டணும், இப்படி நிற்கணும். இப்படி நிற்கிறதா இருந்தால் எல்லா மனுஷனும் சமமான உயரத்தில் படைக்கப்பட்டிருந்தால் தான் நிற்க முடியும். என்னுடைய தோளோடு இன்னொருத்தர் ஒட்டுறதா இருந்தால் என் உயரமும் அவர் உயரமும் சமமாக இருக்கணும். நான் 5 அடி இருக்கிறேன், அவர் 3 அடி இருக்கிறாரு. அவர் தோல் புஜம் என் வயிற்றில் தான் ஒட்டும். தோளோடு தோல் ஒட்ட ஹைட்டுக்கு வித்தியாசம் வருதில்ல. தோளோடு தோல் ஒட்டுவதாக இருந்து இப்படி இருந்தால் ஒட்டும், இப்படி இருந்தால் அப்படி ஒட்டும். அப்போ தோளோடு தோல் என்பது வந்து தோளோடு தோல் ஒட்டணுங்கிற அர்த்தம் அதுக்கு இல்லை. ஆனால் அவங்க சொன்ன தப்பும் கிடையாது. அது என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த மட்டம், இந்த தோல் மட்டம் அந்த தோல் மட்டும் சமமாக இருக்கணும், முந்திட்டு வரக்கூடாது. ஒரு ஆள் வந்து சஃபில் நிற்கும் பொழுது இன்னொரு ஆளுடைய தோல் பூஜ்ஜத்துக்குன்னு ஒரு மட்டம் இருக்குல்ல, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்கணும், இப்படி வந்துடக்கூடாது. இதான் அளவுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்படி வந்துட்டாருன்னா முந்தி வந்துடுறாரு, இப்படி வந்தால் பிந்தி போயிடுறாரு. அந்த நேர் மட்டம் கோடு, குதிகாலை போட்டு கோடு போடுவாங்கள்ல, போட்டால் கரெக்டாக இருக்கணும். அதுதான் அர்த்தமே தவிர தோளோடு தோல் எப்படி நிற்க இயலும், இது ஒரு விஷயம். அதில் இன்னொன்று என்ன வருதுன்னு நம்ம என்ன கேட்டோம்னு சொன்னால், முட்டுக்காலோடு முட்டுக்கால் ஒட்டு மாதிரி யாரை நின்று காட்டுங்க பார்ப்போம். ஒருவனுடைய முட்டுக்கால் இன்னொருத்த முட்டுக்கால் ஒட்டுமா? ஒட்டாது. நீங்கள் எப்படி ஒட்டிட்டு நின்றாலும் சரி, 2 பேருடைய முட்டுக்காலுக்கு மத்தியில் இடைவெளி இருக்கத்தான் செய்யும். அவன் தன் முட்டுக்காலில் ஒட்டிக்கிற முடியும். ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுடைய முட்டுக்காலோட ஒட்டும் விதமாக நிற்க முடியுமான்னா யாராலும் நிற்க முடியாது. காலை வளைச்சு கிளச்சி வச்சா கூட சப்பில் நிற்கும் பொழுது ஒருவருடைய முட்டுக்கால் இன்னொருத்தருடைய முட்டுக்காலில் ஒட்டவே ஒட்டாது, இடைவெளி இருக்கும். அதுபோக பாதத்தோட பாதம் 3 சேரணும். தோளோட தோல் இருக்கணுமா, அப்போ அதுவும் ஒரே சைஸில் எல்லோரும் இருக்கணும். முட்டுக்காலோட முட்டுக்காலும் ஒட்டணுமா, காலோட காலம் ஒட்டணுமா, இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி அனசு சொன்னாருங்கன்னு சொல்கிறீங்கல்ல, செய்வோம். இது எப்படி நான் செஞ்சு காட்டுங்க. அது ஏற்றுக்கிறணும்னு சொல்கிறாலும் என்ன செய்யணும்? தோளோடு தோளும் ஒட்டணும், முட்டுக்காலோட முட்டுக்காலும் ஒட்டணும், காலோடு காலம் ஒட்டணும், செஞ்சு காட்டு. இவங்க என்ன செய்வாங்கன்னுட்டு அந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு காலோடு கால் ஒட்டுறதுக்கு மட்டும் ஆதாரம் காட்டுவாங்க. இப்படி நகண்டு பண்ண இப்படி விரிச்சிட்டே போவாங்க. ஒருத்தர் நவண்டான்னு வைங்களேன், இந்த அகல் ஹதீஸுங்கிறவங்க இந்த வாதம் வைக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நவட்டிக்கிட்டான்னு வைங்களேன், காலை வச்சு அங்கே போய் நிற்கிட்டு இப்படி விரிச்சிட்டு போகிறது. அதை இவன் கால் போய் அவன் காலில் போய் இடித்து உரசணும். இப்படி தான் இந்த அகல் ஹதீஸ் பள்ளிவாசல்லாம் இருக்கும். அப்போ காலோட காலை விரிச்சிக்கிற, தோலை எப்படி விரிக்கிற? நீ விலகி போனவனாக இருந்தால் காலை என்ன விரிக்கிற வசதியாக படைக்கப்பட்டதுனால காலை விரிச்சிக்கிறவங்க. ஒருத்தன் தோலோட அவன்ட்டு போயிட்டான், தோலை எப்படி விரிப்பீங்க? பாடி 2 விரிச்சிட்டு போயிடுவீங்களா? விட்டுவீங்களா அங்கே போய்? அப்போ அர்த்தமற்ற முறையில் புரியாதீங்க என்று கேட்குறோம். இதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, அனசு புரிஞ்சு தப்பான், இவர் விளக்கம் சரியான்னு சொல்கிறீங்களே. அப்போ இது அனசு விளக்கம் சரின்னா நீங்கள் விளக்கம் எனக்கு சொல்லி காட்டுங்க. இந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாருங்கிறோம். எந்த அர்த்தம் சொல்லியிருப்பாங்கன்னா, முட்டுக்கால் கால் தோல் எல்லாம் வந்து அடுத்தவனுடைய முட்டுக்கால் தோளுடைய மட்டத்தில் இருக்க வேண்டும். அந்த நூல் பிடிச்ச மாதிரி அந்த வரிசைக்கு முன்ன பின்ன போயிடக்கூடாது. என் தோல் பீஜம் ஒரு கைத்தை கட்டி வச்சோன்னு வைங்களேன், ஒரு கைத்தை கட்டினோம்னா என் தோல் பீஜம் அந்த கைத்தில் ஒட்டணும், அதுக்கு நேராக குளிச்சா அவனுடைய இது அதே மாதிரி இருக்கணும். ஒட்டுற அர்த்தம் கிடையாது. சஃபில் இது எப்போ சொல்கிறாங்க? இன்னொரு ஹதீஸில் வருது, பாதியன் சதுரகு, ஒரு மனிதர் நெஞ்சை தள்ளி கொண்டு நின்றார். அப்போ தான் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, சஃபில் எல்லாரும் நிற்கிற மாதிரி நிற்காம அவர் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து நிற்கிறார். இப்படி முன்னாடி நிற்காது பின்னாடி போ என்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் வந்து அதை அந்த வாசகத்தை சொல்கிறாங்க, நீங்கள் சப்பை வரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ சப்பை வரிசைப்படுத்தலை இடைவெளி விடக்கூடாதுலாம் சாதாரண விஷயம், அது விடக்கூடாது. நெருக்கித்தான் நிற்கணும். நெருக்கி நிற்கிறதுக்கு இந்த லிஸ்ட்டு போடக்கூடாது, நீங்கள் நடக்காத லிஸ்ட்டு போடக்கூடாது. நெருக்கி நிற்கிறதுல ஏதாவது ஒரு பகுதி பட்டால் போதும். நெருக்கி நிற்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால்,
அவன்கிட்ட கை நம்ம கை பலப்படலாம், தொடப்படலாம், வயிறு ஏதோ ஒன்று பண்ணலாம். நம்மளும் அவனை வந்து உரசணும். இப்படி தீண்டாமையை காட்டுற மாதிரி இடவெளி விட்டுறக்கூடாது. நெருக்கி நிற்கணும் என்பது சட்டம், அது வேறு விஷயம். அது வேறு வேறு ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனால் நெருக்கி நிற்கிறங்கிற பேரில் தோலுக்கு நேராக தோலோட தோல் ஒட்டணும், முட்டுக்காலோட முட்டு ஒட்டணும், பாதத்தோட பாதம் ஒட்டணும்னா எப்படி ஒட்டும்? செஞ்சு காட்டுங்க. யாருக்கும் ஒட்டாது. தோலோடு தோலும், பாதத்தோடு பாதம், முட்டுக்காலோட முட்டுக்காலும் ஒட்டாது. வேணுமென்னா அந்த எப்போ ஒட்டேன், சமமான உயரத்தில் உள்ள 2 பேரை கொண்டு நிப்பாட்டி வச்சு வேண்டாம், அந்த தோலையும் காலையும் ஒட்டலாம், முட்டுக்காலை ஒட்டி காட்ட முடியாது. அப்பவும் இதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம்ல. இதுதான் இவர் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளணுமா? ஏற்றுக்கொள்ள வேணாம், நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். நான் சொல்கிற விளக்கம் உங்கள் அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள வகை யாருடைய அறிவா ஏற்றுக்கொள்ளுமா? இது எனக்கு நடக்காத ஒன்று சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறேன்? நடக்காத சொல்லலை. நாம் கொடுத்த விளக்கம்தான் அனசர்கள் எல்லானுடைய கண்ணியத்தை கூட்டுது. அவர் விளங்கினா இருக்கிறீங்களே, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. முட்டுக்கால் மட்டத்தில் இந்த முட்டுக்கால் அந்த முட்டுக்காலும் ஒரே மட்டத்தில் இருக்கணும். இப்படி வந்துடக்கூடாது. ஒருத்த முட்டுக்கால் இப்படி, ஒருத்த முட்டுக்கால் இப்படி வந்துடக்கூடாது. அப்படி வராமல் ஒரு வரிசையில் கரெக்டாக இருக்கணும்னு அந்த நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்கிறமே தவிர, அதில் ஒட்டணுங்கிற முட்டுக்காலுக்குன்னு இந்த மாதிரி அவங்க எடுக்கிறாங்க. இப்படி தான் நேரம் இருக்கணும். எப்படி நேரம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இப்படி அவங்க இந்த மாதிரி எடுத்து சொல்ல வர்றாங்க. இப்படி ஒட்டணும், இப்படி ஒட்டாது. தோலோட தோல் ஒட்டாது, மிகச்சிலருக்கு ஒட்டும். காலோடு கால் ஒட்டாது. அது காலோடு கால் ஓட்டுறதா இருந்தால் அது வேண்டாம் விரிச்சு விரிச்சு ஒட்டிட்டு போகலாம். வேணும்னு செயற்கையாக ஒட்டுற மாதிரி வரும். அதனால் இந்த வார்த்தை சரி இல்லைங்கிறோம்ல. இதுக்கு தான் என்ன செய்கிறாரு, இவர் விளக்கம் பெருசா, சஹாபி விளக்கம் பெருசாங்கிறார். நம்ம என்னெல்லாம் விளைக்கணும்? சஹாபி விளக்கம் தவறுன்னு நம்ம சொல்லவே இல்லை, நம்ம விளக்கம் சரின்னு சொல்ல வரவில்லை. அந்த சஹாபி சொன்னதாக எந்த விளக்கம் வந்தாலும் அதை சிந்திங்க. எப்படி சிந்திக்கணும்? இந்த விளக்கத்தை குர்ஆன் வசனத்தை வைத்து அவர் சொல்கிறார். அந்த வசனத்தை சிந்திக்கும் பொழுது இவர் சொல்கிற விளக்கம் அதில் இருக்குன்னு தெரிஞ்சா அழகாக ஏற்றுக்கிறங்க. சஹாபி சிந்திச்சது கரெக்டாக இருக்குது, நீங்களும் ஏற்றுக்கொள்றது சிந்திச்சு ஏற்றுக்கிறீங்க. இப்போ ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு விளக்கம்னு சொல்லுகிறாரு. அந்த ஹதீஸ் விளக்கம் சொன்னோன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆமாம், அந்த ஹதீஸ் வாசகம் அப்படி தான் இருக்குது, அதில் அந்த கருத்து விளங்க தான் செய்யுது, கரெக்டாக தான் ஏற்றுக்கிறோமே, நாங்களும் ஏற்றுக்கிறோமே. அது எப்படி எதனால் ஏற்றுக்கொள்கிறோம்? சஹாபி சொன்னார் என்பதற்கு ஏற்றுக்கொள்வதில்லை, ஒரு அறிஞர் சொன்னார் என்பதற்காக ஏற்றுக்கொள்வதில்லை, அதில் இருக்குது என்பதற்காக ஏற்றுக்கொள்கிறோம். எதனால் ஏற்றுக்கொள்கிறோம்? அந்த விளக்கம், அந்த கருத்து அந்த ஆயத்தில் இருக்கிறது, அந்த ஹதீஸில் இருக்கிறது என்று எனக்கே படுகிறது, எனக்கே பட்டு ஏற்றுக்கொள்வதைத்தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, அவங்க சொல்கிற விளக்கத்தை ஏற்றுக்கிறாதே, நான் சொல்கிற விளக்கத்தை ஏற்றுக்கிறேன்னு ஒரு காலத்தையும் சொன்னது கிடையாது. எங்களுடைய எதிரிகளே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அந்த கருத்து அதில் இருக்குன்னு ஏற்றுட்டு போகிறோம். கருத்து இருக்கணும். நம்ம சொல்வதெல்லாம் என்னென்னு கேட்டால், விளங்கி ஒன்றை ஏற்றுக்கொள்வது வந்து குற்றம் கிடையாது. விளங்கி ஏற்றுக்கொண்டால் அவர் குர்ஆனைத்தான் ஏற்றுக்கொள்கிறார், அவர் ஹதீஸைத்தான் ஏற்றுக்கொள்கிறார். ஹதீஸில் நேரடியாக சொன்னது ஒன்று இருக்கும், அதில் விளங்கி சொன்னது ஒன்று இருக்கும். உதாரணமாக ஒரு விஷயங்களேன், ஒரு தகப்பனார் அடிக்கலாமான்னு ஒருத்தன் கேட்பான். அடிக்கக்கூடாது. ஏன் அடிக்கக்கூடாது? சீன்னு சொல்லக்கூடாது, நல்லா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுலேருந்து வழங்குறேங்கிறார். ஒருத்தர் சொல்கிறாரு, அடிக்கக்கூடாதுன்னு குர்ஆனில் இல்லை, தாய் அடிக்காத, தகப்பனை அடிக்காதன்னு நேரடியாக இல்லை. ஆனால் ஒருத்தர் அடிக்காதன்னு சொல்கிறாரு, அது என்ன ஆதாரம்னு கேட்குறான் அவன். அவர் சொல்கிறாரு, சீன்னு சொல்லக்கூடாங்கிறான். இல்லை, சீன்றது சின்னது, அதையும் சொல்லக்கூடாது, பெருசு எப்படி சொல்லுவீங்க, அடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம யோசிப்பா, கரெக்டு தானே இது சொன்னவர் யார்? எவரோ வேண்டாலும் இருந்துட்டு போகிறாரு, அது நமக்கு தேவையே இல்லை. ஒரு மூத்த செலாவார், ஒரு கதிரியா, எவனா வேண்டாலும் இருந்துட்டு போகிறான். இந்த கருத்து சரியா இல்லையா? நம்ம சீன்னு சொல்ல சின்ன ஒரு விஷயம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், அடித்தல் என்பது ஒரு பெரிய விஷயம், எப்படி சொல்லுவீங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த அந்த வாசகத்தில் அந்த கருத்து உள்ளடங்கி இருக்கிறது. நேரடியாக சீ சொல்லக்கூடாது என்று சொன்னால் அதைவிட பெரிய பெரிய துன்பங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது என்று ஒருத்தர் விளங்கினாரையானால் அந்த மனுஷனை பின்பற்றினார் என்று அதுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த ஆயத்தில் அந்த விளக்கம் இருக்குது என்பது இவரும் விளங்கி பின்பற்றுகிறார். அந்த ஆயத்தில் விளக்கம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு? கேட்குறவர் அந்த ஆயத்தையும் பார்க்குறாரு, விளக்கத்தையும் பார்க்குறாரு. இவரை பார்க்கல, சொன்னவர் யாருங்க நம்ம பார்க்கவே இல்லை. எத்தனை இமாம்களுடைய கருத்துக்கள் நாங்கள் சொன்னோம், அந்த இமாம்களை பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு அறிமுகம் இருக்குதா? அவங்க நம்ம பழக்கம் இருக்குது. அபூ ஹனீஃபா நம்ம பார்த்துருக்குறோமா? அவர் யாருன்னு நம்ம தெரியாது. சில பேர் தான் பேப்பரில் போட்டிருப்பாங்க, கித்தாபுகளில் ஒரு பேர் தான் இருக்கும். அவர் சொன்னார் என்ற உடனே அவரை நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். எதை பார்க்குறோம்? என்ன சொன்னார்னு பார்க்குறோம். அந்த சொன்ன கருத்து அதுலேருந்து எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு போங்க. இதில் வந்து உன் கருத்து என் கருத்து சஹாபி கருத்துங்கிற டாப்பிக்லாம் இல்லை. எல்லா உம்மத்தும் இது சமமானவர் தான். யார் சொல்ல கருத்தாக இருந்தாலும் சரி, ஒரு ஆயத்து ஹதீஸின் விளக்கம் என்று சொல்வார்களே, ஆனால் அந்த ஆயத்தில் அந்த ஹதீஸில் அந்த விளக்கம் இருக்குது என்று உங்களுக்கும் பட்டால், புரிந்து அதை விளங்கி ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால்
அது தவறு இல்லை. சஹாபி சொல்லிவிட்ட காரணத்தினால் அந்த ஆயத்தில் அந்த ஈசில் அந்த விளக்கம் இல்லாமல் இருந்து ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் அது வழிகேடு. இது குறித்து நம்ம விவாதம் பண்ணியிருக்கோம். தப்சீர்களை பற்றி விவாதம் பண்ணியிருக்க ஷேக் அப்துல்லா ஜமாலியில் ஒவ்வொரு சஹாபாக்களும் சொன்ன தப்சீருக்கு சொன்ன வியாக்கியானத்தை பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த விவாத பெரிய நீண்ட தலைப்பு. அது தப்சீரில் உள்ள தவறுகள்னு சொல்லி நம்ம ஒரு விவாதம் பண்ணியிருக்கிறோம். அதில் உள்ள தவறுகளில் பாதி சஹாபாக்கள் சொன்னால் தான் இருக்குது. ஏன்? அந்த ஆயத்துக்கு சொல்கிற விளக்கம் அந்த ஆயத்தில் இல்லை. அவராக என்னதே சொல்கிறார். ஆயத்து ஒன்று சொல்லுகிறது, அதில் இல்லாத ஒன்று அவராக ஒன்று சொல்கிறாருன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு காட்டியிருக்கிறோம். அதுக்கெல்லாம் நீங்கள் அதில் விளங்கி நீங்கள் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் ஒருவர் சொல்கிற விளக்கத்தை யாராவது ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் அதில் வருகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறவராக இருக்கணும். அது சஹாபி சொன்ன அவ்வளோதான், கை கொண்டு விட மாட்டேனாங்க. இப்போ நான் சொன்னேன்னு ஒரு ஏற்றுட்டாருன்னு வைங்களேன், ஏற்றுக்கிட்டவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும். அந்த கருத்து சம்பந்தமாக என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி இந்த அர்த்தம் வருதுங்கிற என்று கேட்டால் அவர் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு ஆன்சர் பண்ண இயலுமா? முட்டுக்காரோட முட்டையை ஒட்டுமா? சஹாபி சொல்லிவிட்டார், இதான் பதிலா? எப்படி ஒட்டும்னு சொல்லு. தோளோட தோல் ஒட்டுங்கிற 50 பேருக்கு ஒட்டுமான்னு கேட்குறோம், அது சஹாபி சொல்லிவிட்டார். இது மடமை. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம் என்றால் அதில் யார் அதை சிந்தித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அதிலிருந்து வருகிற சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலும் சொல்வார்கள். இதை என்ன செய்யணும்? விளங்கிக்கிறணும். இதில் நம்ம ஒரு ஆர்டிக்கலும் போட்டிருக்கிறோம். நாளைக்கு ஆன்லைன் pg.net இருக்குது. இதை முகநூல்லையும் போட்டுருவோம். எது காலோடு கால் தோளோடு தோல் நிற்கணுமா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அதை ஆய்வு செஞ்சு அதுக்கு ஒரு கட்டுரை ஆன்லைன் pg.net இருக்கிறது. அதை நம்ம முகநூலில் இணைஞ்சிருவோம், அதை போஸ்ட் பண்ணி விட்டுருவோம். ஒன்று. அதே வீடியோவில் கேட்குறாரு, அதாவது தாவூது நபியை பற்றி பிஜே இந்த மாதிரி ஒரு அவதூறு சொல்லிவிட்டார். இது ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயம். இது ஹாமித் பக்ரி அன்னைக்கு சொன்னது. அதை இப்போ சொல்கிறார் இவர், பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி. என்னது? 337வது குறிப்பு குரானில் பார்த்தீங்கன்னா 337வது குறிப்பில் ஒன்று சொல்லியிருக்கிறோம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, தாவூது நபி செய்த தவறு என்ன அப்படின்னு வரும் பொழுது அதுக்கு ஒரு விளக்கம் நான் கொடுத்துருக்குறேன். என்ன கொடுத்துருக்குறேன்? அரசாங்கத்தினுடைய ஒரு நிலத்தை இடத்தை விஸ்தீர்ணப்படுத்துவதற்காக வேண்டி பிறருடைய இடத்தை அவர் எடுத்திருக்கலாம், அது போன்ற ஒரு தவறை செஞ்சுருக்கலாம்னு நான் சொல்லியிருக்கலாம். எப்படி ஒரு தாவூது நபி அடுத்தவர் நிலத்தை எடுத்துக்கொண்டார்னு சொல்ல போச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக என்ன செய்கிறாரு? இந்த கேள்வியை கேட்குறாரு. இது 25 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி, பதில் சொல்லப்பட்ட கேள்வி. இதில் உள்ள விஷயம் என்ன? இதுவும் அந்த 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 ஒரு மௌலவியுடைய கருத்தாக தான் இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை என்று கேட்டால், தாவூது நபி ராஜா. தாவூது நபி அவங்களுக்கு பிறகு மகன் சுலைமான் நபி எல்லாம் வெறும் நபியாக இருந்து அடி வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ண ஆளுங்க கிடையாது. அவங்கெல்லாம் மன்னராக இருந்தவங்க. தாவூது நபி மன்னராக இருந்தார். அவருடைய மகன் சாலமோன் சுலைமான் மன்னராக இருந்தார். தாவூது நபி மன்னராக இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, திடீர்னு என்ன செய்கிறார்? மெஹராபில் இருந்துக்கிட்டு இருக்கிறார். இருக்கும் பொழுது திடீர்னு 2 பேர் நிற்கிறாங்க. மன்னர்னா உள்ள பாதுகாவலாம் தாண்டி வர முடியாது. இருந்தாலும் வந்துட்டாங்க 2 பேர். முன்னாடி நிற்கிறாங்க. என்னப்பா திடீர்னு வந்திருக்கிறீங்க? ஒரு வழக்கு சொல்லு. அப்போ அவர் சொல்கிறார், 2 பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவர் எனக்கு சகோதரன். ஒரு ஆள் இன்னொரு ஆளை பற்றி சொல்கிறார். இவர் எனக்கு சகோதரன். இவருக்கு 99 ஆடு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்கிறது அவர் சொல்கிறார். அந்த 2 பேரில் ஒருவர் சொல்கிறாரு, தன் சகோதரனுக்கு எதிராக கம்பெனின்னு வாசிக்கிறார். நாங்கள் 2 பேரும் கூட்டாளியாக இருக்கிறோம். இவருக்கு 99 ஆடு இருக்குது, என்கிட்ட ஒரு ஆடு தான் இருக்கிறது. அந்த ஒரு ஆட்டையும் எனக்கு அவர் என்கிட்ட அப்பிக்கிற பார்க்குறாரு. 99 வச்சுக்கிற ஆள் என்னை விட்டு தரலாம்ல, அந்த ஒரு ஆட்டையும் என்னிடமிருந்து அவர் அபகரிக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு சொல்கிறார். வாதம் பண்ணி என்ன செய்கிறாரு? ஏன் ஆடு தான் ஜெயிச்சு விட்டார் என்னைய, நீங்கள் தான் தீர்ப்பு வழங்கணும். அப்போ தாவூது நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த 99 ஆட்டுக்காரருக்கு பேசுகிறாங்க. அவர்கிட்ட என்ன பேசுகிறாங்க? நீ இவ்வளவு ஆட்டை வச்சுக்கிட்டு இந்த ஒத்த ஆடையும் அபகரிக்க பார்க்குற, நீ அநியாயம் செஞ்சுட்ட. 99 ஆடு வச்சுருக்கிற, அவன்கிட்ட ஒரு ஆடு தான் இருக்குது, அதையும் தனதாக்கி கொள்வதற்காக வேண்டி நீ செஞ்சது அநீதி அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தான் கூட்டாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணிக்கிறாங்க, நேர்மையாக நடக்க மாட்டேங்கிறாங்க இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் தான் கரெக்டாக இருக்கிறாங்க என்று அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்படி ஒழுங்காக நடக்கிற கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவர் அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இது இதை வழக்கு மாதிரி தெரியலையே, நம்மளுக்கு ஏதோ சுட்டி காட்டுறதுக்கு அதில் அனுப்பியிருக்கிறான். அவர் அப்போ தான் வழங்குறார். இந்த வந்தது மலக்குகள், அதனால் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறாங்க. அது அவருக்கு விளங்கல. ஆரம்பத்தில் 2 பேர் அது சகோதரர்கள் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டாரு.
அந்த சகோதரர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் இந்த மாதிரி அண்ணன் தம்பி சொல்லி சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஒரு லன்ன தாவூது, அப்போது தான் தாவூது விளங்கி கொண்டார், அன்னமா ஃபத்தன்னாஹு, நாம் அவரை சோதித்து பார்ப்பதற்கு தான் இந்த 2 பேர் அனுப்பியிருக்கிறோம் என்று விளங்கி கொண்டார். விளங்கி கொண்டு ஃபஸ்ட் அகஃபர ரப்பஹு, இறைவன்ட்ட மன்னிப்பு தேடினார். ஓ ஹர்ர ராக்கியான் அனாப், அப்படியே சஜிதாவில் விழுந்து மீண்டு விட்டார், திருந்தி விட்டார்னு சொல்லி அல்லாஹ் 38வது அத்தியாயத்தில் 24, 22, 23, 24, 25 வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 38வது அத்தியாயம். இதில் இந்த வசனத்திற்கு தான் விளக்கம் கொடுக்குறோம். எப்படி விளக்கம் கொடுக்குறோம்? இந்த வசனத்திற்கு இந்த தஃப்சீர்னு எழுதி வச்சுக்கிற குப்பைகளில் 75% குப்பைகளில் என்ன இருக்குன்னு கேட்டால், தாவூது நபிக்கு 99 பொண்டாட்டி இருந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி அபகரிச்சு விட்டார், அதனால தான் இந்த வல்லா வந்து பாடம் கற்பிச்சாங்க. அதுக்கு கோவம் வரமாட்டேங்க ஒத்தனதும். நான் சொன்ன விளக்கத்தில் பயங்கர கோவம் வருதுல. தப்சீர்கள் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், தாவூது நபி 99 பொண்டாட்டி ஏற்கனவே இருந்துச்சான், அது பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பொண்டாட்டியும் அபகரிக்க போயிட்டாரு. அதை சுட்டி காட்டுதான் இப்படி எல்லாம் மலக்க போட்டு என்ன செய்யறான், ஆட்டுக்குட்டி கேஸ் மாதிரி கொண்டு வந்தான், விளங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இது ஒரு தாவூது நபிக்கு தகுதியானதா? அவர் இன்னொருத்தருடைய மனைவி அபகரிப்பாரா? எவ்வளோ கேவலமான ஒரு செயல் அது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், பொண்டாட்டி அபகரிக்கிற மாதிரியான கேஸாக இது இருக்க முடியாது. இதில் என்ன ஒட்டுமொத்தமாக என்ன விளங்குதுன்னு கேட்டால், இந்த சம்பவத்தை சொல்லி அவருக்கு ஒன்றை எல்லாம் புரிய வைக்கணும். புரிய வைக்கிறான்னு என்ன அர்த்தம்? இது மாதிரி ஒன்று அதில் இருந்திருக்கணும். இந்த கேஸ் மாதிரி. இந்த கேஸுக்கு தன்மை என்ன? அதிகமாக வைத்திருப்பவர் குறைவாக உள்ளவர்கிட்டையும் எடுத்துக்கொள்ள பார்க்குறார். இதுதான் கேஸ். கேஸ் என்ன? 99 வச்சுக்கிற ஆள் அதிகம் வச்சுக்கிறாரு, 1 தான் ஒரு ஆள்கிட்ட இருக்குது. இந்த 99 வைத்திருப்பவர் அந்த 1ஐயும் சுருட்டி கொள்ள பார்க்குறாரு. அப்போ இந்த வழக்குடைய தன்மை என்ன? அதிகம் வைத்திருப்பவர் கம்மியாக உள்ளவர்கிட்ட எடுத்துக்கொள்வாரையானால் அது சரியில்லை என்று இவரை தீர்ப்பளிக்கிறார். தீர்ப்பளிச்சுட்டு தான் நம்மளே இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறோம். இல்லாட்டி அவர் ஏன் மன்னிப்பு கேட்டார்? அவர் ஏன் தன்னை சோதிப்பதாக விளங்கினார்? அல்ல சோதித்து பார்த்தான் என்று தான் அது வருது. அப்போ தாவூது அன்னமா ஃபத்தன்னாஹு, நாம் சோதித்து பார்க்கத்தான் அனுப்பியிருக்கிறோம் என்று விளங்கி கொண்டார். அப்போ தாவூது நபி ஒரு தவறு செய்திருக்கிறார் என்பது கன்ஃபார்ம். இது பெரிய ஹதீஸ் ஆதாரமோ நேரடியான நஸ் ஆதாரமோ தேவையில்லை, இதில் விளங்குது. ஆயத்தில் அவரே சொல்லுகிறார், அல்லாவே சொல்லுகிறான், ஓ லன்ன தாவூது கருதினார், அன்னமா ஃபத்தன்னாஹு, நாம் அவரை சோதித்தோம் என்று கருதினார். கருதிட்டு சும்மா இருக்கல, ஃபஸ்ட் தகஃபர, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் என்று ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார். அப்படி விழுந்து பணிந்தார். நாம் மன்னிக்கவும் செய்தோம். அவர் தப்பாவெல்லாம் மன்னிப்பு கேட்கல, அவர் தப்பு தான் செஞ்சார், அவர் மன்னிப்பும் கேட்டார், நான் மன்னிக்கவும் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறோம். அப்போ என்ன விளங்குது? தாவூது நபி ஒரு தவறு செய்தார் என்று இந்த வசனம் சொல்லுதா இல்லையா? சொல்லுது. அந்த தவறை எப்படி தாவூது புரிகிறாரு? அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் அனுப்புனா தான் அது புரியும். அந்த தகுந்த கேஸ் என்ன? ரொம்ப உள்ளது, கொஞ்சம் உள்ளது. இது அனுப்புனவுடனே இவர் அறிவுரை சொல்லிவிட்டு, ஆகா நம்மள்ட்ட இந்த தன்மை இருக்குதே இப்படின்ற உடனே தான் அப்போ அவரை புரிஞ்சுக்கிட்டார். அப்போ என்ன விளங்கினே? தாவூது நபி பிறருடைய பொண்டாட்டி எடுத்துக்கொண்டார் என்று சொல்வதை விட அதிகமாக வைத்திருக்கிற அவர் பிறருக்குரிய ஒரு பொருளை ஆசைப்பட்டிருக்கிறார், அதையும் எடுத்துக்கொள்ள விரும்பி இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும், வேறு அர்த்தம் இருக்க முடியாது. எந்த சம்பவத்தை வைத்து அல்லாஹ் பாடம் கற்பிச்சானோ, எதை வைத்து அவர் விளங்கி கொண்டாரோ, அவர் விளங்குறதா இருந்தால் இதை சொன்னோன்னு விளங்குறன்னு அர்த்தம். இந்த ஆட்டுக்குட்டி சம்பவத்தை சொன்னோன்னா நம்மளை தானே சொல்லுதுன்னு இப்படி விளங்குவார். அந்த மாதிரியான விஷயம் அவர்கிட்ட இருந்திருக்கணும். அப்போ என்ன விளங்குறோம்? இது பொண்டாட்டி மேட்டரை கொண்டு பொம்பளை மேட்டராக பார்க்குறாங்க. இது பொம்பளை மேட்ரு கிடையாது. என்ன மேட்ரு இது? ரொம்ப இருக்குது இவர்கிட்ட, கொஞ்சம் உள்ள ஒரு ஆள்கிட்ட எடுத்துக்கொள்ள பார்த்தான்ற அர்த்தம் தான் அதில் வரும். அதை கூட நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், நான் எழுதியிருக்கிற அந்த குறிப்பில் 337வது குறிப்பு நீங்கள் போஸ்ட்டில் போட்டு விட்டுறோம். குரானில் இருக்கிறது, இந்த போஸ்ட்டில் இணைஞ்சிடறோம், உங்களுக்கு போட்டு விட்டுருவோம். அதில் என்ன வருது எழுதியிருக்கோம்னு கேட்டால், தாவூது நபி மன்னராக இருந்தார். மன்னராக இருந்ததுனால மன்னருங்கிற முறையில் அரசாங்கத்துக்கு நிறைய இப்போ பிறருடைய இடங்கள்லாம் தேவைப்படும். அதிகமாக வைத்திருந்தா கூட விஸ்தீர்ணப்படுத்தணும், ரோட்டை விஸ்தீர்ணப்படுத்தணும், அரண்மனை விஸ்தீர்ணப்படுத்தணும், கோட்டையை பெருசாக்கணும் என்பது போன்ற காரணத்திற்காக தனியாருடைய பொருள்கள் தேவைப்படலாம். அந்த மாதிரி விஷயத்தை அவர் எடுத்திருக்கலாம். அவர் தனக்கு ஒரு நபி இன்னொருத்தனுக்கு ஒரு சொத்தை தனக்கு எடுப்பாரா? சொந்தத்துக்கு அவரை நபி அந்த தப்பு செஞ்சுருக்காரு நம்ம விளங்குது. அது எந்த மாதிரி தப்பாக இருக்காது? அடுத்தவனுடைய பொண்டாட்டி அபகரிக்கிற தப்பாகவும் இருக்காது, அடுத்தவருடைய சொத்தை தனக்காக அபகரித்துக் கொள்கிற தப்பாகவும் இருக்காது. அரசு நன்மைக்காக வேண்டி என்று கருதி அரசாங்கத்துக்காக வேண்டி இவ்வளவு இருக்கும்போது ஒரு அப்பாவுடைய சொத்தைங்க எடுத்துக்கிற
என்ற மாதிரி இது போன்றதாக தான் இதுன்னு நம்ம சொல்லலை, இது மாதிரியானதாக இருக்குமே தவிர கண்டிப்பாக வந்து 99 பொம்பளை வச்சுக்கிட்டு இன்னொரு பொம்பளையை அபகரிச்சார் என்கிற அர்த்தம் வரவே வராது. இதுதான் நம்ம சொன்னதுங்க. இது தப்புன்னு சொன்னால் நீ விளக்கம் எனக்கு சொல்லு. அப்போ தப்புன்னா என்ன செய்யணும்? தப்புன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. தப்புன்னு சொன்னால் தாவூது நபி செஞ்ச தப்பு என்ன? குர்ஆனை விளங்குறதுக்கு தந்திருக்கான், சிந்திச்சு விளங்கணும். தாவூது நபிக்கே சிந்திச்சு விளங்கிட்டார். அவர் சிந்திச்சு என்ன விளங்கினார்? எப்படி தான் செய்த தப்புன்னு வருதுன்னா, ஒரு தப்பு செஞ்சார் தானே வருது, மன்னிப்பு கேட்டார்னு வருது, அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்றும் வருகிறது. அப்போ என்னன்னு கேட்டால், பிறருக்கு அதிகம் வைத்திருப்பவர் கம்மியாக உள்ளவர்கள் எடுத்துக்கொண்டார். இது சொந்தத்துக்கு எடுத்துக்கொண்டால் நபியுடைய தகுதிக்கு கூடாது. அடுத்தவருடைய பொருளை காணலி நபியின் எகுல்ல, நபி வந்து இந்த மாதிரி மோசடி செய்வது கூடவே கூடாது. பயங்கரமான குற்றமா இல்லை, எல்லாத்துக்கும் மோசடி கூடாதுன்னா நபிக்கு அறவே கூடாது. அப்படியான ஒரு விஷயமா இருக்கும்போது தாவூது நபி இப்படியான ஒரு விஷயத்தை அவர் செய்வது வஹிக்கு, நுபுவத்துடைய தகுதிக்கு மாற்றமானது. அது பொண்டாட்டி அபகரிக்கிறதா இருந்தாலும் மாற்றமானது தான், பிறருடைய சொத்தை அபகரித்தாலும் மாற்றமானது. அப்படின்னு சொன்னால் அப்போ என்னவாக இருக்குன்னு நம்ம சிந்திக்கிறோம். தாவூது நபியுடைய கண்ணியமும் பாதிக்கக்கூடாது, நுபுவத்துடைய கண்ணியமும் பாதிக்கக்கூடாது, இவங்க சொல்கிற கட்டுக்கதையும் உண்மையாயிடக்கூடாது, அதே நேரத்தில் இந்த வசனத்துக்கு அர்த்தம் இல்லாமல் ஆயிடக்கூடாது என்று சொல்லி ஒரு அரசு தேவைக்காக வேண்டி அவர் எடுத்திருக்க இதுண்டு அடிச்சு கூட நான் சொல்லலை. இது போன்ற ஒரு விஷயத்தை தான் செய்திருப்பாரே தவிர, இந்த வழக்கின் தன்மையை பொறுத்த ஒரு குற்றத்தை செய்திருப்பாரே தவிர அந்த இன்னொருத்தன் பொண்டாட்டி அபகரிக்கிற ஒரு குற்றமாக இருக்காது என்று எழுதியிருக்கிறோம். இது என்ன பிழை கண்டாங்க? எப்படி பிறர் நிலத்தை அபகரித்தார் நீ சொல்ல போச்சுங்கிறாங்க. அப்படியே சொல்லியிருக்கிறோம் முழுசாப்படி. அதை ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறதா இருந்தால் அந்த 378 37வது குறிப்பை முழுசாக வாசிச்சு பாருங்கள். குர்ஆன் தமிழாக இருக்குத்தானே செய்யுது, அதை வாசிச்சு பாருங்கள். வாசிக்க முடியாதவர்கள் இப்போ போட்டு விட்ருவோம், ஆன்லைன் பேஜிலேருந்து எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் அந்த லிங்கை போட்டு விட்ருவோம், பார்த்துக்கிறோங்க. இதெல்லாம் சொன்னதுக்குரிய பதில். அடுத்து வந்து முகமது ரஃபீக் என்கிற சகோதரர் கேட்குறாரு, 2 வாரங்களுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டால், குபாங்கிற பள்ளிவாசலை பற்றி சொல்லும் பொழுது அந்த குபா பள்ளிவாசலில் தூய்மையை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கிறான். இந்த கெட்ட பள்ளியில் தொழக்கூடாதுன்னு இருக்குல்ல, அதை சொல்லும் பொழுது நீ தொழுவதற்கு தகுதியான பள்ளி ஆரம்பத்திலே தக்குவா அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி தான் என்று சொல்லிவிட்டு, அது எந்த பள்ளி என்று சொன்னால் குபா பள்ளி தான் ஃபஸ்ட்டு கட்டப்பட்டது. மஸ்ஜித் நபவி அப்புறம் கட்டப்பட்டது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவில் நுழையிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த குபாங்கிற இடத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டாங்க. அந்த பள்ளி தான் முதல்ல கட்டப்பட்ட பள்ளின்னு சொல்லிவிட்டு, அதில் என்ன அந்த சம்பவத்தை விளக்கும் போது ஒரு செய்தியை சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டால், ஃபீஹி ரிஜாலுன், அந்த பள்ளியிலே சில மக்கள் இருக்கிறார்கள், யுஹிப்பூன யத்தஹரும், தூய்மையை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்று வசனத்தை எல்லாம் இறக்கிட்டான். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மக்களை கூப்பிட்டு, என்னப்பா உங்களை தூய்மையை விரும்புகிற மக்கள் என்று உங்களை அல்லாஹ் சொல்கிறானா, என்ன தூய்மை உங்கள்கிட்ட அப்படி இருக்குது? உங்களை பாராட்டி அல்லாஹ் அப்படி வசனம் சொல்லுகிறானே, அது என்ன தூய்மை என்று ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து மலம் கழித்தோமையானால் தண்ணீர் ஊற்றி கழுவி விடுவோம். தண்ணீர் ஊற்றி கழுவுற வழக்கம் அரபு நாட்டில் இல்லை. அந்த நம்ம அவங்களுடைய மலம் வந்து இறுக்கமான விட்டை மாதிரி வரும், அதனால் தொடச்சி போட்டு போயிடுவாங்க. அப்படி பழக்கம் தான் இருந்தது. இவங்க தண்ணி ஊற்றி கழுவுற ஒரு கூடுதல் தூய்மையை கடைப்பிடிச்சாங்கன்றவுடனே இதுதான் நல்லா சொல்லுகிறான்னு பாராட்டுறாங்க. அதுக்கு பிறகு தண்ணீரை வைத்து தூய்மைப்படுத்துகிற ஒரு வழக்கம் அந்த சமூகத்தில் என்ன செய்கிறது, ஏற்படுகிறதுன்னு சொன்னோம். அப்போ அதில் தான் கேள்வி கேட்குறார் ரஃபீக் என்பவர் கேட்குறாரு, நீங்கள் சொன்ன அந்த செய்தி பலவீனமான செய்தி என்று சொல்கிறார்கள். எந்த செய்தி? அந்த குபா பள்ளிவாசலில் உள்ள மக்களை கூப்பிட்டு கேட்டு உங்களுடைய தூய்மை என்ன என்று கேட்டு, நாங்கள் தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்வோன்னு அவங்க பதில் சொல்லி அதுதான் இதுன்னு சொல்லி ரசூல் அங்கீகரித்தாங்கன்னு ஒரு செய்தியை சொன்னீங்களே, அது வந்து பலவீனமான செய்தி என்று நிறைய உலமாக்கள் சொல்கிறார்களே, ஏன் பலவீனமானதை சொன்னீங்களா? வேறு பலவீனம் இல்லாத ஹதீஸும் இருக்குதான்னு கேட்குறார். இது சொன்ன விளக்கம் தொடர்பான விஷயம் இதுவும். அதனால் இதுக்கு இப்போ கிட்டத்தெல்லாம் வந்திருக்கு இந்த கேள்வி. இருந்தாலும் நம்ம முன்னுரிமைக்காக அதை எடுத்துக்கிறோம், ஒரு செய்தி சொன்ன அடிப்படையில். இந்த கருத்துரை ஹதீஸ் இருக்கு இல்லையா, இது முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, தபரானியில் இருக்கிறது, ஹாக்கிமில் இருக்கிறது, அபூதாவுதில் இருக்கிறது, இப்னு மாஜாவில் இருக்கிறது, இப்னு ஹுசைமாவில் இருக்கிறது, திருமதியில் இருக்கிறது, இப்னு அபி ஷைபாவில் இருக்கிறது, தாரகுத்தினில் இருக்கிறது, பைஹக்கியில் இருக்கிறது, முஸ்னத் அபு யாலாவில் இருக்கிறது, இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. இவ்வளவு நூல்கள்லையும் பல அறிவிப்பாளர்கள் வழியாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. ஒரே அறிவிப்பாளர் வரிசை கிடையாது. இந்த நூலில் ஒரு வேறு அறிவிப்பாளர்,
அந்த நூலில் வேறு அறிவிப்பாளர், அந்த நூலில் வேறு அறிவிப்பாளர், இப்படி பல அறிவிப்பாளர்கள் வழியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த எல்லா நூல்கள்லையுமே ஒரு பலவீனம், 2 பலவீனம், 3 பலவீனம் உள்ள ஹதீஸுகளாக தான் இருக்குது. சில ஹதீஸுகள் ஒரே ஒரு ஆள் பலவீனமாக இருப்பார், சில ஹதீஸுகளில் 2 பேர் பலவீனமாக இருக்கிறாங்க, சில அறிவிப்பில் 3 பேர் பலவீனமாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரியாக இந்த சொல்லி அம்புட்டு நூல்களில் வரக்கூடிய ஹதீஸுகளுமே பலவீனமாக தான் இருக்கிறது. அதை வைத்து கொண்டு தான் பலவீனங்கிறாங்க. இவ்வளோ ஹதீஸ் பலவீனமாக இருந்தாலும் பலவீனம் இல்லாத அறிவிப்பு இருக்கிறது. 50 ஹதீஸ் இருக்கட்டுமே, 50 பலவீனத்தை வச்சு நம்ம சொல்லலை. பலவீனம் இல்லாத ஒரு ஹதீஸ் இருக்கும் பொழுது அதை நம்ம ஆதாரமாக கொண்டு தான் சொல்லியிருக்கிறோம். பலவீனம் இல்லாத ஹதீஸ் என்னென்னு கேட்டால், தாரிகுல் மதீனா, இந்த மதீனாவுடைய வரலாறுன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அது ஹதீஸ் கிதாபானா. வரலாறுங்கிறது அந்த கதை மாதிரி வரலாறு எழுதுவாங்கல்ல, அப்படிப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு செய்திக்கும் அறிவிப்பாளர் கொடுத்து சனது போட்டு எனக்கு இவர் சொன்னார், உனக்கு இவர் சொன்னார்னு சொல்லி ஒவ்வொரு துணுக்கு செய்தியாக இருந்தாலும் அறிவிப்பாளர் வரிசையோடு இப்னு ஷபா என்கிறவர் நெஞ்சிருக்காரு, இந்த நூலை எழுதியிருக்கிறார். இவர் 260 மௌத்தா போனவர். ஏறக்குறைய அந்த புகாரிமா அந்த காலத்தில் உள்ளவர். ஏறக்குறைய இவர் ரொம்ப பிற்காலத்தில் உள்ள ஆள் கிடையாது. அந்த புகாரி, முஸ்லீம், அஹ்மது பின் ஹம்பல் அந்த காலம் இருக்குல்ல, அது 260 மௌத்தா போகிறாருன்னா ஒரு 150, அந்த மாதிரி 170 பிறந்திருப்பார். அது 170 அந்த இமாம்களுடைய காலம், ஹதீஸ்களை இமாம்கள் வாழ்ந்த காலம், ஹதீஸ் தொகுக்கக்கூடியவர் வாழ்ந்தாங்களே, அப்படிப்பட்ட காலத்தில் ஹதீஸுகளை புகாரிட்ட இருந்தோம், முஸ்லீம்கிட்ட இருந்து காப்பி அடிக்கிற காலம் கிடையாது. இவங்களே ஆட்களை உனக்கு யார் சொன்னான்னு கேட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு காலத்தில் தொகுக்கப்பட்டது தான் தாரிகுல் மதீனா. ஆனால் அந்த புக்கில் என்ன இருக்குன்னு கேட்டால், மதீனா சம்பந்தமாக எந்த ஹதீஸாக தான் பார்த்துக்கலாம். அவர் மொத்த ஹதீஸையும் தொகுக்காமல் மதீனா, இது மதீனா தான் குபாவலாம், அந்த பள்ளிவாசல் சம்பந்தம்லாம், மதீனா தொடர்பாக எந்த செய்தியை எடுத்துக்கொள்ள வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான ஒரு நூல் இந்த தாரிகுல் மதீனாங்கிற கிதாப். அதில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு செய்தி பதிவு பண்ணுறார். நம்ம சொன்னதை இதே சேம் அந்த குபா ஆள்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்டது அது சொன்னது. இதை அவருக்கு அறிவிக்கிற யாருன்னுட்டா முஆவியா பின் அம்ருங்கிறவர் அறிவிக்கிறார். இவர் நம்பகமான ஒரு ஆள். இவருக்கு யார் அறிவிக்கிறார்னா ஹத்ததனி ஜுஹைர் என்பவர் இவர் அறிவிக்கிறார். இவர் நம்பகமான ஆள். இவருக்கு யார் அறிவிக்கிறார்னா ஆசிமில் அஹ்வல் என்பவர் அறிவிக்கிறார். இவரும் நம்பகமான ஆள். ரஜுலும் மினல் அன்சாரிகளை சேர்ந்த ஒருவர் வழியாக. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் பேர் தேவை கிடையாது, யாருன்னு தெரியாட்டாலும் சஹாபாக்கள் எல்லாருமே நம்பகமானவர்கள். அன்சாரிகளை சேர்ந்த ஒரு மனிதர்னாலே சஹாபின்னு ஆயிடுச்சு. ஒரு சஹாபி வழி அறிவிக்கிறார் என்று சொல்லி இந்த அறிவிப்பு வருகிறது. இந்த அறிவிப்பில் எந்த ஒரு குறைபாடுமே இல்லை. எந்த அளவுக்குன்னு கேட்டால், இப்போ சமகாலங்களில் ஃபத்வாக்கள் கொடுக்குறாங்கல்ல இணையதளங்கள் வழியாக, அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பெரிய பெரிய இமாம்கள்லாம் இந்த ஹதீஸை பலவீனமாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அந்த தாரிகுல் மதீனாவில் அழகான ஹதீஸ் இருக்குது, பார்க்காம விட்டுருக்குறாங்க. இது ஏன் உங்கள் கண்களில் படவில்லைன்னா என்ன செய்கிறாங்க, இப்போ ஆர்டிக்கல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. சரியான ஒரு ஹதீஸாக இருக்கிறது. மற்ற நூல்கள்லாம் விமர்சித்தவர்கள் இந்த நூல்லையும் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வச்சு தானே பலவீனம்னு சொல்லணும். இது அவர்கள் கண்களில் படவில்லை. இப்னு ஹஜரோ அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள்லாம் எல்லாத்தையும் போட்டு எழுதுவாங்க. அவர்கள் கூட இந்த ஒரு ஹதீஸை மென்ஷன் பண்ணவே இல்லை, இந்த ஹதீஸை சுட்டி காட்டவே இல்லை. ஏன் என்ன வேப்பாக இருக்கிறது. அல்பானி கூட இதை எடுத்துப்பட்டு என்ன செய்கிறாரு, இந்த ஒரு ஹதீஸை ஒருத்தருக்கும் படலைன்னு அவரும் சுட்டி காட்டுறாரு. இந்த கம்ப்யூட்டர் காலம் வந்த பிறகு தேடி எடுக்க வசதியாக இருக்கிறதுனால இதை நம்ம ஈஸியாக எடுத்துடுறோம். அந்த அந்த காலத்தை உங்களுக்கு எடுக்க முடியல, விட்டாங்க. அப்போ அந்த ஒரு அடிப்படை இது ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுபோல் ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதில் ஒரு நம்பகமான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. உத்துபா பின் அபி ஹக்கீம் என்ற ஒரு ஆள் சரியில்லைன்னு விமர்சிப்பாங்க. அவர் சரியில்லைன்னு நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா அவர் சரியானவர் என்பது தான் வலுவான நிலையில் நிற்கும். சிலர் பலவீனம்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு காரணம் இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க என்ற வகையில் அந்த உத்துபா பின் அபி ஹக்கீமை வச்சு பலவீனம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் நல்ல ஒரு ஆள் தான் என்று அதுவும் ஹதீஸ்கள் அறிஞர் சொல்கிறாங்க. நம்ம அதை விட்டுருவோம். எந்த விமர்சனமும் இல்லாத தாரிகுல் மதீனாவில் ஒன்று இருக்குல்ல, அது போதும். அதனால் நம்ம சொன்ன அந்த செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி, அறிவிப்பாளர்களில் குறையில்லாத ஒரு செய்தி இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் குறை சொன்னாலும் அந்த குறை எடுபடாத குறை. ஹாக்கிமில் வரக்கூடிய அறிவிப்புலையும் குறை சொல்லியிருக்கிறாங்க, அது எடுபடாத குறை. தாரிகுல் மதீனாவில் எந்த குறையுமே இல்லை. அப்படிங்கிறதுனால இதை ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு செய்தி தான். அந்த குபா வாசிகளை பற்றி சொன்னது சரியான ஹதீஸ் தான். அடுத்தது இதுவும் அந்த தொடர்ச்சியாக உள்ள முந்தி சொன்னதனுடைய தொடர்ந்த ஒரு கேள்வி தான். மன்சூருங்கிற ஒரு சகோதரர் கேட்குறாரு, நாங்கள் மாதாந்தம் எடுக்கும் ஊதியத்தை தவிர வேறு வருமானம் இல்லை,
அப்படி இருக்கும்போது நிலுவையில் ஜக்காத்து கொடுக்கணுமா, பதிலை எதிர்பார்க்குறேன்னு கேட்குறாங்க. அதாவது ஒருவர் வந்து மாத வருமானம் மட்டும்தான் ஒருத்தருக்கு வருது. அப்போ அவர் வேறு வருமானம் எதுவுமே இல்லை, இவர் ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. அதாவது வருமானம் என்பது ஒருத்தருடைய சொத்து தானே. அது வருமானம்னு சொன்னால், வந்துருச்சுன்னு சொன்னால், காசாக வந்தாலும் அது சொத்து தான், பொருளாக வந்தாலும் சொத்து தான், தங்கமாக வந்தாலும் சொத்து தான், வீடாக வந்தாலும் சொத்து தான், மாதம் மாதம் கிடைச்சாலும் சொத்து தான், டெய்லி வந்தாலும் சொத்து தான். ஒருவருக்கு இல்லாமல் இருந்து ஒன்று கிடைக்குமையானால் அது அவருடைய செல்வம். செல்வத்துக்கு ஜக்காத். அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன? ஹுது மின் அம்வாலிஹிம் சதக்கா, அவர்களின் செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை வாங்கு. இது செல்வமா இல்லையா? மாத வருமானம் வருது, இது எனக்கு செல்வம் இல்லைன்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். மாத வருமானம் வந்தாலும் சரி, நீங்கள் வருஷ வருமானம் வந்தாலும் சரி, மாத வருமானம் வந்து கம்மியாக வந்துச்சுன்னா உங்கள் நிசாபில் வரமாட்டீங்க. மற்ற சுத்தலாம் சேர்த்து நிசாபுடைய அளவு இல்லாட்டி கொடுக்க தேவை இருக்காது. ஆனால் என்ன இருந்தாலும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த காலத்தில் வந்து நிசாபுடைய ஒரு 35-40,000 ரூபா இல்லாமல் இருக்காது யாராக இருந்தாலும். அந்த அளவுக்கு நகையோ அந்த அளவுக்கு ஒரு பொருளோ இல்லாமல் ஒருவர் கூட இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா வருமானம் வாங்கினா கூட அதுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? 100க்கு 2.5, அப்போ 1000க்கு 25, 250 ரூபா கொடுக்க போகிறோம். 10,000 ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா 250 ரூபா ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 500 ரூபா செலவு பண்ணுறோம். விளங்குதா? வேறு பேப்பருக்கு, அதுக்கு வீணான விஷயங்களுக்கு, நண்பர்களோட ஒரு டைம் பாஸுக்கு செலவழிச்சிட்டு போயிடுறோம். அல்லாவுக்காக எல்லாம் கடமையாக்கின ஜக்காத்துன்னு ஒரு 250 ரூபாயை 20,000 ரூபா வாங்கினீங்கன்னா 500 ரூபா கொடுக்க போகிறீங்க. இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கினதில் ஒரு 500 ரூபாயை கொடுக்குறது என்பது வந்து அது பெரிய கஷ்டம் இல்லை. மாத சம்பளம் வாங்குறோன்னு ஒரு காரணம் காட்டிக்கொண்டு செய்ய முடியாது. இப்படி பார்த்தோம்னு சொன்னால் 20,000 வாங்குறவனுக்கு 500 பெருசாக தெரிகிற மாதிரி 20 லட்சம் வாங்குறவனுக்கு என்ன செய்யும்? 5,000 பெருசாக தெரியும். ஒவ்வொருத்தரும் பெருசாக தான் தெரியும். அந்த கோணத்தில் பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பார்க்கணும்? நமக்கு அல்லாஹ் அந்த செலவு தந்திருக்கிறான். அது வியாபாரத்தின் மூலமாக தருவான், அன்பளிப்பாக தருவான், இந்த மாதிரி சம்பளத்துக்கு வேலை பார்த்து கூட தருவான். தர்றான், நல்லா தானே தந்திருக்கிறான். தந்ததுக்குரிய ஜக்காத்தை கொடுத்துட தூய்மையாக்கணும். அந்த பொருளுக்குரிய ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி இருந்தால் வரி கட்டணும்னா கட்டுறமா இல்லையா? அரசாங்கத்தை கூட ஏமாத்துறோம். ஏன்னா இவன் நம்மளை தண்டிக்க முடியாது மறுமையில். அல்லாவுடைய விஷயத்தில் வந்து மறுமையில் தண்டனை இருக்க என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால், மாத ஊதியம் எடுத்தாலும் சரி தான், அதை அந்த ஜக்காத்தை கொடுத்துட்டு செலவழிங்க. ஒரு அவசரத்துக்கு தேவைன்னா குறித்து வச்சுக்கிறங்க. அந்த மாதம் 500 ரூபா எடுக்க இயலாதா, ஜக்காத்து கொடுக்கணும் 500 குறித்து வச்சுக்கிறங்க. குறித்து வைத்துக்கொண்டு அடுத்த மாதம் அந்த செலவு வந்து கொடுத்துருவேன். கொடுக்கணுங்கிறது வந்து நம்ம அதுக்குரிய வாய்ப்புகளை பார்த்து கொடுத்துக்கொள்ளலாம். அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே கொடுக்கணும்னு சட்டம் கிடையாது. ஜக்காத்து வந்து குவிஞ்சு தான் கிடக்கும் சொல்லாவுடைய காலத்தில். அவங்க தேவைக்குரிய ஆள் பார்த்து என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ஜக்காத்து கடமையாயிரும். கடமையான அன்னைக்கே போய் வாங்க மாட்டாங்க. அவர் கடமையாகி 1 மாதம் இருக்குது, 2 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குது, 5 மாதம் இருக்குது, இவங்க போகும்போது தான் கொடுப்பாங்க. ஜக்காத்து கடமையான அன்னைக்கே விநியோகம் பண்ணணுங்கிற சட்டம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம குறித்து வச்சுக்கிறணும், நம்ம மேலே கடமையாகிவிட்டது என்று அதை வந்து நம்ம கணக்கில் வைத்து கொண்டோமே. ஆனால் நமக்கு வாய்ப்பு வரும்போது என்ன செஞ்சிட வேண்டியது? கொடுக்க வேண்டியது, இல்லைன்னா அப்பப்போ கொடுத்துட வேண்டியதுதான். இதுதான் அதனுடைய விஷயம். அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதில் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அசதுல்லாங்கிறவர் கேட்குறாரு, இலங்கை புத்தளம் எல்லாம் இந்த ஜக்காத்து சம்பந்தமாக நம்ம சொன்னோம் இல்லையா, அது குறித்த கூடுதல் விளக்கத்துக்குரிய கேள்விகள் தான். ஜக்காத்து கடமையாகும் அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கிறது, ஆனால் கடன் அதிகமாக இருக்கிறது. கடனின் மதிப்பை சொத்தின் மதிப்பிலிருந்து கழித்து விட்டு மீதி சொத்துக்கு ஜக்காத்து கொடுப்பது சரியான்னு கேட்குறாங்க. அதான் சரி. கடன் என்று சொன்னால் நம்ம காசு இல்லைன்ற அர்த்தம் போது விளங்கிக்கணும். நான் ஒரு ஆளுக்கு 10 லட்ச ரூபா கடன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 10 லட்சம் என் காசு இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஜக்காத்து எது கொடுக்கணும்னா என்னுடைய செலவுக்கு தான் கொடுக்கணும். நான் கடன் 100 கோடி கடனை வாங்கி போட்டிருப்பேன், அந்த 100 கோடி என்னுடையதானே? என்னுடையது இல்லை. அப்போ அந்த 100 கோடி நான் எப்போ வந்து என்னுடையது ஆகிறதோ அப்போ தான் என்ன செய்யும்? ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்படும். அதனால் கடனை வந்து கழிச்சிடணும். நமக்கு 10 கோடி ரூபா இருக்கா? இருக்குது. 2 கோடி ரூபா கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. 8 கோடிக்கு ஜக்காத்தை கொடுங்க. 10 கோடி இருக்கா? 9 கோடிக்கு கடன் இருக்குது, அப்போ கொடுங்க. 10 கோடி இருக்குது, 20 கோடி கடன் இருக்குது, கொடுக்க தேவையில்லை. அதையும் தாண்டி அதுக்கு பிறகு நீங்கள் சம்பாதிச்சா தான் கொடுக்கணும். அப்போ கடனாக நீங்கள் கொடுக்க வேண்டி இருந்தால் அதை ஒவ்வொரு தடவை ஜக்காத்து கொடுக்கும் பொழுது என்ன செய்யணும்? நமக்கு கடன் அதை விட அதிகமாக இருந்தால் அந்த கடனை கழிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? நம்ம காசு. இது கடன் வந்து நம்ம காசு கிடையாது. அப்போ கடனை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மாதம் 20,000 சம்பளம் வாங்குறீங்க. பொதுவாக உங்களுக்கு 1 லட்ச ரூபா கடனாளியே நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ என்ன செய்கிறது? இந்த நம்ம காசு இது இல்லையே, 1 லட்சம் நம்ம கடனாளி எவ்வளோ இருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடனை விட கம்மியாக இருக்குமே. ஆனால்
நமக்கு அது ஜக்காத்து கடமையாவது. ஏன்னு கேட்டால் நம்ம காசு அது இல்லை, நம்மளை அடுத்தவனுக்கு கொடுக்கணும். மூத்தா போனோம்னா அவன் மறுமையில் வந்து பிடிச்சிக்கிறான், கேள்வி கேட்பான். அப்படிங்கிற வகையில் கடன்கிறத வந்து நம்ம விளங்கிக் கொள்ளணும். நம்முடைய காசு இல்லை என்பதுதான் கடனுக்கு அர்த்தமே. மற்ற உலகத்தில் கடனா ஏமாத்துக்கு வாங்குறாங்க. நம்ம இஸ்லாமிய பார்வையில் கடனா என்னன்னு கேட்டால் இது நம்முடையது இல்லை, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துடணும், கொடுக்கலன்னா இதுக்கு மறுமையில் கூட மாட்டிக்கிடுவோம். இப்படியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால எந்த ஜக்காத்து கொடுப்பதா ஃபஸ்ட்டு கடனை பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு கடனை கழித்து விட்டுட்டு அதுக்கு மிஞ்சி என்ன இருக்குது அதுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும். அது ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், கூடுதல் தெளிவுக்கு. வாரிசு அதே 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 தொடர்ச்சியில் உள்ள கேள்வி தான். வாரிசு அடிப்படையில் வரும் சொத்தை அடைந்தவர் ஜக்காத்து கொடுப்பது பற்றி கூறும் பொழுது பிரத்யேகமாக ஏதாவது ஹதீஸ் ஆதாரம் உள்ளா, அல்லது அதுவும் ஒரு வருமானம் என்ற அடிப்படையில் ஜக்காத்து கடமையாகிறதா? ரெண்டாவது காரணம்தான் எனில் அன்பளிப்பிற்கும் கடமையாகிறது. அதேபோல் எனக்கு ஜக்காத்து கடமையாகும் அளவுக்கு சொத்து இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு நாளும் எனது தந்தையின் சம்பாத்தியத்தில் வீட்டில் அம்மா சமைப்பதை ஹதியாவாக சாப்பிடுகிறேன், இதற்கு கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, வாரிசுக்கு நீங்கள் வந்து ஜக்காத்து நான் இருக்கிறேன், என்னுடைய தகப்பனார் மூத்த போயிட்டார், அவர்கிட்டேருந்து ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு வாரிசு முறையில் கிடைக்கிறது. கிடைச்சா அந்த 10 லட்சத்துக்கு எங்கள் வாப்பா ஜக்காத்து கொடுத்து இருந்தாலும் சரி, எனக்கு புதுசாக வருதில்ல, நான் கொடுக்கணும். அந்த காசுக்கு அவர் இருக்கும்போது அவர் கொடுத்துருப்பார். அந்த பொருள் எனக்கு அன்பளிப்பாகவோ வாரிசு முறையில் வறுமையானால் அந்த சொத்துக்கு எனக்கு உரிய சொத்தாக மாறுற காரணத்தினால அதுக்கு நான் ஜக்காத்து கொடுத்தாகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வாரிசுக்கு. அப்போ அன்பளிப்புக்கும் அதுதான் சட்டமானு கேட்குறாரு. எந்த மாதிரி வந்தாலும் சட்டம் அதுதான். ஒருத்தருக்கு சொத்து வருவது என்பது புதையலாக கூட வரும், வாரிசு முறையில் வரும், சம்பாரித்து கூட என்ன செய்யும் வரும், ஊதியத்தில் வேலை செஞ்சு கூட அந்த சொத்து வரும், தர்மமாக கூட அந்த சொத்து நமக்கு கிடைக்கும். எந்த முறையில் இருந்தாலும் உங்கள் சொத்து ஆயிடுச்சா இல்லாத கணக்கு. என்ன கவனிக்கணும், இது உங்களுடைய சொத்தாக இல்லாமல் இருந்து இப்போ உங்கள் சொத்து ஆகிருக்குதா? ஆமாம், கொடுங்க. உங்கள் சொத்தாக இருக்கல, அவர் அன்பளிப்பு தந்த பிறகு தானே உங்கள் சொத்து ஆகுது. அந்த சொத்துக்கு இப்போ சொந்தக்காரில் ஆயினீங்கன்னு என்ன செய்யணும், நீங்கள் கொடுத்துட வேண்டியதான். ஒரு ஆள் 1 லட்ச ரூபா வச்சுக்கிறங்க தர்றாரு அன்பளிப்பா, இது அன்பளிப்பு தானே நீங்கள் சொல்ல முடியாது. அந்த 1 லட்சம் இப்போ உங்கள் பணம், அவ்வளோதான். அந்த 1 லட்சம் செல்வம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. அது என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம்ல. 1 லட்சம் உங்களுக்கு அன்பளிப்பு வந்துருச்சுன்னா அந்த 1 லட்சத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. அப்படிங்கிற ஒரு வகையில் வரும் பொழுது அன்பளிப்பாக வந்தாலும் 2500 கொடுத்துட வேண்டியது. 1 லட்ச ரூபா அன்பளிப்பாக வந்தால் கொடுத்துடணும், வாரிசாக வந்தால் கொடுத்துடணும். எதனால் கொடுக்கணுங்கிறோம்னு கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் வராது. 1000 வகையில் ஒருத்தனுக்கு வருமானம் அப்படி போட முடியுமா? சட்டம்ங்கிறது ஒரு இதுக்குள்ளே தான் அடக்கி சொல்ல முடியும். வாரிசாக வந்தால் அப்படி, நண்பர்கள் கொடுத்தா இப்படி, குடும்ப வாப்பா கொடுத்தா இப்படின்னு அப்படி சட்டமாக போட முடியும்? எப்படி கொடுத்தா உனக்கு வந்துச்சா இல்லையா? உன் செல்வத்துக்கு ஜக்காத்து கொடு சட்டம். சட்டம் என்ன? அவரவர்களுடைய செல்வத்திற்கு ஜக்காத்தை வாங்கு, இதுதான் அடிப்படை. அல்லாஹ்வுடைய கட்டளை ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா. அவங்களுடைய அம்பால்னா செல்வம், செல்வத்திலிருந்து ஜக்காத்தை வாங்கு, ரசூலுல்லாஹ் கட்டளை. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளைன்னு அவங்க நம்ம கொடுன்னு அர்த்தம். அவங்க வாங்குவாங்கன்னா நம்ம கொடுக்கத்தாகணும். அப்போ செல்வங்களுக்கு ஜக்காத் என்று வறுமையானால் உங்களுக்கு எந்த வகையில் அது வந்திருந்தாலும் சரிதான், அது உங்கள் செல்வம் ஆகுதா இல்லையா? கடன் மட்டும்தான் உங்கள் செல்வம் ஆகாது, அமானிதான் உங்கள் செல்வம் ஆகாது. ஒருத்தர் 10 லட்ச ரூபாய் தந்து இதை அப்படி வச்சுக்கிறங்க, நான் 6 மாதம் கழிச்சு வாங்கிக்கிறேங்கிறாரு, இது கடன் கிடையாது. அப்படி வச்சு நம்ம திருப்பி கொடுக்கணும். நம்ம ரூபாய் எண்ணும்போது 10 லட்ச ரூபா கூட காட்டணும், நம்ம காசு அது கழிச்சிட வேண்டியதான். அமானிதம் வந்து நம்ம சொத்து கிடையாது. இரவலாக வாங்குவோம், இரவல் நம்ம சொத்தா? இரவலாக என்ன செய்வோம், ஒரு 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும்னு இருக்குது. ஒருத்தர் 39 ஆடு தான் என்கிட்ட இருக்கிறது. ஒரு ஆள் இரவலாக ஒரு கொஞ்சம் ஆள் தாப்பான்னு நான் கேட்குறேன், அது தேவைக்கா வேண்டி. அப்போ 40 ஆடு ஆச்சுன்னு கணக்காகவும் ஆகாது. ஏன்? இரவலுங்கிறது திருப்பி கொடுக்க வேண்டியது. இரவலாக வாங்குறது பயன்படுத்தி நகையெல்லாம் இரவல் வாங்குறாங்க இந்த காலத்தில். கல்யாணத்துக்கு போகும்போது அடுத்தவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்க, ஒரு நகை வாங்கி போடுவாங்க. நீ 50 கிராம் நகை போட்டுருக்க ஜக்காத்து கொடுனா ஏன் நகையாது? நான் இரவலாக வாங்கினேன், எனக்கு அது உரிமை கிடையாது, ஏன் செல்வம் இல்லை அது. அப்போ இரவல், அது மாதிரி அடமானம், இது மாதிரி கடன், இதுகளெல்லாம் எதில் வராது? நம்ம சொத்தில் வராது. இது இல்லாமல் நம்முடையது என்று எந்த வகையில் ஆனாலும் சரி, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுத்தான் தீர வேண்டும், அது அடங்கத்தான் செய்யும். அதுக்கு தனி ஆதாரம்லாம் கிடையாது. செல்வத்துக்கு கொடுங்கிறதுக்குள்ளே அனைத்து அடங்கும். அடங்குதான் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அடங்குமா அடங்காத? இப்போ உங்கள் செல்வம் இல்லைங்கிறீங்களா? ஒரு கேள்வி என்னது, அப்படி சொன்னார்களே. ஆனால் அப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு தர்றேன், அது உங்கள் செல்வம் இல்லை, அது உங்கள் சொத்தில் கணக்கு ஏறாதா? அது உங்களுடைய சொத்துடைய மதிப்பு அந்த 1 லட்சம் அதிகரிக்காதா? ஆமாம், அப்போ அது கொடுக்க தானே வேணும். இதுதான் அதுக்கு உள்ளது, அது விளங்கிக்கணும். அடுத்து என்ன கேட்குறாருன்னா, இப்போ வந்து நான் வந்து எங்கள் வாப்பா சம்பாத்தியத்தில் வீட்டில் சாப்பிட்றேன்,
அப்போ சாப்பிட்றது அவர் காசு தான் சாப்பிட்றேன், அதுக்கு நான் வந்து ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்குறாரு. அதாவது சாப்பாடெலாம் இதில் வராது, சொத்தில் வராது. தகப்பனார் ஜக்காத்தை கொடுத்துருவார், வீட்டுக்கு செலவழிப்பார், வீட்டுக்கு செலவழித்து திங்கிறோம். திங்கிறத போய் வந்து எனக்கு இவ்வளோ செல்வம் கிடைச்சின்னு யாராவது சொல்லுவாங்களா? எவ்வளோ செல்வம் இருக்குது அப்படின்னா ஒரு மாதம் தின்றதெல்லாம் கணக்கு பண்ணி 25,000 இருக்குன்னு அவனை சொல்லுவானா? திண்டது செல்வத்தை அப்படி திண்டது முடிஞ்சு வச்சு. அது அப்போ திண்டது என்பது வேற, சேமித்து வைக்கிறது என்பது வேற. சாப்பிட்றோம் என்று சொன்னால் அது செல்வத்தில் சேரவே சேராது. அப்படின்னா நம்ம ஒரு மாதம் என்ன சாப்பிட்டோமோ அதெல்லாம் சேர்த்து செல்வ கணக்கில் காட்டுவோமா? எவ்வளோங்க ரூபா இருக்குதுன்னு கேட்டால் 1 லட்சம் என்கிட்ட இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1.5 லட்சம் இருக்குது நான் சொல்லுவேனா? 1 லட்சம் தான் இருக்குது, நான் 25,000 சாப்பிட்ருக்கேன்ல அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம சாப்பிடுதல் என்பது அது இன்கமில் வராது. ஒருத்தர் அன்பளிப்பாக அதை வாங்கி தர, அன்பளிப்பாக ஒரு நகையை தந்தால் இன்கமில் வந்துடும், அன்பளிப்பாக ரூபாயை தந்தால் இன்கமில் வந்துடும், அன்பளிப்பாக பிரியாணி போட்டு வாங்கி தந்தால் இன்கமில் வராது. அது தின்னு முடிச்சிருது, அவ்வளோதான். அதை வந்து சேமித்து வைக்கிறது இல்லை. அப்படியான விஷயத்தினால அதில் ஒரு பஞ்சாயத்து வராது. அடுத்து வந்து இன்னொரு ஹதீஸ், இதுவும் அதை பற்றி உள்ளது தான். சஹாபி என்றால் யார் என்பதை கூட அறியாத ஜாகில்னா மடையன் பிஜே, சஹாபாக்கள் குறித்த சரியான நிலைப்பாடு என்ற தலைப்பில் பிஜே சில நாட்களுக்கு முன்பு பேசினார். சஹாபாக்கள் கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள், சஹாபாக்களில் சிலர் வந்த வழியை திரும்பிவிட்டார்கள், சஹாபாக்களில் சிலர் பிதத்து செய்தார்கள். சஹாபாக்களை குறித்த பிஜேவின் நிலைப்பாடு என்ன என்ற நச்சுக்கருத்தை கூறினார். பிஜே என்பவர் முறையாக மார்க்கத்தை படிக்காததின் விளைவே இது போன்ற விஷயங்களில் அவர் தடம் புரந்ததற்கு அடிப்படை காரணமாகும். மதம் மாறி சென்றவர்களையெல்லாம் சஹாபி பட்டியலில் பிஜே சேர்த்துள்ளார். சஹாபி என்பதின் சரியான விளக்கம் வந்து ரசூலுல்லாவை ஈமான் கொண்ட நிலையில் பார்த்து அந்த நிலையில் மரணித்தவர்கள் தான் சொல்லப்படும். இது கூட விளங்காமல் மடத்தனமாக சொல்லியிருக்கிறார் போகிறார். என்ன செய்கிறாரு? கடுமையாக திட்டி ஒரு ஆள் போட்டிருக்கிறாராம். என்ன போட்டிருக்காருன்னு கேட்டால், அவர் யார் போட்டிருக்காரு? ஒரு அகல ஹதீஸுங்கிற ஒரு ஜமாத்தில் உள்ள ஆளுகள் இருக்குது. ஜம்மியத்து அகல ஹதீஸிலேருந்து ஹசன் அலி உமரிங்கிறவர் போடுறார். நீ பெரிய கட்டுரை மாதிரி வந்து சாராம்சத்தை சொல்லிடுறேன். என்ன சொல்கிறோம்னு கேட்டால், ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் ரசூல்லா வந்து நிற்பாங்க. அப்போ சஹாபாக்கள் சிலர் வருவாங்க. வரும் பொழுது அவங்கள வானவர்கள் தடுப்பாங்க. உனக்கு அங்கே அனுமதி இல்லை, ஹவுலுல் கௌசர் தடாகத்துக்கு போகிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லைன்னு தடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க, அஸ்ஹாபி அவங்க என்னுடைய தோழர்கள், அவங்கள தடுக்காதீங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த மலக்குகள் சொல்லுவாங்களாம், அவங்க தோழர்லாம் கிடையாது, அவங்க மதம் மாறி விட்டார்கள், நீ வந்த வழியை திரும்பி நினைச்சாங்க, முர்த்ததா போயிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்வார்கள்னு தான் ஹதீஸில் இருக்குது. இது மதம் மாறி போனவர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஹதீஸ். அவர் சொல்கிற விளக்கம் என்ன சொல்கிறாரு? சஹாபின்னா யார்? மௌத்தா போகும் பொழுது வரைக்கும் முஸ்லீமாக இருந்து மௌத்தாகணும், அவர் தான் சஹாபி. அப்போ ரசூல்லா காலத்துக்கு பிறகு ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு வைங்க, ரசூல்லா காலத்தில் சஹாபியாக இருந்திருப்பாங்க. ரசூல்லா மௌத்துக்கு பிறகு ஜக்காத் தரமாட்டோன்னு மறுத்து கொஞ்சம் பேர் மதம் மாறி போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் முசைலமா என்கிற பொய்யான நபியை ஏற்றுக்கிட்டு அவன் பின்னாடியும் போயிட்டாங்க. அவர்களைத்தான் இது குறிக்குமே தவிர சஹாபாக்கள் தடுக்கப்படுவார்கள் என்று இந்த பிஜேங்கிற ஒரு பைத்தியக்காரன் சொல்லியிருக்கிறான் என்று அந்த ஹசன் அலிங்கிற ஆள் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு பெரிய தத்துவத்தை பேசியிருக்கிறார். ஷியாக்களை தவிர இந்த கருத்தை யாரும் சொன்னது இல்லை. அதாவது அந்த ஹவுலுல் கௌசரில் தடுக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டால், சஹாபாக்களாக இருந்து மதம் மாறி போனவர்கள். சஹாபாக்களவை இருந்து மௌத்தா போவாங்களே, சின்ன சின்ன தப்புகள் செஞ்சுருப்பாங்களே, அவங்களுக்கு உள்ளது அல்ல என்று அடித்து அந்த அறிஞர் சொன்னார், இந்த அறிஞரை சொன்னார், இவனையெல்லாம் போய் அறிஞராக ஏற்றுக்கிட்டு இருக்கலன்னு நம்மளை வச்சு இது பண்ணியிருக்கிறார். இதை முதல் விளங்கிக்கிறேன்னு, ஹவுலுல் கௌசரில் தடுக்கப்படக்கூடிய ஹதீஸுகள் வந்து நிறைய இருக்கிறது. அந்த ஹதீஸுகளில் சில ஹதீஸில் இவர் சொல்கிற மாதிரி இருக்குது, எது மதம் மாதிரி போனாங்கங்கிறது இருக்குது. சில ஹதீஸில் என்ன வருதுன்னா, லா தத்ரி மா அஹதசு பாதக்க, நபியே உனக்கு பின்னால் அஹதன பிதத்து உண்டாக்குறது, உனக்கு பின்னால் என்னென்ன பிதத்துகள் உண்டாக்கினார்கள் என்று நீ தெரிய மாட்டாய். அப்படிப்பட்டவரும் தடுக்கப்படுறாங்க. தடுக்கப்படுவது வந்து அவர் சொல்கிற ஆளுக்கு தடுக்கப்படுவாங்க என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படியும் தடுக்கப்படுவார்கள். அதாவது முஸ்லீமாக இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு முர்த்ததா போய் மதம் மாறி போயிட்டோன்னே அவங்கள ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, நம்மால் நினச்சிக்கிடுவாங்கல்ல, நினச்சிட்டு கூப்பிடுவாங்க. அப்போ சஹாபாக்களை வந்து மலக்குகள் வந்து தடுத்துருவாங்க. அதுவும் இருக்கிறது. அவங்க மட்டும்தான் கொண்டு வர பார்க்குறாரு இவர். சஹாபாக்களாக இருக்கிறாங்களே அவங்களெலாம் தவறு செஞ்சார்கள் என்பதில் தடுக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறார். ஆனால் புகாரில் 4740 ஹதீஸ் உள்பட நிறைய ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், லா தத்ரி மா அஹதசு பாதக்க,
உனக்கு பின்னால் புதிதாக என்ன உண்டாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது. பிதஅத்து செய்தார், உனக்கு பின்னாடி சில பிதஅத்துகளை இவங்கெல்லாம் செஞ்சிட்டாங்க என்று சஹாபாக்கள் தான் தடுக்கப்பட்டாங்க என்ற கருத்துலையும் ஹதீஸ் இருக்கிறது. அப்போ ரெண்டு விதமான மக்கள் தடுக்கப்படுறாங்கன்னு வரும்போது இவர் என்ன செய்கிறாரு, அதுதான் இதுன்னு சொல்லி காட்ட வர்றாரு. உனக்கு பின்னால் புதிதாக உண்டாக்கியவர்கள் என்பது கண்டிப்பாக அது முர்த்ததுகளை குறிக்காது, மதம் மாறி போனவங்களை குறிக்காது. மதம் மாறி போனால் மதம் மாறி போனதே சொல்லிடுவாங்க. பெரிய தப்பு இருக்கும்போது சின்னத்தை பேர சொல்லுவாங்களா, பெரிய தவறு இருக்கும்போது மதம் மாறிட்டாங்கன்னு முடிச்சிருவாங்க. அப்படி ஹதீஸும் இருக்கிறது. மதம் மாறி போனவர்களை குறிக்கக்கூடிய வகையில் வந்த வழியை திரும்பி விட்டார்கள் அப்படிங்கிற கருத்துக்கும் இருக்கிறது. அவர் இப்படி ஒன்று சொல்கிறார். அதனால் இது தவறுங்கிறது இன்னொரு ஆதாரம் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப தெளிவான ஒரு ஆதாரம். இப்போ மதம் மாறி போயிட்டாங்கன்னு வைங்க, முஸ்லீமாக இருந்து சஹாபியாக இருந்து மதம் மாறி போயிட்டாங்கன்னு வைங்க, அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிற மாதிரியான ஒரு அடையாளம் அவர்களுக்கு தென்படுமா? மறுமையில் தென்படாது. அவங்க குஃப்ரில் மூத்தா போனாங்கன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போ ஒழு செய்கிறோம்ல, ஒழு செய்கிற காரணத்தினால மறுமையில் முகமும் கைகளும் கால்களும் பிரகாசமாக இருக்கும்னு ஹதீஸ் இருக்கிறது. ஒழு செஞ்ச அடையாளத்தின் காரணமாக முகம் மட்டும் நல்லா பிரைட்டாக பளிச்சென்று பிரகாசிக்கிற மாதிரி இருக்கும், கை அது மாதிரி இருக்கும், கால் பாதத்தை கழுவுறோம்ல அதனால் அந்த காலும் அது மாதிரி இருக்கும் என்று ஹதீஸ் இருக்கிறது. அதனால் நல்லபடியாக கழுவுங்கன்னு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஹதீஸை பாருங்கள், அதை மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படி, அதாவது என்னுடைய உம்மத்துகளில் சில பேர் ஹவுலுல் கௌசருக்கு வருவார்கள், நான் மற்றவர்கள் வராமல் விரட்டி கொண்டே இருப்பேன். இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு மட்டும் தான் ஹவுலுல் கௌசர். ஹவுலுல் கௌசர் என்பது மூசா நபி உம்மத்துக்கு ஈசா நபி உம்மத்துக்குலாம் கிடையாது, ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயந்தான். அதனால் பிற மக்களை எல்லாம் நான் என்ன செஞ்சிருவேன், அவங்கள உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு வேறு எதாவது எல்லாம் ஏற்பட செஞ்சுருப்பான், நம்ம சொல்லப்படலை, நமக்கு உள்ள செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அவங்க நபிமார்களுக்கு ஏதாவது கொடுத்து எல்லாம் செஞ்சுருக்கானா இல்லையா தெரியலை, தெரியாத பேசக்கூடாது. ஆனால் அந்த ஹவுலுல் கௌசர் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து கியாமத் நாள் வரைக்கும் உள்ள ஆட்களுக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் உம்மத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அந்த ஹவுலுல் கௌசருங்கிறது. வேறு மக்களை நான் விரட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ன உடனே அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி அதில் கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க, அதாவது வேறு உம்மத்து இது நம்ம உம்மத்துன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க, என்ன எப்படி நீங்கள் உங்களுக்கு அறிய முடியும் கேட்குறாங்க. யா நபி எல்லாம் அது தாரிஃபுனா நீங்கள் அறிஞ்சிக்கிருவீங்களா கரெக்டாக கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம் அறிஞ்சிக்கிருவேன், வேறு சமுதாயத்துக்கு இல்லாத ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்னா, ஒழு செய்த காரணத்தினால் முகம் கைகள் வெண்மையாக வருவாங்க பாருங்கள், அதை வைத்து கொண்டு நான் அறிந்து கொள்வேன் அப்படிங்கிறாங்க. அதை வைத்து அறிந்து கொண்டு நான் என்ன செய்வேன், அவங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன், அஸ்ஹாபி அஸ்ஹாபின்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் உனக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்கன்னு தெரியாதுன்னு நல்லா சொல்லுவோம். இந்த ஹதீஸை கவனிங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, ஒழு செஞ்ச அடையாளத்தோடு இவங்க வர்றாங்கன்னு சொன்னால் அது முர்த்தத்தா? மதம் மாறி போனவங்களுக்கு அது இருக்குது. மதம் மாறி போனால் தான் அழிஞ்சு போயிருமே. மதம் மாறி போய் விட்டார்கள்னு சொன்னால் அந்த ஒழு செஞ்சது எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது மறுமையில் அந்த அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் தானே அது. யார் ஒருத்தன் ஷிர்க் வச்சுட்டானோ குஃப்ருக்கு போயிட்டானோ பக்கத்து ஹபித் அமலுஹு, அவனுடைய அமல் பூரா அழிஞ்சு போய் ஒழு செய்யலன்னு ஆயிடுது. ஒருத்தன் இஸ்லாமில் இருந்து குஃப்ராகி மரணிச்சிடான்னு வைங்க, அவனுக்கு நல்ல அந்த பிரகாசூர் எழுப்புறான், அவன் தான் காபீரா போயிட்டானே, அவன் அல்லாஹ் மறுத்துட்டானே. எத்தனை பேர் ஒழு இல்லாத முறையில் எத்தனை கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எழுப்பப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை கழுவுறவன்லாம் எத்தனை பேர் இருப்பான். அந்த கழுவுறதுனால உள்ள பிரகாசம் அது இல்லை, இந்த ஒழுங்கிற இபாதத்துக்காக உள்ள பிரகாசம். ஒரு ஒழு இல்லாமல் ஒருத்தன் 100 தடவை கழுவிட்டு இருக்கான்னு வைங்க, அவன் இன்னும் வெளிச்சமாக வருவானா? அப்படி வரமாட்டான். அப்போ ஒழுங்கிற அந்த ஒழு செய்கிற தூய்மைங்கிறதுக்காக அல்லாஹ் கொடுத்த கிஃப்டாக இருக்குமே, ஆனால் அது குஃபுரு செஞ்சிருந்தால் அழிஞ்சு விடும், ஷிர்க்கு செஞ்சிருந்தால் அழிஞ்சு விடும். அப்போ அவன் வரும்போது காஃபிர் சமுதாயம் மாதிரி தான் அடையாளம் காட்டப்படுவான். ஹவுலுல் கௌசருக்கு வரும்பொழுது அவன் மூஞ்சி என்ன செய்யாது, பிரகாசமாக இருக்காது, அவன் கை பிரகாசமாக இருக்காது. அவங்ககிட்ட வரும்போது மலக்கை தடுத்து விட்ருவாங்க. தடுக்கும்போது ரசூலுல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஏன் மூஞ்ச பார்ப்பாங்க வெள்ளையாக இருக்காது, தொலைஞ்சு போனான்னு விட்டுருவாங்க. யாருக்கு நான் சிபாரிசு பண்ணுவேன், முகம் கை வெள்ளையாக வருவாங்களே, இது நம்ம உம்மத்துன்னு கண்டுக்கிருவேன். நம்ம உம்மத்துன்னு பண்ணும் பொழுது தான் நீ சொல்கிற மாதிரி இல்லைப்பா, உனக்கு பின்னாடி வேறு மாதிரி ஆளுக்கு வேலையெல்லாம் செஞ்சு விட்டாங்க அந்த ஆளுக்கு என்று எல்லாம் தடுப்பான். அப்படின்னு சொன்னால் இது யாரை குறிக்குது? இது இப்போ முஸ்லீமாக இருந்து பிதஅத்து செஞ்சவர்களை குறிக்குதா, அல்ல முஷ்ரிக்காவே மாறிட்டாங்களா அவங்கள குறிக்குமா? முஷ்ரிக்கா மாறியவர்களை குறிக்கும் என்று இருந்தால், முஷ்ரிக்கா மாறிய பிறகும் எப்படி அந்த குர்ரம் முஹஜ்ஜலின் கை முகம் வெள்ளையா அப்படி இருக்கும், கையும் முகமும் பிரகாசமாக இருக்குங்கிற
அந்த குட்வில் அந்த நற்சான்று இருக்குல்ல, நற்பண்பு நல்ல தன்மை, அது அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இதில் ரசூலுல்லாஹ் சொல்ற என்ன விளங்குதுன்னு கேட்டால், வருவாங்களா வேற உம்மத்தைக்கு நம்ம உம்மத்தையும் பிரிக்கிறது. வேற உம்மத்துக்கு நம்ம உம்மத்தை எப்படி பிரிக்கிறது? வேற உம்ம வந்து முகத்தில் வந்து அந்த பிரகாசம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த உம்மத்திலேயே எல்லாரும் வருவாங்கன்னு வர முடியாது. ஏன்? யார் கைகால் முகம் பிரகாசமாக இல்லையோ அவன் ஒழு செய்யாதவன், அவனுக்கு அந்த அடையாளம் இல்லைன்னு விரட்டி விட்ருவாங்க. அப்புறமேல மிஞ்சினது யார்? ஒழுலாம் செஞ்சு ஒழுங்காக தொழுதவன், ஆனால் பிதர் செஞ்சுருப்பான். அவன் வரும்போது என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ் அடையாளத்தை பார்த்து வாம்பாங்க, மலக்குகள்லாம் போன்னு விரட்டி விட்ருவாங்க. இப்படி தான் இந்த முஸ்லீமோட ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அவர்கள் கைகால் முகம் பிரகாசித்தவர்களாக வருவார்கள். அதை வைத்து நான் வந்து நல்ல மக்கள்னு கூப்பிடுவேன். அப்போ எனக்கு சொல்லப்படும், உனக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது. அப்போ இதில் என்ன விளங்குது? இவங்க ஷிர்க்கு வச்சு குஃபுரா வச்சு இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிய மக்கள் இல்லை. இஸ்லாத்தில் இருந்து கொண்டே சில பிதத்தில் செஞ்சவங்க, அவங்களுக்கு ஹவுலுல் கௌசர் தடாகம் கிடைக்காது என்று இது காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த மதம் மாறியவர்களுக்குத்தான் இந்த நிலைன்னு ஒரு வாதம் வைக்கிறார்ல, அந்த வாதமும் தப்பு. இது பிதத் செஞ்சவங்களை மட்டும்தான் குறிக்கும். இந்த முர்த்ததுங்கிற வார்த்தை இருக்குல்ல, முர்த்ததுங்கிற வார்த்தைக்கு வந்து இப்போ நம்ம வந்து மதம் மாறியவன் சொல்லிடுவோம். இப்போ நம்ம என்ன அர்த்தம்? முர்த்தனார் முஸ்லீமாக இருந்து மதம் மாறிட்டா முர்த்ததா போயிட்டான்னு அர்த்தம். முர்த்ததுக்கு அகராதி அர்த்தம் அது கிடையாது. முர்த்தனை திரும்பி போகிறது. அந்த வயசில் என்ன வருது? உன்னை பிரிந்த பிறகு வந்த வழியே திரும்பிட்டாங்க, திரும்பி கொண்டே இருந்தார்கள், ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா விட்டுட்டாங்க. அப்படி அந்த ஹதீஸுக்கு முர்த்தது அர்த்தம் கிடையாது. இவர் காஃபிருக்குத்தான் இந்த நிலைமை, முசைலமா காலத்தில் மாறினார்களே அவர்களுக்குத்தான் இந்த நிலைமைன்னு ஒரு வாதிடுறாரு. அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்க மறுத்தார்களே அவர்களுக்குத்தான் இந்த நிலைமைங்கிறாரு. அவர்களுக்கு வரவே மாட்டாங்க, கைகால் மூஞ்சி வெள்ளையாக இருக்காது அவங்களுக்கு. ஹவுலுல் கௌசரில் வரும்போது ஒரு காஃபிர் எந்த அடையாளமும் இல்லாமல் எப்படி இருப்பான் அப்படித்தான் இவர்கள் இருப்பார்களே தவிர இவங்க வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் என்னுடைய சஹாபின்னு சொல்வதற்கு வாய்ப்பும் கிடையாது. தடுக்கிற டாப்பிக்கும் வரவே இல்லை. யாருக்கு வாய்ப்பு வரும்? ரசூலுல்லாஹ் சஹாபின்னு நினச்சிருப்பாங்க, அடையாளம் இஸ்லாமிய அடையாளம் இருக்குது, சஹாபின்னு நினைக்கிறாங்க, கைகால் முகம் வெள்ளையாக இருக்குது. அதை வைத்து என்ன செய்கிறாங்க? நம்ம ஆள் தான் கூப்பிடால அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் தான் உனக்கு தெரியும், உனக்கு பிந்தி மாற்றுன்னு உனக்கு தெரியாது என்ன செய்யறான்ல சொல்லி தடுத்துறான். ஹவுலுல் கௌசருங்கிற தடாகம் கிடைக்காம ஆக்கிடுறான். அப்போ இதில் என்ன விளங்குது? இவங்க செஞ்சது வந்து பிதஅத்து தான், சஹாபி தான், சஹாபியா மௌத்தா போனவங்க தான். சஹாபியா மௌத்தா போனாலும் அப்படியே பர்ஃபெக்டாக பின்பற்றாமல் சில பேர் இஷ்டத்துக்குலாம் செய்யத்தான் செஞ்சாங்க. அந்த செயல் செஞ்சவங்களுக்கு ஹவுலுக்குள்ளே நீங்கள் வர இயலாது, நான் சிபாரிசு பண்ணாலும் வர இயலாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இவ்வளவு தெளிவான விஷயத்தை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறாரு? நம்மளை அறிவினருங்கிறாரு. ஒரு அறிவினர்னு சொல்வதாக இருந்தால் அறிவார்ந்த வாதத்தை வைத்து என்ன செய்யணும்? அறிவினர்னு சொல்லணும். யாரும் யாருக்கு அறிவினர் அறிவாளி சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. இவங்க என்ன இதுக்கு பதில் சொல்லணும். முதல்ல எப்படி உர்ர முஹஜ்ஜல் கிடைக்கும்? அதாவது இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவர்களாக இருந்தால் அவர்கள் அங்கே மறுமையில் எழுப்பப்படும் பொழுது முகம் கையெல்லாம் வெண்மையானவர்களாக வருவாங்களா? அப்போ அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? கிடைச்சா தான் ரசூலுல்லாஹ் வந்து அவங்கள தடுக்கிற பேச்சு வரும். அந்த அந்த டாப்பிக்கே இல்லைன்னு சொன்னால் அவங்கள மலக்கு விரட்டுவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கூப்பிட மாட்டாங்க. முகமெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, இவங்க நம்ம கூப்பிட, நம்ம ஆளுக்கு இவங்க இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ மொத்த அதிசயம் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால் லா யஸாலூன முர்த்ததீன, திரும்பி கொண்டே இருந்தார்கள். இருத்ததன்னா திரும்புறது, முர்த்ததா போயிட்டாங்க நடத்துகிறார். லா யஸாலூன முர்த்ததீன, திரும்பி கொண்டே இருந்தார்கள். அலா ஆகாபிஹும், வந்த வழியை திரும்பி கொண்டே இருந்தார்கள். ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா விட்டுரு, அப்படி ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா விட்டு பேசிக்க விட்டுட்டு இஷ்டத்துக்கு செய்கிறது, பிதத்தை உண்டாக்குறது, இப்படி சில பேர் செஞ்சார்கள். அதுக்காண்டி எல்லா சஹாபியும் இப்படி தடுப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கும் சொன்னாலும் சொல்லுவோம் சஹாபாக்களை எல்லாம் தடுப்பார்கள்ட்டாங்க. சஹாபாக்களில் யார் பிதத்து செஞ்சாங்களோ அவர்கள் சஹாபியாக இருந்த காரணத்தினால் இதிலிருந்து தப்பிக்க இயலாது, அவங்களும் தடுக்கப்படத்தான் செய்வார்கள் அப்படிங்கிறது வர்றதுனால இது முர்த்தத்தை சொல்கிற விஷயம் கிடையாது. முர்த்ததாக இருந்தால் அங்கே வரவே மாட்டான். முர்த்ததாக இருந்தால் அவனுக்கு அந்த அடையாளம் இருக்காது. இதை கைமுகம் வெள்ளைங்கிற அடையாளம் இருக்காது. அடையாளம் இருந்தால் தான் ரசூலுல்லாஹ் நம்ம ஆளுன்னு கூப்பிடுவாங்க. அப்படிங்கும் பொழுது இதை சிந்திச்சு பார்க்கையில் இது முர்த்தத்தை குறிக்கவே இல்லை என்பதுதான். அந்த மதம் மாறிய சஹாபாக்களை குறிக்கலை. அவங்க டோட்டலாக வரமாட்டாங்க, ரசூலுல்லாஹ் சிபாரிசு பண்ண மாட்டாங்க, சஹாபாக்களை விட மாட்டாங்க. அவங்களுக்கு இங்கே வந்து தடுத்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுங்கிற டாபிக் அவங்களுக்கு வராது. இது என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் என்ன ஆதாரம் காட்டியிருக்காருன்னா இவர் இப்படி தான் அந்த அறிஞர் சொன்னார், இப்படி தான் இந்த அறிஞர் சொன்னார்னு காட்டுறாரு. இது எங்களுக்கு என்னத்துக்கு? நீ ஹதீஸ்னு எடுத்துக்காட்டு, எந்த அறிஞர் சொன்னால் எங்களுக்கு என்னங்கன்னா? எங்களை பொறுத்தவரைக்கும் அறிஞர்கள் என்பதெல்லாம் அவங்க சொல்கிற கருத்து ஹதீஸில் இருக்கணும். முதல் பேசணும்ல, அவங்க சொல்லக்கூடிய கருத்து ஹதீஸில் இருந்தால் ஏற்றுக்குருவோம்.
ஹதீஸில் இல்லாமல் சொன்னார்களே, ஆனால் எந்த அறிஞர் சொன்னாலும் அந்த அறிஞருடைய கூட்டுக்கு நம்ம எந்த மதிப்பு யாரும் கொடுக்கக்கூடாது. நான் சொன்னாலும் சரி, நீங்கள் சொன்னாலும் சரி, அது அடிப்படை. இது முஸ்லீம் 4-5 இடத்துல இந்த ஹதீஸ் வருது, சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸ், அதுவும் தொடரான கேள்வி தான் வந்துக்கிட்டு இருக்குது. சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து முகமது மன்சூர் அலி கேட்குறாரு, அந்த ஒட்டகத்து சிறுநீருக்கு கேன்சரை குணப்படுத்துமா என்ற கேள்வி சொல்லும்பொழுது, ஒட்டகம் ஒரு தாழ்வாகத்தான் ரசூல்லா கருதியிருக்கிறாங்க. ஆடு மாடை விட ஒட்டகத்தை தாழ்வாக கருதியிருக்கிறாங்க. ஒட்டகம் கட்டுற இடத்துல தொழுவாதீங்க, ஆடு கட்டுற இடத்துல தொழுவுங்க. ஆடு சாப்பிட்டா உழு செய்ய தேவையில்லை, ஒட்டகம் சாப்பிட்டா உழு செய்யுங்க இப்படின்னு சொல்லி ரசூல்லா வித்தியாசப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒட்டகத்துக்கு அப்படி ஒரு புனிதம்லாம் இல்லை என்று நான் சொல்லியிருந்தேன். அதில் இப்போ கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் இப்படி சொல்லியிருந்தீங்க, ஆனால் குரானில் 22:36 வசனத்தில் ஒட்டகங்களை அல்லாவுடைய சின்னங்களில் ஒன்றாக ஆக்கியிருக்கிறோம். ஒல் புதுன ஜால்னாக கும்பிடு இது. அப்போ உங்களுக்கு ஒட்டகத்தை அல்லாவுடைய சின்னமாக நம்ம ஆக்கியிருக்கோம், ஆயிராக ஆக்கியிருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறானே, அது ஒரு புனிதமானதாக அல்லாஹ் சுட்டி காட்டுறானே. நீங்கள் ஒட்டகம் புனிதம் இல்லை, ஆடு அளவுக்குலாம் சிறப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களேன்னு கேட்குறாரு. ஒட்டகத்தை புனிதம் என்று அது ஒட்டுமொத்தமாக சொல்லலை. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்பதற்கு முன்னாடி அவர் நீங்கள் சுட்டி காட்டுற வசனம் 22:36, நீங்கள் 32லேருந்து படிக்கணும். 22:36 இந்த சகோதரர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. 22:32 இருந்து 33, 34, 35, 36 4 வசனமும் தொடராக ஒரு செய்தியை சொல்லுகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒட்டகத்தை பற்றி மட்டும் அதில் சொல்லப்படலை. அல்லாவுக்காக வேண்டி அந்த காபாவுக்கு நேர்ச்சை செஞ்சு கொண்டு போகிறாங்கல்ல, பழிப்பிராணிக்காக கொண்டு போகிறாங்கல்ல, ஹஜ்ஜி போய் பழிப்பிராணி, இந்த பழிப்பிராணிக்கு என்று எதை முடிவு செஞ்சிட்டாங்களோ அதுதான் புனிதமான அல்லாவுடைய சின்னமாகும். நீங்கள் திங்கிறதுக்கு கட்டி வச்சு வளர்க்குற ஒட்டகம்லாம் அல்லாவுடைய சின்னங்களில் வராது. அது ஆட்டை ஆக்கினாலும் அதுவும் அல்லாவுடைய சின்னங்கள் தான். மாட்டை நீங்கள் அந்த மாதிரி அறுக்கிற கொண்டு போனாலும் அதுவும் அல்லாவுடைய சின்னம் தான். ஒட்டகத்தை கொண்டு போனால் அல்லாவுடைய சின்னம். அல்லாவுடைய சின்னங்கள்னு அல்லாஹ் சொல்வது எதை சொல்கிறான் என்றால், ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே அறுக்குவாங்கல்ல, அப்படி அறுக்குவதற்கு ஆட்டை கொண்டு போனார்களே ஆனால் அது அல்லாவுடைய சின்னம். மாட்டை கொண்டு போனால் அது அல்லாவுடைய சின்னம். ஒட்டகத்தை கொண்டு போனாங்கன்னா அதுவும் அல்லாவுடைய சின்னம் அப்படின்னு வருதே தவிர, நம்ம பண்ணை வைத்து வளர்க்குற ஒட்டகங்கள், பண்ணையில் வளர்க்குற ஆடுகள், நம்ம சொந்த தேவைக்கு அறுக்கிற ஆடுகளை பற்றியெல்லாம் அல்லாவுடைய சின்னம்னு சொல்லப்படவே இல்லை. அந்த அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒமையும் அல்தியும் ஷாயிரல்லாம், அல்லாவுடைய சின்னங்களை எவன் கண்ணியப்படுத்துகிறானோ அது இறையச்சம் சார்ந்தது அப்படின்னு அல்லாஹ் 32 வசனத்தை சொல்கிறான். லக்கும் ஃபீஹா மனாஃபி, அவற்றில் உங்களுக்கு பயன்கள் இருக்கிறது, பிறகு அவற்றை பைத்துல்லாத்திக்கு காபத்துல்லாவுக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஆடு மாடு ஒட்டகையை நம்ம அல்லாவுக்குன்னு அந்த அறுத்து பழிகிறதுக்குன்னு கொண்டு பழிப்பிராணியை ஆக்கி கொண்டோமையானால் அது என்ன செய்யலாம், அதில் பால் கறந்து குடிச்சிக்கிடலாம், ஏறி சவாரி செஞ்சுக்கிடலாம். ஆனால் கடைசியாக நினைஞ்சிருந்தாங்க காபத்துல்லாவை கொண்டு போயிடணும். ஒலி கொல்லி உம்மத்தின் ஜால்னா மன்சகன், ஒவ்வொரு உம்மத்துக்கும் நம்ம ஒரு வழிபாட்டு முறை ஏற்படுத்தியிருக்கிறோம். இல்லை எது குருஸ்மல்லாஹி அலாமா ரசகவும் என் பஹீமத்தில் அண்ணாமுன்ற வார்த்தைங்க வருது. அண்ணாமுன்ற ஆடு மாடு ஒட்டகம். ஆடு மாடு ஒட்டகம் என்ற பிராணிகளில் அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்க் அளித்த காரணத்தினால் ஒவ்வொருத்தருக்கும் அது அந்த வழிபாட்டு முறை ஏற்படுத்தியிருக்கிறோன்னு என்ன அர்த்தம், ஆட்டை இருக்கலாம், மாட்டை இருக்கலாம், ஒட்டகத்தை இருக்கலாம், எல்லாமே அல்லாவுடைய சின்னங்கள்னு வருது. அதில் அதுக்கு பிறகு தான் ஒல் புதின ஒட்டகத்தையும் ஆக்கியிருக்கிறோன்னு வருது. அப்போ என்னமோ ஒட்டகத்தை மட்டும் புனிதமானது எல்லாம் சொன்ன மாதிரி மற்றதுக்கு இல்லைங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ஒட்டகத்துக்கு அந்த அந்தஸ்து கொடுத்த மாதிரியும் இது வழங்கக்கூடாது. ஒட்டகம் என்று அல்லாஹ் அங்கே சொல்வது பழிப்பிராணியாக கொண்டு செல்லப்படும் ஒட்டகம். எப்போ பழிப்பிராணின்னு அல்லாவுக்கு நம்ம கொடுத்துட்டோமோ அது ஒரு புனிதமானதை பாதுகாக்கணும். நம்ம ஒருத்தனுடைய சொத்தை பாதுகாக்கிறத விட அந்த புனித ஒட்டகத்துக்கு ஏதாவது கேடு வருமே ஏன்னா நம்ம பாதுகாத்து கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு புனிதமாக அதை கண்ணியப்படுத்தணும். ஒரு ஒட்டகம் ஓடிக்கிட்டே, ஒருத்தர் சொந்தமான ஒட்டகம் ஓடுது, நம்ம அதை ஒன்றும் செய்ய மாட்டோம், அதாவது யாராவது செஞ்சானா போய் தடுப்போம். இந்த மாதிரி ஒட்டகம்னா மாலைகளை போட்டு விட்ருவாங்க. இது காபாவில் பழிப்பிராணி, இது யாரும் நெருங்க மாட்டாங்க, யாரும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க, யாரும் கல்லை விட்டு எரிய மாட்டாங்க. அந்த மாதிரியா நீ மதிக்கணும். பழிப்பிராணின்னு ஆக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அதை இறைவனுக்கு பலியிடுற வரைக்கும் என்ன செய்யணும், அதை புனிதமாக நீங்கள் கருதணும், அல்லாவுடைய சின்னங்கள் ஆக்கிக்கிறங்க நல்லா சொல்லி காட்டுறான். அதனால் ஒட்டகத்தை சொல்கிற மாதிரி அதுக்கு முந்தின வசங்களில் அண்ணாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆடு மாடாக இருந்தாலும் அதுக்கும் இதே தான் ரூலு, சட்டம் வழங்கிக்கணும். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க.
அந்த எலிக்கேரி சம்பந்தமாக உள்ள கேட்டதில் ஒரு எதிர்கேள்வி. அந்த எலிக்கேரி சம்பந்தமாக சொல்லும் பொழுது ஃபிஸ்க்குங்கிற வார்த்தையை வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், ஃபிஸ்க்குன்னா அது கெட்டது. மனிதர்களில் ஃபிஸ்க்குன்னு சொன்னால் பாவம் செய்கிறவன் அர்த்தம். மனிதன் அல்லாத ஃபிஸ்க்குன்னு சொன்னால் அது வந்து கெட்டது, அது வந்து நல்லது இல்லை, திங்கக்கூடாது என்கிற அர்த்தத்துக்கு தான் வருதுன்னு விளக்கியிருந்தோம். அவர் ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நீங்கள் அந்த குர்ஆனுடைய தமிழாக்கத்தில் இந்த ஃபிஸ்க்குங்கிற வார்த்தைக்கு மொழிவு இருக்கும் பொழுது அது குற்றமாகும், குற்றம்னு போட்டிருக்கிறீங்க. அதாவது அந்த தானா செத்தது, ரத்தம், இதெல்லாம் சொல்லிட்டு போது தாலிக்கும் ஃபிஸ்குன், இவை குற்றம் என்று நீங்கள் மொழிபெயர்த்திருக்கிறீங்க. குற்றம் நீங்கள் மொழிபெயர்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த மொழிபெயர்ப்பு சரியா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நம்ம ஃபிஸ்க்குங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த ஃபிஸ்க்கு ஆராய்ச்சியை நம்ம எப்போ செய்கிறோம், நம்ம சொல்கிற பல விஷயங்கள் வந்து எதிர்வாதங்கள் வைத்த பிறகு தான் எல்லாத்தையும் தெரிந்தவர்களாக நம்ம என்ன செஞ்சுருக்கல, அதை வந்து உங்களுக்கு கருத்தை சொல்லிக்கிட்டு நம்ம இருக்கலை. எலியை பற்றி ஒரு சர்ச்சையே ஓடுது. சர்ச்சை ஓடும்போது அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம கூடுதல் அதுக்கு எந்த முறையில் இதை வந்து சரியான தீர்வு அடையணும்னு அப்போ தான் நமக்கு சிந்தனை வரும். இந்த எலியை பற்றி நான் அன்றைக்கி சொன்ன ஒரு விளக்கம், இது ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்ச விளக்கமா, 5 வருஷம் எனக்கு தெரிஞ்ச விளக்கமானா தெரியாது. எப்போ அது தெரியும், ஒரு எலிக்கு வந்து ஒருத்தர் கூடுங்கிறாரு, ஒருத்தர் கூடாதுங்கிறாரு, கூடாதுங்கிற ஒருத்தர் என்னமோ காரணங்களை சொல்கிறாரு, கூடுங்கிற ஒரு காரணம் சொல்கிறார். அப்போ எதை வச்சு தான் முடிவு செய்கிறது என்று ஆய்வு செய்யும் பொழுது தான் அந்த ஃபிஸ்க்குங்கிற வார்த்தையை வைத்து அதை ஹதீஸில் ஃபாசிக்குன்னு வருதில்ல, அதையெல்லாம் வைத்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தான் இந்த ஃபிஸ்க்கு வந்து இந்த அர்த்தம் தான் செய்யணும். குற்றம்ங்கிற மனுஷனுக்கு தான் குற்றம்னு சொல்லணும். மனிதன் அல்லாத பொருள்களுக்கு ஃபிஸ்க்குன்னு சொல்லப்படுமையானால் கெட்டது, தீயது என்று தான் அர்த்தம் செய்யணும்னு நம்ம விளக்கிட்டோம். ஆனால் குர்ஆனுடைய தமிழாக்கத்தில் இருக்குன்னா அப்போ அந்த அந்த திங்கிங் வரல. அந்த ஃபிஸ்க்குங்கிறது மனுஷனுக்கு ஃபிஸ்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அர்த்தத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்போ அடுத்த பதிப்பில் நினைஞ்சிருவோம், குற்றம்ங்கிறத அது தீயதுன்னு மாற்றி விட்டுருப்போம். அவ்வளோதான். எல்லாமே இன்னும் மாற்றுவோம். என்னென்ன விஷயங்கள் சுட்டி காட்டப்படுதோ, என்னென்ன விஷயங்கள் விவாதங்கள் செய்து ஆராய்ச்சி பண்ணி கேள்விகள் கேட்டு இதுதான் சரி என்று தெரிவிக்கப்படுகிறதோ, நான் சொன்னதான் சரி நிற்க மாட்டோம். அடுத்த எடிஷன் என்ன செய்வோம், அது குற்றம்னு இருக்கும்ல, அந்த இடம் கண்டிப்பாக என்ன செய்யும், அடுத்த பதிப்பு பிரிண்டுக்கு போயிடுச்சு, அதுக்கு அடுத்த பதிப்பு தான் வேணுங்களா, பிரிண்டு அச்சாகிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கடுத்த பதிப்பு வரும்போது என்ன செய்வோம், இது குற்றம்னு வருது இல்லையா, அந்த குற்றம்ங்கிற இடத்துல இது தீயது, அதான் சரியான மொழிபெயர்ப்பு. முதல்ல உள்ளது ஃபிஸ்க்குங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் செஞ்சோம், அதான் குற்றம்னு தான் அர்த்தம் ஃபிஸ்க்குங்கிற வார்த்தைக்கு. மனிதன் அல்லாதுக்கு ஃபிஸ்க்கு வந்தால் என்ன அர்த்தம், மனிதனுக்கு ஃபிஸ்க்கு வந்தால் என்ன அர்த்தம் என்பது 5 விஷயங்கள் ஃபாசிக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தான் அந்த ஃபிஸ்க்கு மனுஷனுக்கு வந்தால் வேறு அர்த்தம், மனிதன் அல்லாத பொருளுக்கு செஞ்சால் வேறு அர்த்தங்கிற விஷயத்தை அப்போ தான் நம்ம என்ன கண்டு அறிகிறோம். விவாதம்னு வரும் பொழுது, ஒரு சர்ச்சைன்னு வரும் பொழுது, ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அறிகிறோம். அறியும் பொழுது என்ன முடிவு கிடைக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய மொழிவு மாற்றிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து ஆன்லைன் பிஜேயில் உள்ள மொழிபெயர்ப்பில் மாற்றிடுவோம். சரியா, இந்த கேள்வி கேட்ட பிறகு மாற்றன்னு வச்சுருக்கு. புஸ்தக வடிவத்தில் உள்ளதில் என்ன செய்வோம், அந்த குற்றங்கிற இடத்த திருத்திக்கிறோம். இதே நாளைக்கு ஆதரவாகிட்டு பிஜே குற்றம் சொல்லிட்டாருமாங்க, அவ்வளோதா, அதுக்காக சொல்லிக்கினேன். அவர் கேட்டது நல்லது. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏலச்சீட்டு நடத்தலாமா? இங்கே ஆற்காடு எங்கள் ஊரில் தாத்தாஜா கிளை நடத்துகிறார்கள். 20,000 சீட்டுக்கு 1000 எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முத்தசீருங்கிற ஒரு ஆள் ஆற்காடுலேருந்து கேட்குறாரு. அதாவது சீட்டு நடத்துகிறாங்கல்ல, சீட்டுனா என்னென்னு கேட்டால் சேமிப்பு சீட்டு. சேமிப்பு சீட்டுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு மொத்தமாக ஒரு தொகை தேவைப்படும். அவரே சேர்த்து வச்சாருன்னு சொன்னால் செலவழிஞ்சு போயிடும். மாதம் 2000 வச்சாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட இருக்காது, அதை எடுத்து வரதுக்காக செலவழிச்சிருவாங்க. நம்ம கையை விட்டு போய் வெளியே இருந்தால் தான் சேஃப்டியாக. இப்படி மனிதனோட சைக்காலஜி கட்டுப்பாடாக இருந்தால் சேமிக்க முடியும். மனித சைக்காலஜி என்னென்னு கேட்டால், அதுக்கு நான் உண்டியல் போட்டு வைக்கிறான், நம்மளே போட்டு திறக்கக்கூடாதான். உண்டியெல்லாம் இது கண்டுபிடிச்சிருக்கிறான், நீ செல்ஃபு கண்ட்ரோலாக இருக்க வேண்டியதானே, இதை தொட மாட்டேங்க, எனக்கு உள்ளது இல்லை அப்படின்னு இருக்க வேண்டியதானே. அப்படி இருந்து எவ்வளோ சேமிக்கலாம். அந்த கண்ட்ரோலை வளர்த்து கொள்ளாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம சேர்க்க முடியாதுன்னா வேறு ஒரு நம்மள்கிட்ட இல்லாமல் வெளியே போயிடுனது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 20 பேர் சேர்ந்துக்கிறது, ஒரு 50 பேர் சேர்ந்துக்கிறது. எப்படி, ஆளுக்கு 1000 ரூபா கொடுங்க. 20 பேர் சேர்ந்தீங்களா, ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தா மாதம் எவ்வளோ ஆயிரம், 20,000 ரூபா வந்துடும். அந்த 20,000த்தை ஒரு ஆள் கொடுத்துட்றது. கொடுத்தவுடனே அந்த 20,000 வாங்கினார்ல, அவர் என்ன செய்யணும்னா இன்னொரு 19 மாதத்துக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அவர் வாங்கிட்டதுனால ஒரு 1000 வாங்கிட்டார், இன்னொரு 19 மாதத்துக்கு ஒரு 1000 என்ன செய்யணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த மாதம் என்ன செய்வாங்கன்னா இன்னொரு ஆள் கொடுப்பாங்க, அவருக்கு 20 ரூபா கொடுத்துருவாங்க. அவர் என்ன செய்யணும், உளுந்தவரும் உழுவாதவரும். கடைசி மாதத்தில் வாங்குறவர் என்ன செய்வார்னா மொத்தத்தையும் கொடுத்துட்டு வாங்குவார். கடைசி மாதத்தில் வாங்கினவர் என்ன செய்வார்னா 20,000த்தையும் கட்டியிருப்பார், 20,000த்தையும் வாங்குவார்.
அதுக்கு முதல் மாதத்தில் உள்ளவர் 19 கட்டியிருப்பார், அவர் என்ன 20 வாங்குவார். அதுக்கு முந்தின 18 தான் கட்டியிருப்பார், 20 வாங்குவார், இன்னும் 2 பின்னாடி கட்டுவார். அதுக்கு முந்தின மாதம் 17 கட்டியிருப்பார், அவர் உளுந்தவங்களுக்கு திருப்பி கிடைக்காது. 20 வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரம் கிடையாது. 19 பேருக்குள்ளே தான் அந்த போட்டி நடக்கும். இது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சீட்டு குலுக்கி போட்டு என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அல்லது அந்த அவருடைய நெருக்கடியை பேசி மசோரா பண்ணி இவர் தான் கஷ்டம் இவர் கொடுத்துருவோம், எல்லாம் ஓகே, அப்படி எல்லாம் ஒன்று தான். எல்லாம் மனப்பூர்வமாக அப்படி ஒத்துக்கிட்டு கொடுத்தாலும் ஓகே தான். அல்ல சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் தான் வாங்கிக்கிறங்கிற இந்த அடிப்படையில் இந்த சேமிப்பை நடத்துகிறாங்க. இதில் ஏலச்சீட்டுன்னு ஒன்று இருக்குது. ஏலம்னா என்னென்னு கேட்டால் 20,000 வந்துருமா, 20 பேரும் உட்காந்துருப்பாங்க. ஏலம் கேட்குறது எப்படி ஏலம் கேட்குறது, எனக்கு வேணும், எனக்கு 18 தந்தால் போதும் அப்படின்ற ஒருத்தன் சொல்கிறது. எனக்கு 17 தந்தால் போதும், ஏலம் தான். ஏலச்சீட்டுனா என்னது, இருக்கிறது ரூபாய் 20,000 ரூபா எனக்கு தருவதாக இருந்தால் 20 தராதிங்க, நான் 20 நான் கட்டிடுவேன், நான் மாதம் மாதம் நான் 1000 கட்டிடுவேன், எனக்கு 15 தாங்க போதுங்கிறான் அவன் நெருக்கடிக்கு. அதை நடத்துகிறவன் 5 ரூபா எடுத்து வச்சுக்குவான். இப்போ ஏலச்சீட்டு நடத்துகிறவன் என்ன செய்வான்டா, ஏலம் கேட்டு ரூபாய்க்கு ஏலம், ரூபாயை குறைச்சி கேட்க இயலுமா, 20,000 ரூபாயை வந்து அங்கே சேர்ந்து இருக்கிறது. அது ஏலம் கேட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 15 கூட கேட்பாங்க. இந்த ஏலச்சீட்டு நடத்தவனு அதான் லாபம். ஒவ்வொரு மாதம் கடைசி மாதத்தில் மட்டும்தான் அப்படி போயிடும் அவனுக்கு, எடுக்காதவனுக்கு. இந்த 5,000 ரூபா எடுத்துக்கிறவானா, 5,000 ரூபா எடுத்து என்ன செய்வான்னு கேட்டால் அவங்களுக்கு பங்கு வச்சு கொடுப்பா. கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்த பிரச்சனை ஆயிருமே. இந்த 5,000 ரூபாயில் ஆளுக்கு 200 வச்சுக்கிறேங்க, மீதி நான் வச்சுக்கிறேன் இப்படின்னு. இதுக்கு பேர் ஏலச்சீட்டு. இது பக்கா ஹராம், வழங்குதா. 20 ரூபா இருக்குன்னா 20 ரூபாய் கொடுத்துணுமே தவிர எவ்வளோ கம்மியாக நீ வாங்கிக்கிறீ அவனுக்கு தான் தருவேன். 20 ரூபா நம்மகிட்ட இருக்குது, 18 தந்தால் போதுன்னு ஒருத்தன் சொல்கிறான், 15 தந்தால் போதுன்னு அவனுக்கு தான் கொடுப்பாங்க. 18 உள்ளவனு கொடுக்க மாட்டாங்க. யார் கொடுப்பாங்க, யார் கொஞ்சமாக வாங்கிக்கிறதுக்கு முன் வர்றானா அவனுக்கு கொடுப்பாங்க, ரொம்ப வாங்குறதுக்கு முன் வர்றவனு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ஏலச்சீட்டுங்கிறது. இது பல கோடிகள் என்ன செய்யணும், உதாரணத்துக்கு 20,000 ரூபாய் சொல்கிறேன், பல லட்சங்களுக்கு நடக்குது. இது பல லட்சங்களுக்கு சீட்டு போட்டு இப்படி நடக்கிறது. அதில் பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க, எல்லாம் ஹராம். இப்போ என்னென்னு கேட்டால் அப்படி இல்லாமல் நம்ம ஒரு சேவையாக சேர்த்து வைக்க இயலாது அப்படி நடத்தலாமான்னு கேட்டால் மார்க் அடிப்படையில் தப்பு கிடையாது, நடத்தலாம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கிறேன்னு, ஒரு நபர் நடத்துகிறான்னு வைங்க, அவனை நம்பி கொடுத்துட்டீங்க, முதல்ல 20 ரூபா வாங்கினானே அவன் அன்னைக்கு ஆட்டை போட்டு போயிட்டான். ஊர் மாதிரி என்ன செய்வீங்க நீங்கள், எல்லோரும் கரெக்டாக சொன்னபடி அந்த 1000 தந்தால் தானே உங்களுக்கு தர முடியும். முதல் மாதம் நீங்களே நடத்துகிற சீட் நடத்துறிய, 20 பேர்கிட்ட வாங்கிட்டிய, அந்த ஒருத்தன் முதல்ல பணத்தை வாங்கிவிட்டான், வாங்கிட்டு நொடிச்சு போயிட்டான். இல்லை கஷ்டமாக இருக்குது, நான் 20 ரூபா வாங்கிவிட்டானே, அடுத்த மாதம் தரையில் அதுக்கு தரேன்னு இழுத்தரிச்சு தரமாட்டேங்கிறான். தரலை என்று சொன்னால் இந்த நடத்துகிறவன் எப்படி அவர் கொடுப்பான், எப்படி ரிட்டர்ன் கிடைக்கும்? அப்படி ஒவ்வொருத்தனாக போயிட்டான்னு வைங்க, ஏமாத்தினான்னு வைங்க, அப்போ என்ன ஆயிரும்னு கேட்டால் உங்களுடைய பணத்துக்கு செக்யூரிட்டி இல்லாமல் போயிடும். அதுக்கு நீங்கள் உண்டியலில் போட்டு சேர்க்குறது பெட்டராக போயிடும். இது ஒரு வகை. இதில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ டிஎன்டிஜேயில் இந்த வருமானம்லாம் குறைஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வழி முதல் தடுக்கப்பட்டது. இது தௌஹீத் ஜமாத்தில் செய்யக்கூடாதுன்னு நினைஞ்சிருக்கிறோம். டிஎன்டிஜேயில் முன்னாடி நம்ம அறிக்கை விட்டு கிளைகள் நடத்துனாங்க, செய்யக்கூடாதுன்னு ஆக்கியிருக்கிறோம். ஏன், நீ தௌஹீத் ஜமாத்துங்கிற பேரில் சீட்டு சேர்த்த பிறகு ஒருத்தன் தரமாட்டான், தரலைன்னா அவனுக்கு எப்படி அடுத்த மாதம் கொடுக்கல பணம் கொடுக்கணுமே, 19 கொடுப்பியா, 18 கொடுப்பியா, 3 பேர் தராட்டி 17 கொடுப்பியா, எப்படி, அதுக்கு யார் பொறுப்பு? அதுபோல் இன்றைக்கி ஒரு தலைவராக இருப்பார், இவர் சீட்டு போட்டுருக்கு, அவர் ராஜினாமா பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்துருவாங்க, அடுத்து வேறு ஒருத்தன் வருவான், அது அவன் செய்ய நான் என்ன செய்கிறதுமா? இவன் மக்களுடைய காசு யார் செக்யூரிட்டி, மாநில தலைமை தருன்னு சொல்லுவாங்களா? எங்கள் கிளையில் சீட்டு சேர்ந்தீர்களே ஆனால் எவனா ஓடிவிட்டான் என்று சொன்னால் அதை நாங்கள் தலைமையிலும் தருவோம்னு ஏதாவது கேரண்டி ஏதாவது இருக்கா? அப்போ பணம் கொடுத்து தெருவில் நிற்பாங்கிறதுனால இது யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டோம். முதல்ல அறிக்கை விட்டுருந்தோம். இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, அந்த வாசல் திறந்துருக்குறாங்க, வருமானத்துக்காக வேண்டி ஒரு சீட் நடத்துவாங்களாம். 20,000 சீட்டுக்கு 1000 ரூபா எடுத்துக்கிறாங்க மாதம். எப்படி சீட்டு நடத்துகிறாங்கல்ல, எப்படி இப்போ சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்கள். மார்க்கத்தை அன்பளிப்பாக மனமு வந்து ஒருத்தன் தருவது ஹலாலு, நெருக்கடிக்கு சேமிக்கிறதுக்காக செய்கிறான். நீங்கள் சேவை இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், சேவை இயக்கம் நடத்துறது என்ன செய்யணும், 20,000 சீட்டு இருக்கா, 20,000 எடுத்துக்க, நீ எடுத்துக்க, இந்த மாதம் நீ எடுத்துக்க, அப்படி சொல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 20,000 சேர்த்தவனுக்கு கொடுக்குற தொகை 19,000. அந்த 1000 உனக்கு எதுக்கு, அந்த 1000 எதுக்கான இந்த 1000 நீ வாங்குற என்று ஒன்று இருக்குது. இது வந்து மோசடியில் கொண்டு போய் விட்டுரும். இது வந்து அந்த இன்னும் சொல்ல போனால் நடத்துகிறாங்கல்ல சீட் நடத்துகிற மாவட்ட தலைவர், நான் 20,000 சின்னதாக சொல்லிட்டு இருக்கிறோம், ஒரு 25 லட்சத்துடைய சீட்டுன்னு வைங்க, அப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும் விவகாரம். 20,000 உங்களுக்கு வழங்காது, 25 லட்சம் சீட்டு அப்படின்னா ஒரு 1 லட்சமாக கொடுக்குறது ஆள், 25 பேர் ஆளுக்கு 1 லட்சம் கொடுக்குறான், 25 வந்துருச்சு. அந்த 25 சீட்டு ஓடி போய்ட்டா என்ன செய்வீங்க?
அப்படி ஒரு இயக்கத்திலேருந்து சீட்டு அதே வேலூர் மாவட்டத்தில் சீட்டு மோசடி பண்ணி அவங்க ஓடி போய் திரட்டி திரிகிறாங்க. தாமுகவிலேருந்து அதை பற்றி மின் டிவியில், மற்ற டிவியில், மிஎம் டிவிலலாம் நியூஸாக வந்துச்சு. அது நியூஸ் 7லாம் வந்துச்சு, மோசடிக்கார தேடிட்டு இருக்காங்கன்னு. அப்போ இது செய்யக்கூடாது. முதல்ல இந்த சீட்டு போடுறது என்பது ஒரு இயக்கம் செய்யக்கூடாது. இயக்கம் செய்யுமே ஆனால் தனிநபர் ஏமாத்தினானே ஆனால் அதுக்கு யார் பொறுப்பு? பணம் கட்டினவனுக்கு யார் ரிட்டர்ன் பண்ணுவா? ஒன்று. சரி, நீங்கள் 1000 ரூபா எடுக்கிற எந்த இதுக்கு அந்த 1000 ரூபா எடுக்கிறீங்க? நீங்கள் ஒன்றும் தர்றான் ரூபாயை 20 ரூபாய் வாங்கி தரதுக்கு நான் 1000 ரூபா எடுத்துக்கிறோம், ஜமாத் வேலைக்கான்னு எடுத்துக்கிறேன்னு சொல்வார்களே. ஆனால் அப்போ என்ன செய்யணும்? யார் ஏமாத்தினாலும் ஒரு பணம் கட்டாவிட்டாலும் அதை முழுமையாக தர எங்கள் பொறுப்புன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை. இதெல்லாம் ஃப்ராடு பண்ணுற ஒரு வேலையை இப்போ கையில் எடுத்துருக்குறாங்க. எங்கே கொண்டே விடும்னு தெரியலை. வணங்குதா? அந்த மாதிரிலாம் முதல் செய்கிறதுக்கு தைரியம் வரல. இப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாங்கிற அளவுக்கு எல்லாம் விட்டு அவங்களும் இஷ்டத்துக்கு செய்கிறாங்கல்ல. மேலே இஷ்டத்துக்கு செய்வார்களே, ஆனால் கீழே உள்ள நீ மட்டும் என்ன ஒழுங்கான்னு கேட்டுருவான். அதனால் அவனும் இஷ்டத்துக்கு செய்கிறான். அதான் விஷயம். இது சரி. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது புது கேள்வி தான். இது இனிமேல் தான் கேள்வி, பழைய இதனுடைய தொடர்ச்சி கிடையாது. கேள்விகளுக்குள்ளே போகிறோம். அதாவது முகநூல்களில் ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. என்ன செய்தின்னு கேட்டால், கஅபாங்கிற ஆலயம் பூமியுடைய மையப்பகுதியில் இருக்கிறது. அப்படி இருக்கிற காரணத்தினால் அதுக்கு மேலே விமானம் பறக்க இயலாது என்று அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். அந்த கஅபாவிலிருந்து நேர ஒரு ஒளி வீசி வானத்தில் பைத்துல் மஅமூர்ன்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. மலக்குமார்கள் தொழுகை நடத்துகிற ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துக்கு நேராக கஅபா இருக்குதான். பைத்துல் மஅமூர் மேலே இருக்குது. வானவர்கள் தொழுகிறாங்கல்ல, அதுக்கு நேர் கீழே எது இருக்குதான்? காபத்துல்லா இருக்குது. இதிலேருந்து அதுக்கு ஒளி வீசப்பட்டிருக்கிறதுனால அந்த கதிர்கள் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் விமானங்கள்லாம் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி காபாவுடைய சிறப்புன்னு சொல்லி அந்த யூடியூப்பில் இதில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதை தான் அவர் கேட்கிறார். இப்படி பரப்புகிறாங்களே, அப்போ காபாவுக்கு மேலே விமானம் பறக்க முடியாதா? காபாங்கிறது பைத்துல் மஅமூருக்கு மேலே தான் இருக்குதா? இந்த கருத்தில் கேள்வி கேட்குறாங்க. சனா உள்ளான்னு கேட்குறார். முதல் விஷயம் விளைக்கணுங்க, கஅபா என்பது பூமியுடைய மையத்தில் இருக்குதா? மையப்பகுதியில் இருக்குன்னா மையம் எது? பூமி உருண்டையாக இருக்குது. உருண்டையான ஒரு பொருளுக்கு மையம் எதுன்னு சொல்ல இயலாது. சுற்றுற ஒரு பூமியை வச்சுக்கிட்டா கூட அது சுழற்சியை வைத்து மையத்தை கண்டுபிடிக்கலாம். வட துருவம், தென் துருவம், ரெண்டு பக்கம் நடுவில் எது வருதோ அதுதான் மையப்பகுதி. மையப்பகுதியை தான் பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க. மையப்பகுதிக்கு, பூமியுடைய மையப்பகுதிக்கு பேர் என்ன? பூமியில் உள்ள பூமத்திய ரேகை. அந்த ஒரு பூமி உருண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோடு இருக்கும்ல, ஒரு பூகோள இந்த உருண்டை வாங்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும். பூமி உருண்டை விலைக்கு வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சுற்றுற மாதிரி சாட்சியாக வச்சுருப்பான். அதில் என்ன செய்யும்னா அந்த சரி 2 பாக்ஸாக தான் பிரித்து வச்சுருப்பாங்க. 2 பாதி உருண்டை சேர்த்து வச்சுருப்பாங்க. எந்த இடத்துல சேர்த்துருக்கிறானோ அந்த கோடு தான் பூமியின் மையப்பகுதி. பூமியின் மையப்பகுதி ஒரு புள்ளி வராது, இவ்வளவும் வரும். முதல் விளைக்கிறோம். பூமியின் மையப்பகுதின்னா இந்த இதுக்கு மையப்பகுதி சொல்கிறோன்னு வைங்களேன், ஒரு குறிப்பிட்ட புள்ளி மையப்பகுதின்னு சொல்லுவோம். இதுக்கு மையப்பகுதியை சொல்வதாக இருந்தால், உருண்டைக்கு மையப்பகுதி சொல்வதாக இருந்தால் அது என்ன டைரெக்ஷனில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம். சுற்றுற ஒரு உருண்டைக்கு மையப்பகுதி எது? இப்படி சுற்றுன்னு வைங்களேன், அந்த அச்சில் கையை வச்சுக்கிறணும். அந்த அச்சிலேருந்து கணக்கெடுத்து எது நடுவில் இருக்குதோ அது மையப்பகுதி. அது ஒரு புள்ளியா மையப்பகுதி? கோடிக்கணக்கான புள்ளி மையப்பகுதி. அந்த பூமத்திய ரேகையில் உள்ள முழு பகுதியுமே என்னது? மையப்பகுதி தான். அப்போ மையப்பகுதின்னு ஒரு புள்ளியை கொண்டே காட்டுவதாக இருந்தால் இதை சொல்கிறவங்களுக்கு பூகோள அறிவு இல்லை. பூமியின் மையப்பகுதியில் காபாவுக்கு சிறப்பு இருக்குது அல்ல, அதுக்கு மிஞ்சின சிறப்பு இருக்கிறது. ஒரு ஜம்சம் தண்ணிக்கு மேலே என்ன சிறப்பு வேண்டி இருக்கிறது? அந்த சிறப்புகள் உண்மையான சிறப்புகள், அது வேறு விஷயம். பூமியுடைய மையப்பகுதின்னு சொல்வதாக இருந்தால் மையன்னு யார் சொன்ன? உனக்கு மையம் எப்படி ஆகும் அது? ரெண்டாவது, அது பூமத்திய ரேகையிலும் இல்லை. பூமத்திய ரேகையில் அது காபத்துல்லா இருந்தாலும் அது மட்டும் மையமாகாது. உதாரணம், பூமத்திய ரேகையில் இந்த காபா இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, அது ஒரு மையம். அதை சுற்றி லட்சக்கணக்கான இடங்கள் மையப்பகுதின்னு வரும். அப்போ அந்த மையப்பகுதியில் இருந்தாலும் ஒரு இடத்த மையப்பகுதின்னு சொல்ல முடியாது அறிவியல் பிரகாரம், பூகோள அறிவு பிரகாரம். சரி, காபத்துல்லா பூமத்திய ரேகையில் இருக்குதா? முதல்ல பூமத்திய ரேகையில் இல்லை, தள்ளி தான் இருக்கிறது. நீங்கள் மேப் எடுத்து பாருங்கள், பூமத்திய ரேகை அந்த கோடு ஓடுத அதுலையா சவுதி வருது? இல்லை. பூமத்திய ரேகைக்கு தள்ளி வருதுன்னு சொல்லும்போது அது எப்படி மையப்பகுதியாக இருக்குது? மையப்பகுதியை விட்டு விலகில் இருக்கிறது. மையப்பகுதியில் ஒரு புள்ளியாக கூட அது இல்லையே காபத்துல்லா. அப்போ காபத்துல்லா பூமியின் மையப்பகுதியாக இருக்குதுன்னு ஒரு பெரிய பில்டப் கொடுத்து
அது உலகத்துக்கே மையம் அதுதான். மையம்னு என்ன மையம்? எல்லாரும் போய் குழுமக்கூடிய மையம், அந்த கருத்தில் மையம்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? பூமி தான், காபத்துல்லா தான் மையமாக இருக்கிறது. எதுக்கு மையம்? எங்கள் இபாதத்துக்கு மையமாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லாரும் அதை நோக்கி தொழுகிறாங்கன்னு அது சொல்லலாம். அது சயின்டிஃபிக்கான கருத்து அல்ல, எங்களுடைய இபாதத்து சம்பந்தமான, எங்களுடைய வணக்கம் சம்பந்தமான மையம். வணக்கத்துக்கு மையம்ங்களாம். காபாங்கிற மையம் தான். எதை வச்சு மையம்? பூமிக்கு அது நடுவில் இருக்குங்கிற மையம் கிடையாது. உலகத்தில் எவனாக இருந்தாலும் சரி அதை நோக்கி தொழுவான். அப்போ அந்த வகையில் மையமாக இருக்கிறது. இப்படி அர்த்தத்தில் மையம்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. சுழலுகிற ஒரு உருண்டையில் போய்கிட்டு பூமத்திய ரேகையில் இல்லாத ஒரு ஒரு பகுதியை அதை மையமாக, பூமிக்கே மையமாக தட்டைன்னு நினச்சிட்டு பேசுகிற ஆளுக்கு தான் பேசுவாங்க. என்ன நினச்சிக்கிட்டாங்க? பூமி தட்டையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, தட்டையாக இருக்குது, இங்கிட்டு 400 அடி, இங்கிட்டு 400 அடி, இங்கிட்டு 400 அடி நடுவில் இருக்குதுன்னு சொன்னால் தான் மையம்னு சொல்ல முடியும். பூமி என்ன தட்டையா? பூமி உருண்டைன்னு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருண்டையில் போய்கிட்டு எப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்த மையம்னு யார் சொல்லுவா? ஒரு நீண்ட ஒரு பகுதியை தான் என்ன செய்யணும் மையம்னு சொல்லணும். அந்த மையத்துக்குள்ளே இது வரவும் இல்லை. இது காபத்துள்ள வரல. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால், வானத்தில் பைத்துல் மாமூர் இருக்குது. அது இருக்குது, ஹதீஸில் இருக்குது. மக்கள் மாணவர்கள் தொழுகிறாங்கன்ட்டு அது ஒரு விஷயம். இது அதுக்கு நேரம் இருக்குன்னு சொல்லி தந்த யார்? எப்படி நேரம் இருக்குது? அது பைத்துல் மாமூர் வானத்துக்கு மேலே அது அப்படி ஸ்டடியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு கீழே உள்ள எல்லாம் சுழலக்கூடியது. காபா வந்து மாமூருக்கு நேரம் எப்படி இருக்குன்னா ஒரு செகண்டில் எங்கே போயிடுறது? சுற்றுதில்ல. பூமி சுழலும் பொழுது, சூரியனோட ஓடும் பொழுது 24 ஹவர்ஸ் மையமாக இருக்குன்னு சொல்லுவாயானால் பூமி சுத்தலைன்னு சொல்லணும். பூமி எப்படி இருக்குது பாருங்க, இதே பாரு ஒளி வீசிக்கிட்டே இருக்குன்னு. அப்போ அது இல்லாட்டி பைத்துல் மாமூருடைய வானம் இருக்க அதுவும் சுற்றுன்னு ஆதாரத்தை காட்டு. இதுக்கு நிகராக சுற்றுன்னு ஆதாரம் காட்டணும். அது அரசு கீழே இருக்கிற வானங்களுக்கு உள்ளதான் கோள்கள் சுற்றுற விஷயங்கள்லாம். வானங்களுக்கு மேலே சுற்றுறது கிடையாது. சூரியன் சந்திரன் எல்லாம் போன பிறகு முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், அதுக்கு மேலே வானங்களில் நல்ல தொழுவுறதுக்கு எல்லாம் ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவை சுத்தும்னு நமக்கு எந்த ஒரு ஆதாரம் சொல்லப்படலை. இந்த கோள்கள் கிரகங்களுக்கு தான் சுற்றுறது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு நேரம் இருந்துக்கிட்டே இருக்குதான், ஒளி வீசிக்கிட்டே இருக்குமா. அதனால ஃப்ளைட்டு பறக்க முடியலையா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டை அனுமதிக்கலாமே சவுதி, அவ்வளவுதான். ஏன் பறக்கலைன்னு கேட்டால், அந்த நாட்டில் பறக்குது விமானம் வந்து காரு பஸ் மாதிரி இஷ்டத்தை எடுத்து போக முடியாது. அந்த நாடு தீர்மானிக்கணும், இதுதான் ஏர்போர்ட்டு, இதுக்குரிய வழி என்ன, எந்த நாட்டு விமானம் வந்தாலும் நீ இப்படி தான் வரணும்னு டைரக்ஷன் கொடுக்கறது அந்த நாட்டுக்காரன் கொடுப்பான். இப்போ சென்னைக்கு வரணும்னு சொன்னால் இந்த இதெல்லாம் வரணும்னு சென்னையில் உள்ள இந்திய விமான இதில் உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க, அதை வந்து கொடுப்பாங்க. அதனால் பறக்கலைன்னு சொன்னால் பறக்க அனுமதிக்கலை, அவ்வளோ விஷயம். பறக்கவே இயலாது, இன்னமும் தடுத்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அப்படிலாம் கிடையாது. இப்போ பறக்கிறத பறக்கலாம், அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அப்படி பறக்கிறதுனால குறைஞ்சி போயிடுமா? அப்போ மஸ்ஜித் நபிக்கு மேலாம் பறந்தால் அது பரவாயில்லையா? அப்போ எத்தனை பள்ளிவாசலுக்கு மேலாம் பறந்தோன்னு புனிதம் போயிடுச்சுன்னு அர்த்தமா? விமானம் பறந்தால் என்ன, பறக்காட்டினா அதுக்கு என்ன இருக்குது? விமானம்ங்கிறது எத்தனை பறவைகள் பறக்கிற மாதிரி விமானம் பறக்கும். விமானம் மேலே பறக்காது, மேலே பறக்காவிட்டால் சிறப்பு, இதெல்லாம் என்ன ஒரு இல்முன்னு தெரியலை. இஸ்லாத்தின் சிறப்புன்னு வீடியோ போட்டு என்ன செய்கிறாங்க, பயங்கரமாக பில்டப் கொடுத்து அதை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் வந்து மையப்பகுதின்னு சொல்வது வந்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அறிவீனமான வாதம். அது மாமூருக்கு பைத்துல் மாமூருக்கு நேரம் இருக்குங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதெல்லாம் வச்சுன்னா பொய்யான செய்தி. இது இப்படிலாம் பேசக்கூடாது, சரியா? அடுத்த கேள்வி இதுக்கும் கேளு. அகமது கிதாப் பஷர், வெள்ளிக்கிழமை இருந்தால் கபுரு வேதனையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று அகமது திருமதி ஹதீஸு சரியா? நபி காலத்தில் வெள்ளிக்கிழமைக்கு அரூபா என்று பெயர் இருந்ததா? இந்த 2 விஷயம் கேட்குறார். அதாவது வெள்ளிக்கிழமை மூத்தா போனால் கபூர் வேதனையிலிருந்து லேசாக்கப்படுவான்ட்டு. இதில் இந்த கருத்தில் ஹதீஸ் இருக்கிறது. எங்கெல்லாம் இருக்குதுன்னு கேட்டால், அவர் சொன்ன திருமதியில் இருக்குது, அகமதில் இருக்குது, முஸ்னத் அபு யாலாவில் இருக்குது, இப்படி பல நூல்களில் இருக்கிறது. இருக்கிற எல்லா ஹதீஸுமே பலவீனமான அறிவிப்பாளர்களை கொண்ட ஹதீஸாக தான் இருக்கிறது. உதாரணம், முஸ்னத் அபு யாலா என்கிற நூலில் இதே வாசகம், இந்த சகோதரர் சுட்டி காட்டின வாசகம் இருக்கிறது. அதை அறிவிக்கக்கூடியவர் அனஸ் ரலியல்லாஹு சொன்னதாக அறிவிக்கிறவர் யசீத் அர் ரகாஷி. யசீத் அர் ரகாஷிங்கிறவர் அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஆள். முஸ்னத் அபு யாலாவுடைய ஹதீஸும் சரியில்லை. அப்புறம் திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸில் என்னன்னு கேட்டால், இதை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் ரபியா பின் சைஃபு என்பவர் அறிவிக்கிறார். யார் சொன்னதை அறிவிக்கிறார்னு கேட்டால் அப்துல்லாஹ் பின் அம்ரு சொன்னதை அறிவிக்கிறார்.
அப்துல்லாஹ் பின் அம்ருங்கிற சஹாபி சொன்னதாக ரபியா பின் சைஃபுங்கிறவர் அறிவிக்கிறார். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் சந்திப்பே கிடையாது. இந்த ரபியாங்கிற ஒரு ஆள் அப்துல்லாஹ் பின் அம்ரை பார்த்ததே கிடையாது. பார்க்காம இருக்கும்போது அவர் சொன்னதை அறிவிக்க முடியுமா? அப்போ இடையில யாரை விட்டுவிட்டார். அந்த விடுபட்ட ஆள் யார் நமக்கு தெரியலை. அது பலவீனமாகவும் இருக்கலாம், இட்டுக்கட்டுற ஆளாக கூட இருக்கலாம். அப்போ ஒரு ஆள் விடுபட்டிருக்கிற காரணத்தினால இது சரியில்லைன்னு சொல்லி திருமதியில் இந்த ஹதீஸை போட்டுட்டு திருமதி இமாமே இதையும் சொல்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் சந்திப்பு கிடையாது, இவர் அவர்கிட்ட கேட்டதே கிடையாது, அப்படி இருக்கும்போது அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த திருமதி இமாமே இதை பலவீனம்னு சொல்லிவிடுறார். அதே மாதிரி முஸ்னத் அகமதில் வரக்கூடிய இதே ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இதில் முஆவியா பின் சயீத் என்கிறவர் இதை அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஒரு ஆள். இந்த ஒரு ஹதீஸும் பலவீனம் ஆகிடுது. முஸ்னத் அகமதில் இன்னொரு அறிவிப்பாளர் வரிசையில் வருகிறது. ஹிஷாமி பின் சாதுன்னு அறிவிக்கிறார். இப்படி ஒரு ஆளே சர்த்தத்தில் இல்லை, மஜ்ஹூல், யாருன்னு தெரியாது. ஒரு ஆள் அறிவிப்பாளர் வந்தார்னா அவருடைய பெயர், வரலாறு, நல்லவரா கெட்டவரா, அவருடைய ஞாபக சக்தி, இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் மஜ்ஹூல்பாங்க. மஜ்ஹூல்னா யாருன்னு தெரியாது, பேர் தான் இருக்கும், இது யாருன்னு தெரியாது. அப்படி யாரென்று அறியப்படாத ஒருவரால் இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அதனால் வெள்ளிக்கிழமை சாவுறதுக்கு கபூர் வேதனை கிடையாதுங்கிற ஹதீஸ் கிடையாது. ஹதீஸ் இருக்கிறது, எல்லாமே பலவீனமாக இருக்குது. இது ஹதீஸ் அடிப்படையில் உள்ளது. அது போக இன்னொன்று கவனிக்கணுங்க, மௌத்துங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கிறதா? தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்வான், கூலியை கொடுப்பான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே மௌத்தா போகிறான்னு பிளான் பண்ணி அதுக்காக வியாழக்கிழமை போகிற தள்ளி வச்சு செஞ்சால் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மௌத்தா போயிட்டாருங்களாம். மௌத்து நம்ம லிஸ்ட், நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அல்லா நாடுனா வெள்ளிக்கிழமை ஆக்குவான், சனிக்கிழமை ஆக்குவான். இதில் நமக்கு எந்த விதமான உழைப்போ நீயத்தோ திட்டமிடுதலோ கிடையாது. இப்படியான ஒரு விஷயத்துக்கு யார் ஒருத்தன் வெள்ளிக்கிழமை மௌத்தாகிறானோன்னா அப்படி ஆக சொல்கிற மாதிரி இருக்குது, நம்ம கையில் இருக்கிற மாதிரி. எவன் ஒருத்தன் வெள்ளிக்கிழமை மௌத்தாகிறானோன்னா அப்போ என்ன செய்ய, இழுத்து போட்டுக்கிட்டு ஊசி பிடிச்சி ஆவடிக்கணுமா? வியாழக்கிழமை இழுத்துட்டு இருக்கிறான், இன்னும் 3 நாளைக்கு ஆள் இருப்பான், ஊசியை போட வெள்ளிக்கிழமைக்கு, அப்படி அர்த்தம். அப்போ மௌத்தா போகிறதுக்கு நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்கும் போது வெள்ளிக்கிழமை மௌத்தாகணுங்கிறத ஏன் அப்படி ரசூல்லா வெள்ளிக்கிழமை மௌத்தா போலையே, திங்கக்கிழமை மௌத்தா போகிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலை வெள்ளிக்கிழமை மௌத்தா போகணும் சிறப்பித்து சொன்னவங்களை. அதனால் வெள்ளிக்கிழமை எந்த கிழமை மௌத்துக்கு மறுமையுடைய நற்பேருக்கு சம்பந்தம் கிடையாது. எல்லா நாளில் மௌத்தா போனவங்களும் நல்லவங்க இருப்பாங்க, எல்லா நாளில் மௌத்தா போனவங்களும் கெட்டவங்க இருப்பாங்க. இதுதான் அடிப்படையான விஷயம், பேசிக்கலையும் தப்பு. இது சம்மந்தமாக என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால், பல்வகை மரணங்கள்ங்கிற தலைப்பில் ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம். பல வகையான மரணம், வெள்ளிக்கிழமை மூத்தா போகிறது, வெளியூரில் மூத்தா போகிறது, திங்கக்கிழமை மூத்தா போகிறது, ஒன்றுக்கு சிறப்பு அள்ளி போட்டிருக்கிறாங்க. அம்புட்டுமே தப்பு. அதாவது திடீர் மரணம் தப்பு இப்படிலாம் சொல்கிறாங்க. திடீர்னு மூத்தாயிடக்கூடாது, நோய் வாய்ப்பட்டு மௌத்தாகக்கூடாதுன்னு பல விதங்கள் சொல்கிறாங்க. எந்த விதமான மௌத்துக்குனாலையும் சிறப்பு கிடையாது, எந்த விதமான மௌத்தும் கெட்டது கிடையாது என்பதை விளக்கி பல்வகை மரணங்கள்ங்கிற தலைப்பில் ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம். ஜனாசாவின் சட்டங்கள்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம், அதுவும் ஆன்லைனில் இருக்கிறது. அதுலேயும் இது சம்மந்தமாக விரிவாக விளக்கி இருக்கிறோம். மரணத்திற்கு பின் என்று ரமலானில் ஆட்டின வீடியோ உரைகள் இருக்கிறது, அதுலேயும் இது குறித்து நம்ம தெளிவாக விளங்கியிருக்கிறோம். அடுத்தவர் என்ன கேட்குறாருன்னா, வெள்ளிக்கிழமை ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி அரூபா என்ற பெயரில் வெள்ளிக்கிழமை சொல்லப்பட்டுச்சான்னு ஒன்று கேட்டிருந்தார்ல, அதே கேள்வி தான், அதே சகோதரர் தான். நபி காலத்தில் வெள்ளிக்கிழமைக்கு அரூபா என்ற பெயர் இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு. இருந்தது. ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி அரூபாங்கிற பேரில் தான் அந்த கவிஞர்கள்லாம் வெள்ளிக்கிழமையை குறிப்பிடுவாங்க, யௌமுல் அரூபா என்று இருந்தது என்று சொல்லி ஒரு கவிஞருடைய சொல்லை மேற்கோள் காட்டி பைஹக்கி இமாம் அவர்கள் மாரிஃபத்து சுனனோட ஆதாரில் சொல்கிறாங்க. ஷாஃபி இமாம் என்ன செய்கிறாங்க, இதை ஆதாரமாக கொண்டு ஆரம்பத்தில் இதுக்கு அரூபாங்கிற பேர் தான் இருந்துச்சு என்று சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு பேர் மார்க்க சட்டம் உனக்கு கேட்டதுக்காக சொல்லிட்டோம், இதில் என்ன இருக்குது நமக்கு தேவையற்ற ஒரு விஷயம். ஆனால் அரூபாங்கிற பேர் தான் முன்னாடி, வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மாங்கிற வார்த்தைக்கு பதிலாக அரூபாவுடைய நாள் என்று முன்னாடி சொல்லப்பட்டு வந்தது. ஜும்மாண்டா எல்லாம் ஒன்று தள்ளுவதற்குல, அதனால் இஸ்லாமிய வழக்கில் ஜும்மான்னு சொல்லி என்ன செய்கிறது, ஜமாத்தா கூட்டா தொழுகிறோம்ல, அதுக்காக வேண்டி அந்த பெயர் வைக்கப்பட்டுருச்சு. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதாவது என்ன கேட்குறேன்னா, ஒரு இந்த 2:143 வசனத்திற்கு நீங்கள் தமிழாக்கம் செய்யும் பொழுது ஒமா என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் மொழிபெயர்க்கவில்லை என்று கேட்டிருக்கார். என்ன கேட்குறா, 2:143 ஒமா ஜால்னல் கிபுலத்த என்று உள்ளது, தாங்கள் ஒமா என்பதை மொழிபெயர்க்கவில்லை, ஏன்? நாம் கிபிலாவை ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாரு.
என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், வமா ஜால்னால இந்த மாங்கிற வார்த்தை வருது. இந்த மாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இல்லைன்னு அர்த்தம். மாண்டா என்ன அர்த்தம்? மா ஜால்னான்னா ஆக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அந்த வசனத்தை நான் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது இல்லைங்கிற சொல்ல உங்கள் மொழிபெயர்ப்பில் காணாம். அவர் கேட்குறாரு, ஒமா ஜால்னான்னா ஆக்கவில்லை, ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? ஆக்கி இருக்கிறோம்னு அர்த்தம் செஞ்சுருக்கிறீங்க. ஆக்கி இருக்கிறோம்னு சொல்கிறதும் ஆக்கவில்லை என்பது முரண். அப்போ இந்த மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் செய்யலை அப்படிங்கிறது அவருடைய கேள்வி கேட்குறார். அதாவது மாங்கிற வார்த்தைக்கு இந்த வசனத்துலேயும் சரி பல இடங்கள்லையும் சரி இல்லைங்கிற அர்த்தம் தான். இந்த வசனத்தில் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் ஒரு அரபி மொழியுடைய ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோன்னு, எந்த ஒரு சொற்றொடரில் மா என்பதும் அடுத்த சொற்றொடரில் இல்லா என்பதும் சேர்ந்து வருகிறதோ அந்த இடத்துல என்ன செய்யும்னா அந்த ரெண்டையும் நீக்கிட்டால் உடன்பாட்டு அர்த்தம் வந்துடும். எப்படி வந்துடும்? அதாவது ஒரு தமிழில் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நம்மளா ஒரு உதாரணம் போடுவோமே. என்ன உதாரணம்? நீ அவனை அடிப்பதற்காகவே தவிர உன்னை அனுப்பவில்லைங்கிறான். ஒரு ஆள் அனுப்பி விட்றேன், என்ன சொல்லி அனுப்புகிறேன்? அடிப்பதற்காக தவிர உன்னை அனுப்பவில்லை அப்படிங்கிறான். இந்த தவிரவை இல்லை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அடிப்பதற்காகவே அனுப்பினேன், ரெண்டு ஒன்று தான். அடிப்பதற்காகவே தவிர அனுப்பவில்லை அப்படின்னு சொன்னாலும் அடிப்பதற்காகவே அனுப்பினேன் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். இது அந்த அரபி மொழியில் அந்த ஹஸ்ரண்டு சுருக்கி சொல்வதற்காக வேண்டி அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. மா என்பதும் இல்லா என்பதும், லா என்பதும் இல்லா என்பதும் சேர்ந்து வறுமையான ஒரு வாக்கியத்தில் அது என்ன அர்த்தத்தில் தரும் என்றால் இல்லைங்கிறது தராது. இதில் என்ன வருது? கிப்லா நம்ம அர்த்தம் செஞ்சே பாருங்கள். வந்த வழியே திரும்பி செல்வோரில் இருந்து, நம்ம தமிழாக்கத்தை படிக்கிறேன், நம்முடைய திருக்குறான் தமிழாக்கத்தில் உள்ள வாசகத்தை நான் படிக்கிறேன். வந்த வழியே திரும்பி செல்வோரில் இருந்து இத்தூதரை பின்பற்றுவோரை அடையாளம் காட்டுவதற்காகவே ஏற்கனவே நீர் நோக்கிய கிப்லாவை நிர்ணயித்து இருந்தோம். நல்லா இருக்கிறீங்க. நிர்ணயித்திருக்கவில்லை நம்ம போடல. எப்படி அர்த்தம் செஞ்சுருக்கிறோம்? நிர்ணயித்து இருந்தோம்னு போட்டிருக்கிறேன். அப்போ மாங்கிறதுக்கு அர்த்தம் செய்யலை. மாவுக்கு செய்யாது போலவே இந்த தவிரண்டு வரும்போது அதையும் செய்யலை. இல்லாலினாலும் அந்த இல்லா இருக்குல்ல அதுக்கும் செய்யலை. மாவுக்கும் இல்லாவுக்கும் அர்த்தம் செய்யாட்டி அந்த வசனத்தை கருத்து அப்படி நச்சுனால வந்துடும், அதே கருத்து வந்துடும். இதற்காகவே தவிர செய்யவில்லைன்னா இதற்காக செய்தன்ற வேண்டியதுதான், இதற்காகத்தான் செய்தன்று வந்துடும். அப்போ உன்னை அடிப்பதற்காகத்தான் இல்லை அடிப்பதற்காகவே தவிர அனுப்பவில்லை அப்படிங்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அடிக்கிறதுக்காக தவிர அனுப்பலைன்னா அனுப்பவில்லை அனுப்பணும்னா ஒரு ஆள் அனுப்பும்போது சொல்ல முடியும். அனுப்பவில்லைன்னு நான் வார்த்தையில் சொல்கிறேன், உண்மையில் அனுப்பியிருக்கிறேன். ஒரு ஆளை அனுப்புவேன் நான் சொல்கிறேன், அவனை அடிச்சுட்டு வருவதற்காக தவிர உன்னை அனுப்பவில்லைங்கிறேன். நான் அனுப்புனேன்னு அனுப்பலை, இப்போ எதுக்கு தான் அனுப்பியிருக்கிறேன். அனுப்புனது எதுக்குன்னு கேட்டால் அடிக்கிறதுக்கு தான். அப்போ அடிப்பதற்காக தவிர அனுப்பவில்லைன்னு நான் இல்லைன்னு போட்டேன்னு சொன்னால் அனுப்பலையோங்கிற அர்த்தத்தில் வந்துடும். சிந்திக்காதவர்களுக்கு, அறகுறையாக பார்ப்பவர்களுக்கு, மேலோட்டம் பார்ப்பவர்களுக்கு என்ன அனுப்பவில்லைங்கிறாரு, அனுப்பிவிட்டு அனுப்பலைங்கிறாரு அப்படின்னு வரும். இப்படி சொல்லாமல் எப்படி சொல்லலாம்? அடிப்பதற்காக அனுப்பினேன், அவனை அடிப்பதற்காக அனுப்பினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிப்பதற்காக வேண்டும். இந்த ஏகாரம் போடுறோம்ல, அதான் ஹஸ்ருங்கிறது. இந்த மா இல்லாங்கிற வார்த்தை இல்லைன்னா அடிப்பதற்காக அனுப்பினேன், அவ்வளோ போதும். இந்த மா இல்லான்னு சேர்த்துட்டோம்னு சொன்னால் அடிப்பதற்காகவே அனுப்பினேன், அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் அனுப்பினேன், அடிப்பதற்காகத்தான் அனுப்பினேன். அந்த வே அந்த தான் என்று சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் மாவும் அந்த மா என்பதும் இல்லா என்பதும் சேர்ந்ததுனால் வரக்கூடிய அந்த வலியுறுத்தி சொல்வதற்குல அது கிடைச்சிரும். இப்படிங்கிற நான் சொல்லலை. இப்படி தான் கிராமரில் அந்த மொழியுடைய இதை விளக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க? சொல்லித்தராங்க, ஹசுருடைய எழுத்தாக சொல்லித்தர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் இதை இப்படி செஞ்சோன்னு வைங்க. எப்படி அவர் சொன்னபடி அர்த்தம் செய்வதாக இருந்தால் எப்படி செய்யணும்? வந்த வழியே திரும்பி செல்வோரிலிருந்து இத்தூதரை பின்பற்றுவோரை அடையாளம் காட்ட தவிர, அடையாளம் காட்டவே தவிர ஏற்கனவே நீர் நோக்கிய கிப்லாவை நிர்ணயிக்கவில்லை. விளங்குமான்னு பாருங்கள். அப்படி அவர் யோசிப்பான் விளங்குவதற்கு. எப்படி விளங்கு? அதான் இதுக்கு தான் செஞ்சோன்னா வழங்கி போயிடும். இதுக்காகவே தவிர இது செய்யவில்லைன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், இது செஞ்சாங்களே செய்யலையான்னு அவனுக்கு தெரியாது. முதல்ல இது உடன்பாடாக எதிர்மறையான்னு விளங்காது. நீண்ட வாக்கியங்கள் இப்படி வரும்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ்வுல பளிச்சுன்னு வணங்கிறான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துறை யாரும் இல்லை. இதை கூட எப்படி சொல்லணும்? வணக்கத்துறை அல்லாஹ் தான், வணக்கத்துறையும் அல்லாஹ் தான் என்றாலும் வணக்கத்துறை அதில் லா இல்லா வருதுல்ல, லாண்டாலும் இல்லைன்னு அர்த்தம், மாண்டாலும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ லா இலாஹ இல்லல்லாங்கிறோம். ஒன்று லா, இன்னொன்று இல்லா. இது அர்த்தம் எப்படி செய்கிறோம்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறோம். சின்ன சொற்களில் அப்படி சொல்லிடலாம்.
வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, கரெக்டாக விளங்கிறது. பெரிய வாக்கியங்களில் சொல்லும் பொழுது இது நிர்ணயித்தோமா நிர்ணயிக்கவில்லையான்னு குழப்பம் வந்துடும். எப்படி இதில் வரும்? அதாவது வந்த வழியே திரும்பி செல்வோரிலிருந்து இத்தூதரை பின்பற்றுவோரை அடையாளம் காட்டுவதற்காக தவிர ஏற்கனவே நீர் நோக்கிய கிபிலாவை நிர்ணயிக்கவில்லை இப்படின்னு நேரடியாக செய்யணும். இது செஞ்சுட்டு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விளங்குதான்னு கேட்டு பார்த்தா என்ன செய்வார்? ஒன்றும் விளங்கலையும் பாரு. அதில் செக் பண்ணிலாம் பார்க்குறோம். அப்போ இது அந்த ஹஸ்ருடைய அர்த்தம் கிராமர் பிரகாரம் அந்த கருத்து தானே, அந்த கருத்து வந்துடுதில்ல, ஷார்ட்டாக வந்துடுதில்ல. அப்போ நம்ம மொழியில் அதை சொல்வதற்கு சுருக்கமான முறை என்னவோ அதை தேர்ந்தெடுத்து செஞ்சுருக்கிறோம். இதில் அந்த இல்லைங்கிற அர்த்தம் அடங்கி இருக்குது. என்ன அடங்கி இருக்குது? இதற்காகவே தவிர நிர்ணயிக்கவில்லை, இதற்காகத்தான் நிர்ணயித்தோம். சரியா? அப்போ என்ன அவர் சொல்கிற அர்த்தம் எப்படி வரும்னு கேட்டால், வந்த வழியே திரும்பி செல்வோரில் இருந்து இத்தூதரை பின்பற்றுவோரை அடையாளம் காட்டுவதற்காக தவிர, அடையாளம் காட்டுவதற்காக தவிர ஏற்கனவே நீர் நோக்கிய கிபிலாவை நிர்ணயிக்கவில்லை, அதற்காக தவிர நிர்ணயிக்கவில்லை. அப்போ அதுக்கு தான் நிர்ணயித்தோம் அப்படின்னு அர்த்தமாயிருது. அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அது ரெண்டையும் நீக்கிட்டு வந்த வழியே திரும்பி செல்வோரில் இருந்து இத்தூதரை பின்பற்றுவோரை அடையாளம் காட்டுவதற்காகவே ஏற்கனவே நீர் நோக்கிய கிபிலாவை நிர்ணயித்திருந்தோம். இது பளிச்சன்னு புரியும் மக்களுக்கு விளங்குவதற்கு, அதுக்கு செஞ்சமே தவிர அந்த இல்லைங்கிற அர்த்தத்தை காணாக்கலை. இல்லைங்கிறதுக்கு நீ கேட்ட மாதிரி அந்த தவிரங்கிறத ஏன் காணான்னு நீங்கள் சேர்த்து கேட்டிருக்கணும். மாவுக்கு மட்டும் அர்த்தம் செய்யாமல் இல்லைங்க, இல்லாவுக்கும் செய்யலை. மாவுக்கு மட்டும் இல்லா செய்யாமல் விட்டுருந்தா அர்த்தம் வேறவே போயிடும். மாவுக்கும் செய்யாமல் இல்லாங்கிறது செய்யாமல் விட்டால் அர்த்தம் சிதையாது, அதே கருத்து முழுமையாக வந்துடும். அந்த மாதிரி அர்த்தம்லாம் வந்திருக்கு. சரியா? அடுத்து ஒருத்தர் கேட்குறாரு, புகாரியில் அத்தஹியாத்து உண்டா? இல்லை என்றால் புகாரி எப்படி தொழுதார்? இப்படி சில பேர் கேட்டுருக்குறாங்க. அதாவது ஹதீஸை மறுக்கிற ஆளுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அத்தஹியாத்து போய் தொழுகிறோம், புகாரி கிதாபில் அத்தஹியாத்து இருக்குதா? அத்தஹியாத்து இல்லை என்றால் புகாரி எப்படி தொழுதாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ புகாரி கிதாபில் ஒன்று இல்லைன்னு வைங்க, புகாரி எப்படி தொழுதாரு தெரியலேன்னு வைங்க, அதனால் அந்த நூலில் உள்ள செயலை நான் மறுக்கணும்னு அர்த்தமாகுமா? புகாரி எத்தனை இருக்கோ அத்தனையும் சொல்லி தான் முடிச்சிருக்கிறார் அவரை. இந்த இந்த சிந்தனையே தப்பு இப்படி கேட்பதை. புகாரி ஒன்று செஞ்சால் நமக்கு என்ன, செய்யாட்டி நமக்கு என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னதான் பல செய்திகளை சொல்கிறாரு. அவர் சொன்ன செய்தியோடு எல்லாம் முடிஞ்சு வச்சு நம்மளும் வழங்கலை. அவர் கிடைச்ச செய்தியை ஃபில்டர் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மேலே பல செய்திகள் இருக்கும். அவர் சொன்னதோடு எல்லாம் முடிந்து போய் விட்டது என்று நினைப்பவர்கள் தான் இது கேட்பாங்க. இது இந்த கேள்வியுடைய அடிப்படையே தப்பு. புகாரியில் அத்தஹியாத்து இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? வேறு நூலில் இருக்குதுல்ல ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, இது புகாரில் இருக்குது. பேச்சுக்கு சொல்கிறேன், புகாரில் இல்லைன்னு வச்சுக்கிறோம். புகாரிங்கிற கிதாபில் அத்தஹியாத்து இல்லை. அத்தஹியாத்து இல்லாட்டி அவர் அத்தஹியாத்து ஓதிருக்க மாட்டார். அவர் அத்தஹியாத்து ஓதாட்டி அவர் எப்படி தொழுதாரு? அவர் தொழுதுமா நீங்கள் தொழ வேண்டியதானன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு குழப்புற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஆனால் புகாரியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஆத்தண்டிக்கு நினைக்கக்கூடிய ஹதீஸுகளை தொகுத்து புகாரில் போட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ரஃபோல் எதை நீ கையை உயர்த்தலுங்கிறது தனி கிதாபில் இருக்கிறார். அதில் உள்ள அந்த ஹதீஸ் எல்லாம் இதில் இருக்காது. ஜுசுல் கிராத்து ஓதுதல், தொழுகையில் ஓதுதல்னு தனி புக் எழுதியிருக்கிறார். அதில் இந்த ஹதீஸ் இருக்காது. தொழுகையுடைய ஒவ்வொரு அம்சத்துக்கும் துண்டு துண்டாக பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். அதனால் புகாரிங்கிறவர் இந்த ஒரு கிதாப் மட்டும்தான் எழுதினார், வேற ஒன்று இல்லை அப்படி நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அல்லது புகாரில் உள்ளதே எல்லாம் முடிஞ்சு போய்விட்டது, புகாரியில் அவர் எழுதலைன்னா அப்புறம் எதுலையுமே இல்லை அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் இந்த கேள்வியே தப்புங்கிற விளங்கிக்கிறேன். அடுத்து விளங்கணும்னா புகாரில் இருக்குதுன்னா இருக்குது, இது தேவையில்லை. இருந்தாலும் இல்லாட்டாலும் நமக்கு தேவையில்லை. அது புகாரி ஓதுன்னு அத்தையாத்த ஓதலைன்னு வைக்கலாம், ஓத நமக்கு என்ன, நமக்கு ஆதாரம் தான் மோதிட்டு போகிறோம். அவர் ஆதாரம் கிடைக்காமல் ஓதாமல் இருப்பாரையானால் நீ உங்கள் கடமை என்ன, ஆதாரம் கிடைக்குமோ ஓதிட வேண்டியதுதான். புகாரிக்கு ஆதாரம் கிடைக்கல, அத்தையாத்து ஓதலை. முஸ்லீமுக்கு தமிழ் நீங்கள் பார்க்குறீங்க, உதாரணத்துக்கு அத்தையாத்து ஓதனான்னு இருக்குது, சைகார் ஓத வேண்டியதானே. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு ஆதாரம் கிடைக்குமே, ஆனால் அது புகாரி செஞ்சா என்ன, புகாரி செய்யாட்டா என்னன்னு அலட்சியப்படுத்தி விட்டு நாம் அதை நடைமுறைப்படுத்தணும். இதை விளங்கிக்கணும். இருந்தாலும் அவர் கேட்டதுக்காக சொல்லுகிறோம், புகாரியில் அத்தஹியாத்து உண்டான்னு கேட்குறாங்கல்ல, 7381 அந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க தொழுகையில், குன்னானு சொல்லி ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி தொழுதுகிட்டு இருந்தோம். இப்போ நக்கூல் அஸ்ஸலாமு அலல்லா, தொழுதுகிட்டு இருக்கோம், அஸ்ஸலாமு அலல்லான்னு சொல்லுவாங்களாம், அல்லா மீது சலாம்னு சொல்லுவாங்களாம். இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னல்லாஹு வஸ்ஸலாம், அல்லா தானே சலாம், அல்லாவுக்கு என்ன சலாம் சொல்கிறீங்க, சலாம்ங்கிறது அல்லா தானே, அப்புறம் அஸ்ஸலாமு அலல்லான்னு போடுறீங்க, அல்லாவுக்கு சலாம், இதெல்லாம் நல்லது இல்லை, அப்படி சொல்லாதீங்க. ஒலாக்கின் கூழு,
ஆனால் இப்படி சொல்லுங்கள், எப்படி சொல்லுங்கள்? அத்தஹியாத்து லில்லாஹி ஒஸ்ஸலவாத்து ஒத்தொய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி ரஹமத்துல்லாஹி வரகாத்து அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி சாலிஹின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹுன்னு சொல்லுங்கள். இப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? சஹாபாக்களுக்கு வந்து அத்தையாத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? அஸ்ஸலாமு அலைஹி அஸ்ஸலாமு அலைஹின்னு இருக்காங்க. அதை சொல்லாதீங்க, இதை சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள்னு சொல்லி புகாரியில் 7381வது ஹதீஸில் இருக்கிறது. அத்தஹியாத்துங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அது அவனு புகாரி ஓதி இருப்பார், சரியா? ஓதாட்டமும் பிரச்சனை இல்லை. சரி, அதே புகாரியில் அத்தஹியாத்து மட்டும் தானே இருக்குது. சலாத்து ஓதுறோம் அப்புறமேல் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், அதெல்லாம் என்ன? அத்தஹியாத்துன்னு இவ்வளோ போதுமானு கேட்கலாம்ல. அதுக்கும் புகாரில் இருக்குது. புகாரில் 3370வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், அது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களுக்கு சலவாத்து சொல்வது எப்படிங்கிறது, கைஃப சலாத்து அலைக்கும் அஹ்லல் பைத்து, உங்களுக்கு எப்படி நாங்கள் சலவாத்து சொல்வதுன்னு கேட்குறாங்க. சலாம் சொல்வதை பற்றி நாங்கள் ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம், அதில் சொல்லி காட்டுவாங்கல்ல, அது சலாம் அலைக்கு ஐயுஹன் நபி ரஹமத்துல்லாஹி பரகாத்துன்னு முதல் சொல்லிட்டாங்க. அப்போ சகாபாலுக்கு சலாம் சொல்லிட்டீங்க, சலவாத்து நாங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கூலு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத் அப்படின்னு சொல்லி ஓதுங்கன்னு புகாரியில் 3370, அதாவது அத்தஹியாத்தும் இருக்கிறது, சலவாத்தும் புகாரில் இருக்கிறது. அதுக்கு பிந்தி ஓதுற துவாக்களும் புகாரில் நிறைய இருக்கிறது. அத்தஹியாத்துக்கு பின்னாடி ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குல்ல, அந்த துவாக்களும் புகாரியில் தான் இருக்கிறது. அதனால் புகாரியில் இந்த அத்தஹியாத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு முழுமையாக சொல்ல வரல, சிச்சல் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லையே தவிர இந்த நீங்கள் கேட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் மார்க்கத்தை ஆய்வு செய்கிறதுக்கு இந்த கேள்வி இப்படி கேட்கக்கூடாது. புகாரில் இருக்குதா, புகார் என்ன செஞ்சார், முஸ்லீம் என்ன செஞ்சு எங்களுக்கு என்ன, நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு என்ன செய்தி யார் வழியாக வருதோ அதை எடுத்துக்கிற போகிறோம், அதான் சட்டம். அடுத்து கேட்குறாங்க, புகாரியில் 5035 நபி மரணிக்கும் போது இப்னு அப்பாஸுக்கு வயது 10 என்று உள்ளது. 10 வயதில் அதிகப்படியான ஹதீஸுகளை எப்படி கொடுக்க முடிந்தது? பதில் தரமாட்டீர்கள், இருந்தாலும் கேட்டு வைக்கிறேன், விடியிறப்ப விடியட்டும்னு பட்டிருக்காரு. அதே இந்த ஹதீஸ் மறுப்பாளரில் உள்ள ஆள் மாதிரி தெரியுது. என்ன கேட்குறாரு, 10 வயசு ஹதீஸை மறுக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் சின்ன பிள்ளை, அவர் நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்காரு, 10 வயசாக அறிவிக்கலுமா, அதனால் ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாதுன்னு ஒரு கருத்தில் சிலர் இருக்கிறாங்க. அதோடைய தாக்கத்தை கேட்டுவிட்டு இது நிறைய பேர் கேட்டுப்பவர்கள் இருக்குது, இதுக்கு பதில் அவர் கிடைச்சிருக்கல, அதுக்காக என்ன செய்கிறாரு, பதில் தரமாட்டீர்கள், கேட்டு வைக்கிறேன், விடியிறப்ப விடியட்டும்னு போட்டிருக்கார். இதில் 2 விஷயம் இருக்கிறது. முதல்ல அவர் 10 வயசாக இருக்கும்போது ரசூலுல்லாஹ் மூத்தா போனாங்கன்னு இருக்குல்ல, அப்படி ஒரு ஹதீஸு புகாரியில் 5035வது ஹதீஸுன்னு போட்டிருக்காருல இருக்குது. ரசூலுல்லாஹ் மூத்தா போகும்போது 10 வயசுன்றது. ஆனால் அந்த ஒரு ஹதீஸை மட்டும் வைக்காமல் இவருடைய மூத்தா போகும்போது உள்ள வயசை வேறு வேறு ஹதீஸுகளை கொண்டு ஆய்வு செஞ்சால் இந்த செய்தியில் பிழை இருக்கிறது. 10 வயசு என்பது பிழையான அறிவிப்பு. எதனால் பிழையான அறிவிப்புங்கிறன்னு கேட்டால், அதாவது அவர் இப்னு அப்பாஸ்ட்ட சயீத் இப்னு ஜுபைர் கேட்குறார், ரசூலுல்லாஹ் மூத்தா போகும்போது உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, அன யௌமயிதின் மக்தூனும், ரசூலுல்லாஹ் மூத்தா போகிற நாளில் எனக்கு ஹத்னா செய்யப்பட்டு இருந்தது. வயசை கேட்கும்போது ரசூலுல்லாஹ் மூத்தா போகும்போது எனக்கு சுன்னத்து செஞ்சுட்டாங்க, சுன்னத் செஞ்ச பிறகு தான் ரசூலுல்லாஹ் மூத்தா போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவரே சொல்கிறார், கானு லா யஹ்தினூனர் ரஜுல ஹத்தா யுதிரிக்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் பருவம் அடைஞ்ச பிறகு தான் ஹத்னா செய்வாங்க. குழந்தைக்கு ஹத்னா செய்கிறதுங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. இப்போ நம்ம ஆக்கிட்டோம், மருத்துவத்துக்கு நல்லது தான், மருத்துவர்கள் சொல்கிற ஆலோசனைப்படி சின்ன வயசில் செய்வது நல்லது. இருந்தாலும் இப்போ உள்ள மருத்துவம் கிடையாது. அந்த காலத்தில் சின்ன பிள்ளை செஞ்சு அதில் ஏதாவது ஒன்று ஆகி போயிடும், பெரிய இருந்தால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறோம், கொஞ்சம் விவரம் உள்ள ஆளுண்டா. அந்த காலத்துக்கு அது சரி. இந்த காலத்துக்கு குழந்தையாக செய்வது சின்ன பிள்ளையாக செய்வது சிறந்தது, இது வேறு விஷயம். ஆனால் இது வரலாறு ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, கானு லா யஹ்தினூனர் ரஜுல ஹத்தா யுதிரிக்க, ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பருவம் வயசு அடைகிற வரைக்கும் ஹத்தனா செய்ய மாட்டாங்க. அப்போ நான் ரசூலுல்லாஹ் மூத்தா போகும்போது எனக்கு ஹத்தனா செஞ்சுருக்கிறாங்க, நான் பருவம் அடைஞ்சிட்டேன். 10 வயசில் பருவம் அடைய மாட்டாங்க ஆம்பளை பிள்ளைங்க, நல்லா வைக்கிறேங்க, நான் பருவம் அடைஞ்சிட்டேங்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் மூத்தாக போகும்போது இவர் பருவம் அடைஞ்சனா 13, 14, 15 வயசு உள்ள ஒரு பையனாக இருந்திருக்காரே தவிர 10 வயசுங்கிற விஷயத்துக்கு இது மாற்றமாக வருது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த கடைசி ஹஜ்ஜிக்கு போகும்போது என்ன செய்வார், இது நான் ஒரு கழுதில் ஏறி போவேன்,
அந்த நேரத்தில் கது நாகஸ்துல் இஹ்திலாம், நான் பருவ வயசை நெருக்கமாக இருந்தேன். இது வந்து கடைசி ஹஜ்ஜின் போது போயிருந்தேன். அப்போ வந்து நான் குறுக்க நடந்து போய் என்ன செஞ்சேன், சஃபுக்குள் நுழைஞ்சேன், என்னை யாரும் கண்டிக்கலை அப்படின்னு சொல்லுவார். இது புகாரில் 76வது ஹதீஸ். சொன்ன ஹதீஸு 6299. அதாவது எனக்கு ஹத்னா செஞ்சு இருந்தேன்னு சொல்கிறார்ல ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது, அந்த ஹதீஸ் வந்து 6299. இந்த ஹதீஸ் வந்து நான் வந்து பருவ வயசு அடையாமல் நெருக்கமாக இருந்தேன். பருவ வயசுக்கு நெருக்கம்னா என்ன, 15 வயசு பருவம்னா ஒரு 14 வயசு 13 வயசில் இருக்கிறேன். அப்போ நான் வந்து மக்கள்லாம் தொழுதுட்டு இருக்கிறாங்களா, சின்ன பிள்ளை தானேன்னு சொல்லி குறுக்க போனேன், யாரும் என்னை கண்டிக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார். இது புகாரில் 76 ஹதீஸாக இருக்கிறது. அப்போ இந்த ஒரு ஹதீஸை வச்சு பார்க்கும் பொழுது 10 வயசுங்கிறது வந்து அந்த செய்தி வந்து கரெக்டான செய்தி இல்லை. இந்த செய்தி பிரகாரம் ஒரு 13 14 அந்த ரேஞ்செலாம் இருந்திருக்க முடியும். அது போக இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதே இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் எவ்வளோ நாள் தங்கினாங்க நமக்கு தெரியும். மக்காவில்னா 40 வயசுக்கு அப்புறம், 40 விட்டுருங்க, மக்காவில் ஒரு 13, மதீனாவில் 10, நம்ம எல்லாம் விளங்கி வச்சுருக்கிற வரலாறு நிறைய அதிர்ச்சிருக்கிறது. மக்காவில் இருந்தது 13, 53 வயசாச்சு. மதீனாவில் ஒரு 10, 63 மொத்தம் போயிட்டாங்க. இப்படின்னு நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டிருக்கிற ஒரு வரலாறு. இந்த வரலாறில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அகாமபி மக்கத்தை ஹம்ஸ் அஷரத்த சனா, ரசூல்லா வந்து மக்காவில் வந்து 15 வருடங்கள் இருந்தாங்கங்கிறார். அப்போ 65 வயசில் மௌத்தா போனாங்கன்னு ஆகுது. ரசூல்லா வந்து மக்காவில் 15 இருந்தாங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் 10 வருஷம் இங்கே வந்து மதீனாவில் இருந்தாங்கன்னு சொன்னால் 65 மௌத்துன்னு சொல்கிறார். அப்போ இந்த வரலாற்றை சொல்லும் பொழுது சில ஆளுக்கு தான் துல்லியமாக சொல்கிறாங்க. இந்த பேர் வயசெல்லாம் சொல்லும் பொழுது, இப்போ என்னையே நான் வந்து இவ்வளோ நவீன காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் துல்லியமாக பார்க்குற ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்கிட்ட வந்து வயசு கேட்பாங்க, நான் பாட்டுக்கு 63 3 வருஷத்துக்கு வந்து அதான் ஞாபகத்தில் இருக்கேன். அப்புறம் என்னங்க பார்த்துட்டு இல்லைங்க 60 அப்படி சொல்கிறோமா இல்லையா? நம்மளோட நிறைய பேர் என்ன செய்ய மாட்டோம், துல்லியமாக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்கு எடுத்துருப்போம்ல, அதே மனசில் நின்றுட்டு இருக்கும், ஒரு வருஷம் கடந்து போயிருக்கும் தெரியாது. இப்படி சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த காலத்தில் இருந்தோம் என்று சொன்னால், அந்த மாதிரியான காலத்தில் வயசை சொல்லும் பொழுது 13 15ன்றுவாங்க. அந்த கொசுரெல்லாம் முழுசாக சேர்த்து விட்ருவாங்க. கொசுருன்னு ஒன்று வரும்ல, அதில் ஒரு மாதம் இதில் ஒரு மாதம் வச்சுன்னு வைங்களா, அதை அந்த பக்கம் சேர்த்துரு எந்த பக்கம் சேர்த்து விட்ருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துல்லியமாக கணக்கெடுத்து பேசும் பொழுது அதை கரெக்டாக பேசுவாங்க. அது ஒன்று. இந்த மாதிரி சும்மா பேச்சு வழக்கில் சொல்லும்போது 10 வயசு இருக்கும் 12 வயசு இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த மாதிரி சொன்னதாகத்தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர, அவர் பருவம் அடைந்த பொய்யும் அவர் சொல்லிடல. 10 வயசுன்னு அவர் எதை சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த கொசுர்களை கழிச்சிட்டு சொல்லுவார். இங்கிட்டு வர அங்கிட்டு வர இருக்குன்னு வைங்க, ஏதோ ஒரு கழிச்சிட்டு சொல்லலாம், யாவோ குறைவாக சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ என்ன கேள்வின்னா, இந்த வயசில் உள்ள ஒருத்தர் மூட்டு ஹதீஸ் என்ன அறிவிச்சாருங்கிறீங்க. எம்புட்டு ஹதீஸ் அறிவிச்சிட்டார் அவர் அறிவித்த ஹதீஸ் வந்து 10 12 வயசு ஆளுக்கு அறிவிக்கிற அளவு தான் அறிவிச்சிருக்காரு. இப்னு அப்பாஸ் ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பல ஹதீஸுகள் உமர்கிட்டேருந்து கேட்டு அறிவிக்கிறார். பல ஹதீஸுகளை உமர்லான்னு சொல்லி அறிவிக்கிறார். பல ஹதீஸுகளை அவங்க சின்னம்மா மைமுனாட்ட கேட்டு அறிவிக்கிறார். கேட்டு அறிவிக்கிறதுங்கிறது அப்போ கேட்டது கிடையாது. ரசூல்லா மூத்து பிறகு தான் கேட்பாங்க. ரசூல்லா மூத்தான பிறகு உமர்கிட்ட கேட்குறாருன்னு சொன்னால் 25 வயசு இருக்கும், 30 வயசில் கேட்டிருப்பார். உமருக்கு நெருக்கமாக இருந்தார். உமர் சொல்வதெல்லாம் கேட்டு, உமருங்கிற ஹலீஃபாவுக்கு நம்ம நெருக்கமாக வச்சுருந்ததுனால உமர்லான்ட்டு கேட்டார். புகாரில் நிறைய ஹதீஸுகள் வந்து உமர்கிட்ட கேட்டு சொன்ன. உதாரணமாக எடுத்துக்கிறீங்களேன், புகாரில் 89, 1366, 1534, 2337, 2462, 3445, 3460, 4021, 4671, 5218, 6218, 7256, 7263, 7343, இவ்வளோ ஹதீஸுமே இப்னு அப்பாஸ் தான் அறிவிப்பார். எப்படி அறிவிப்பார்னா, எனக்கு உமர் சொன்னார்னு அறிவிப்பார். இவரே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோன்னு சொல்லி அறிவிக்க. அந்த புகார்லாம் தான் இருக்கேன். இப்னு அப்பாஸ் அறிவிப்பாளர். இப்னு அப்பாஸ் எங்கேருந்து கேட்டு அறிவிக்கிறாரு? உமர்கிட்ட கேட்கும்போது 15 வயசு அவருக்கு, உமர்கிட்ட கேட்கும்போது 12 வயசு அவருக்கு, உமர்கிட்ட கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் 10 வயசு கூடி போயிடும். அப்போ உமரிடத்தில் கேட்டு அறிவித்தார் என்கிற மாதிரியான ஹதீஸ் போட்டு இருக்கிறது. மைமூனாட்ட கேட்டு அறிவித்தாருங்கிறது இதே மாதிரி உள்ள நம்பர் இருக்கிறது. மைமூனா சின்னம்மா என்னம்மா இப்படி ரசூல்லா பற்றி கேட்டு என்ன செய்வார், அறிவிப்பார். அது போக இவர் அந்த அபு சுபியான் அந்த ஹெர்கல் மன்னருக்கு ஹதீஸெல்லாம் இவர் அறிவிப்பார். இதை இவர் அந்த சம்பவத்தை அறிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அது பெரிய சஹாபிட்ட கேட்டு அறிவிக்கிறது. பல விஷயங்கள் வந்து பெரிய சஹாபாக்கிட்ட கேட்டு அறிவிச்சுதான் இருக்கார். ஒன்று, சில விஷயங்கள் அவர் விளக்கமாக சொன்னது, அறிவிப்பதல்ல. ஒரு இதை எடுத்து இதுக்கு தான் விளக்கம், இதுக்கு தான் விளக்கம், அது மாதிரி நிறைய வருது. புகாரில் முஸ்லிம்லாம் வருது. ஒரு மனிதர் விளக்கம் சொல்வது வந்து அந்த 10 வயசில் சொல்லியிருப்பார். அவர்கிட்ட விளக்கம் கேட்குறது விஷயங்கள் ஹதீஸ் நிறைய வருது. அப்போ விளக்கங்கள் சொல்லும் பொழுது நிறைய விஷயம் அவராக தப்சீருங்கிறாங்கல்ல, அவராக சொல்லுவார்.
ரசூல்லாட்டன்னு கேட்டு அறிவிச்சது என்ன, எனக்கு ரசூல்லா துவா செஞ்சாங்க அப்படி அறிவிப்பார். ரசூல்லா வாயை எப்படி அசைச்சாங்கன்னு அசைச்சு காட்டுவார். இந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி ஆட்டுக்கு இறைச்சி சாப்பிட்டு ஒழு செய்யலை ரசூல்லா இப்படிங்கிறது, சந்திர கிரகண தொழுகை, நபியுடைய இறுதி நேரம், மதீனாவில் ஜம்மு பண்ணாங்க, ஜின்கள் குரான் கேட்ட இந்த மாதிரி சில விஷயங்களை தான் அவர் அறிவிச்சிருக்கார். அறிவிச்சு அப்படி சுற்றி வச்சேன்னா ஒரு 25-30 அடங்கிடும். அவராக ரசூல்லாவை பார்த்து அறிவித்த விஷயங்கள் இருக்கும்ல, புகாரில் ஒரு 25-30 தான் இருக்குமே தவிர அது அறிவிக்க இயலும். ரசூல்லா எப்படி வாயை அசைச்சாங்கன்னு பெரிய சிந்திச்சு விளங்குற விஷயம்லாம் கிடையாது. ரசூல்லா கட்டி பிடிச்சி அவருக்கு துவா செஞ்சாங்கன்னு அதெல்லாம் யாவும் இருக்காதா? 10 வயசு பிள்ளைக்கு, 12 வயசு ஆளுக்கு யாவும், 15 வயசுக்கு யாவும் இருக்காதா? அப்படி தான் அறிவிச்சுக்காரே தவிர இதில் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. நேரம் முடிஞ்சதுனால இதுவே போதும்னு நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்த்துக்குறோம். இருக்கோ 3 நிமிஷம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அதாவது உதாரணமாக சில ரசூல் ஸல்லல்லாஹு இஹ்ராம் ஒருத்தர் அன்பளிப்பு கொடுப்பார். இஹ்ராமாக இருக்கும்போது அன்பளிப்பை ரசூலுல்லாஹ் மறுத்துருவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த வேட்டையாடக்கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பிராணி அன்பளிப்பும் வாங்கக்கூடாது, அது மறுத்துருவாங்க. இப்னு அப்பாஸ் அறிவிப்பார். எப்படி அறிவிப்பார்? எனக்கு சாபுங்கிற சஹாபி சொன்னார்னு தான் அறிவிப்பார். இவரே அறிவிக்க மாட்டார். எனக்கு இன்னொரு சஹாபி பிற்காலத்தில் அந்த சஹாபியை பார்த்து அவர்கிட்ட கேட்டு அறிவிச்சாரும்பார். ஆனால் அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ்னு அங்கே வரும். இப்னு அப்பாஸ் ரசூல்லாட்ட கேட்டு அறிவிச்சான்னு வருமானா வராது. இப்னு அப்பாஸ் சாப்பிட்ட கேட்டு அறிவிச்சார்னு வரும். இறுதி ஹஜ்ஜியை பற்றி அறிவிக்கும் போது அவங்களுடைய சகோதரர் ஃபதுல் இப்னு அப்பாஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டு அறிவிச்ச மாதிரி வரும். சிலது அவர் பார்த்தேன்னு சொல்லுவார். அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி பெருநா தொழுகையில் பெண்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அதை பற்றி யாருமே பெருநா தொழுகை சின்ன பிள்ளைலாம் போக தான் செய்வாங்க. பெண்கள் பகுதியில் அறிவிக்கிறதுக்கு சின்ன பிள்ளைங்க தான் தகுதி கூட, பெரியால் விட மாட்டாங்க. பெண்கள் பகுதியில் 10 வயசு ஆளெலாம் செய்வாங்க, உள்ளே போய்க்கிடலாம். அப்போ அது மாதிரி விஷயங்கள் அறிவிக்கிறது. அது மாதிரி மைமூனாவோட வீட்டில் ரசூல்லா தங்குவாங்கல்ல, வீட்டில் தங்கும்போது என்ன செஞ்சாங்கங்கெல்லாம் சொல்லுவார். இப்படித்தான் அறிவிச்சிருக்காரே தவிர நீங்கள் நினைக்கணும் இப்போதைக்கு இப்னு அப்பாஸ் நிறைய வரும். எல்லாம் தேடி பார்த்தோம்னு சொன்னால் பாதி கேட்டு அறிவிச்சு தான் இருக்கும். காவாசி பாதி அவருடைய கருத்தை சொல்லுவார்ல, அறிவிப்பு இல்லை, அவராக சொல்கிற சொந்த இதுக்கு என்ன செய்யலாம்னா இப்படி செய்யுங்க பாரு, அது இப்னு அப்பாஸ்னா அவருடைய கருத்தை சொன்னதாக வரும். ஒரு காவாசி தான் என்ன செய்யும், அவர் அறிவிச்சதாக வரும். அந்த அறிவித்த விஷயங்கள்லாம் அவர் அறிவிச்சிருக்க இயலும், அவர் அறிவிச்சிருக்க தகுதி இருக்கிறது. நம்மளே 10 வயசில் உள்ள யாவும் உங்களுக்கு இருக்காதா? 15 வயசில் உள்ள உங்களுக்கு யாவும் இருக்காது, இருக்கும். சில சம்பவங்கள் யாவும் இருக்கும். அம்புட்டும் யாவும் இருக்காட்டா கூட 15 வயசில் நடந்த சம்பவங்களில் 1000 லட்சம் சம்பவம் இருக்குது ஒரு மனிதனுக்கு. ஒரு 10 யாவும் இருக்காதா? ஒரு 20 யாவும் இருக்காதா? அவ்வளோதான் அறிவிச்சிருக்கார் அவர். அவ்வளோமா போட்டு அறிவிச்சிருக்கார். 15 வருஷத்துடைய வரலாறில் ஒரு 8 வயசு தள்ளிருங்க, அப்போ தான் கொஞ்சம் விவரம் உள்ளது. 8 வயசுலேருந்து 12 வயசு 15 வயசு வரைக்கும் இருந்தால் இத்தனை ஆண்டுகளில் எவ்வளோ சம்பவங்களை பார்த்துருப்பார். அப்படி பார்த்ததில் அந்த ரேஞ்சை வச்சு பார்த்து ரொம்ப கம்மி ஒரு அறிவிச்சது. 8 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் ஒரு மனிதன் எவ்வளவுக்கு பார்த்துருப்பானோ அது ஒரு 1000 இருக்குமே. ஆனால் இவர் அறிவித்தது 25 இருக்கும். இவ்வளோ வித்தியாசத்துக்காக வேண்டி ஒரு கணக்கு சொல்வதாக இருந்தால் அந்த டிஃப்ரென்ஸில் தான் அறிவிச்சிருக்கிறாரு. அதனால் சின்ன பிள்ளையாக இருந்தார் எப்படி அறிவிச்சிருப்பார், இதெல்லாம் நம்ம என்ன இல்லை, சரியான வாதம் கிடையாது. நீங்களே அசை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வயசில் என்னென்னு யோசிச்சு பாரு தெரியும். பாத்தியாரை சேட்டை பண்ணது, அது அந்த பையன் அடித்தது எல்லாம் யாவதா இல்லையா? நீங்கள் 12 வயசு பள்ளிக்கூடத்தை இப்படி யாபம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலம், ஹை ஸ்கூலில் படிக்கிற காலம்னு போயிருங்க. அப்போ என்னென்ன சேட்டை பண்ணீங்கன்னு சொன்னால் முழுசு யாவும் இல்லாட்டாலும் அப்படியே அசை போட்டிங்கன்னா 10 யாவும் வரும், 12 யாவும் வரும், 20 யாவத்துக்கு வரும். இது 15 இருக்குது, எல்லா மனசும் 15 இருக்கிறது. அதனால் 10 வயசுக்காரர் எப்படி சொல்லுவார், 12 வயசு சொல்லக்கூடாது. இருக்குது சொல்ல முடியும், நம்மளும் சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்கிறத விட தாறுமாறாக இருந்தால் கேட்கலாம். லட்சக்கணக்கில் இருந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கேட்கலுமா அப்படி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இப்னு அப்பாஸ் நிறைய வந்த உடனே அவர் எல்லாத்தையும் அறிவிச்சாருன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதிகமாக தப்சீர் தான் அவருடையது. அதிகமாக அவர் வியாக்கியானம் கொடுத்ததுனால தான் அவர் பேர் அதிகமாக அடிபடுதே தவிர அறிவித்ததுனால் அதிகமாக என்ன செய்யலை, அவருடைய பேர் அடிபடலை. அவர் விளக்கங்கள் பேர் நிறைய அதை சொல்லியிருக்கிறார். இதை வழங்கிக்கிறேன். முடிஞ்சா அடுத்ததாக இந்த இதுக்கு பிரேக் விட்டுக்குருவோம். இன்ஷா அல்லாஹ் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சமகால நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் வரும்.